So any doubt in the previous class? Any doubt? Please respond. Any doubt in the previous class? No, ma'am. Okay, thank you, ma'am. Now we'll start our class today. So yesterday, what are all the points we have discussed? What is servlet? Servlet na ennan paathom, and what are the advantages of using servlet? Then, um, so how to write a basic servlet programming? அது பார்த்தோம் நம்ம. Then, what are the interfaces and what are the header files you are going to use for servlet program? ஸோ அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. தென் சர்வீஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றது பார்த்தோம். தென் ஹவு டு கலெக்ட் த டேட்டா ஃப்ரம் த ஃபார்ம், எப்படி ஃபார்ம்லேருந்து எப்படி நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுறது. ஸோ யூ ஆர் யூஸிங் அ 3 மெத்தட்ஸ்: கெட் parameter names, get parameter values. ஸோ அந்த மெத்தட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வி ஹவ் டிஸ்கஸ்ட், ரைட்? அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கான கிளாஸ் வந்து என்யூமரேஷன் கிளாஸ், and that package we can use it for that is utility package. ஸோ இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் தென் குக்கீஸ்னா என்னன்னு பார்த்தோம், அண்ட் ஹவு டு கிரியேட் த குக்கீஸ், ஹவு டு ரீட் த குக்கி வேல்யூஸ், அண்ட் ஹவு டு delete the cookie values. ஸோ இது வரைக்கும் we have discussed in the last class, right? And today class we are going to discuss about the 2 topics. 3 இருக்கு இன்னும் பெண்டிங். சர்வ்லெட்ல வந்து இன்னும் 3 டாபிக்ஸ் பெண்டிங் இருக்கு. தட் இஸ் செஷன், what is session, and how to connect with the database programming. சர்வ்லெட்டோட எப்படி நம்ம டேட்டாபேஸ் கனெக்ட் பண்றது. ஸோ தட் இஸ் அவர் நெக்ஸ்ட் ஒன் திங். அண்ட் ஆப்லெட் டு சர்வ்லெட் ப்ரோக்ராம். ஸோ இந்த 3 ப்ரோக்ராம் இன்னும் 3 கான்செப்ட் பெண்டிங் இருக்கு சர்வ்லெட்ல. ஓகே, ஸோ நவ் கம் டு தட் செஷன். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் செஷன்? So actually per session means, இப்போ now I am starting a browser. இப்போ நான் browser open பண்ணிட்டு till the end of the browser, அதாவது நான் அந்த browser terminate பண்ற வரைக்கும், stop பண்ற வரைக்கும் it will be as a one session. அதான் session சொல்லுவாங்க. So what is session here? Session is nothing but till the browser open, அதாவது from the browser open to till the end of the browser. So அது வரைக்கும் நம்ம வந்து we can call it as a session. ஸோ இப்போ நான் ஒரு ப்ரௌசர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ப்ரௌசரில் ஐ ஹவ் ஓப்பன் சோ மெனி திங்ஸ். ஸோ இட் வில் பி அ ஒன் செஷன், ரைட்? இப்போ நான் இந்த ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா தட் செஷன் இஸ் ஓவர். இப்போ நான் எகெயின் நான் ப்ரௌசரை ரீஸ்டார்ட் பண்ணேன்னா அப்போ இட் இஸ் அன் அனதர் செஷன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு செஷன்றது அதுதான். நம்ம ப்ரௌசரை ஸ்டார்ட் பண்ணி டில் அதை முடிக்கிற வரைக்கும் இட்ஸ் அ ஒன் செஷன். ஓகே, இப்போ நம்ம அந்த செஷன்ல அந்த ப்ரௌசர்ல அந்த டைம்ல அந்த செஷன்ல நம்ம என்னென்னலாம் பண்றோமோ, ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஐ ஹவ் விசிட்டட் சோ மெனி வெப் பேஜஸ். லைக் ஒரு பக்கம் டுட்டோரியல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இன்னொரு பக்கம் வந்து பீன்ஸ் பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹவ் ஓப்பன் சோ மெனி திங்ஸ் இன் திஸ் ப்ரௌசர் இன் திஸ் செஷன். ஓகே, ஸோ அப்போ இந்த டைம்ல நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கனோ தட் ஐ வாண்ட் டு ஸ்டோர் த டேட்டா. என்னென்னலாம் ஃபைல்ஸ் ஓப்பன், அதான் ஹிஸ்ட்ரி மாதிரி, லைக் ஹிஸ்ட்ரி. இப்போ நம்ம என்ன ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம், என்ன பாஸ்வேர்ட் சேவ் பண்ணியிருக்கோம், தட் இன்ஃபர்மேஷன், that browser information you are going to store in your browser. அதுதான் செஷன்ஸ்ங்கிறது. லைக் குக்கீஸ் மாதிரியே தான். குக்கி எப்படி நம்மளை பற்றின இன்ஃபர்மேஷன், அந்த வெப்சைட் பற்றின இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் இருக்கும். பட் செஷனில் வந்து இந்த டோட்டல் திங், இந்த ப்ரௌசரை ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நான் என்னென்னலாம் பண்ணியிருந்தேனோ தட் எவ்ரி திங் ஐ எம் கோயிங் டு ஸ்டோர். ஸோ அதுதான் செஷன் ட்ராக்கிங், செஷன் கான்செப்ட். ஓகே, ஸோ நவ் சி ஹவு யூ ஆர் கோயிங் டு ஸ்டோர் தி செஷன் இன்ஃபர்மேஷன். எப்படி நம்ம செஷனோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் சேவ் பண்றோம். ஓகே, ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் என்ன, அதுக்கான ப்ரோக்ராம் என்ன, ஸோ அதுதான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போறோம். See here, so session is nothing but each time the client retrieves a web page. Each time the client retrieves a web page. So what here, the client open the web page from, and then it will connect to the server. Okay, and it will store all the previous informations. அதாவது client என்னெல்லாம் ரெக்வெஸ்ட் பண்ணுச்சு அந்த சர்வர் கிட்ட, என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் ரெக்வெஸ்ட் பண்ணுது. ஸோ தட் எவ்ரி திங் யூ ஆர் கோயிங் டு ஸ்டோர் ஹியர். ஓகே,
So here you are going to maintain three types of sessions, three ways to maintain session variables. One is between the client and the server. நம்ம கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் நடக்கிற அந்த செஷன்ல நடந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஹியர் யூ ஹாவ் த த்ரீ வேஸ் டு மெயின்டைன் தி செஷன் information between the client and the server. So what are the three ways here? The first one thing is cookies. See here cookies வருது பாருங்க திரும்ப. And second one thing is hidden form fields. And third one is URL rewriting. So these are the three methods you can store your session information about the client and server. ஒரு கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் அந்த செஷன்ல என்ன நடந்ததுங்கிறத எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இதுதான். ஓகே, ஸோ அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ தீஸ் ஆர் த த்ரீ மெத்தட்ஸ் டு ஸ்டோர் தி செஷன் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் குக்கீஸ். குக்கீஸ் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நேத்தியே நான் சொல்லிட்டேன். இட் இஸ் நத்திங் பட் டெக்ஸ்ட் ஃபைல் ஸ்டோர்டு பை யுவர் சர்வர். இந்த சர்வர் தான் உன்னை பற்றின இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுது. ஸோ அது கூட ஒரு டெக்னிக் தான். அதுவும் ஒரு செஷன்ல தானே நடக்குது. இப்போ நீங்க வந்து ஒரு ஃபைல் இன்ஃபர்மேஷனை நீங்க கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் கம்யூனிகேட் பண்றது இன்ஃபர்மேஷனும் எதுல தான் நடக்குது? இட் ஹேப்பன்ஸ் இன் ஒன் செஷன். ஓகே, ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் மெத்தட் டு ஸ்டோர் யுவர் செஷன் இன்ஃபர்மேஷன். ஸோ அதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி மெத்தட் தான். செஷனை பத்தி ஸ்டோர் பண்றதுக்கான ஒன் ஆஃப் தி மெத்தட் குக்கீஸ் ஆல்சோ. ஓகே, அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஹிடன் ஃபார்ம் ஃபீல்ட்ஸ். ஹிடன் ஃபார்ம் ஃபீல்ட்ஸ்னா லைக் இப்போ நீங்க எக்ஸ்பிளிசிட்டா பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் விசிபிளா தெரியாது. நம்ம விபில எல்லாம் பார்ப்போம், விசிபிள் டாட் ஃபால்ஸ், விசிபிள் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு போட்டோம்னா தட் கண்ட்ரோல் இஸ் எக்ஸிஸ்டிங். அந்த ஃபார்ம்ல அந்த கண்ட்ரோல் இருக்கும், பட் இட் டஸ் நாட் டிஸ்பிளே ஆன் தி விசிபிள். அதுதான் ஹிடன் ஃபார்ம் ஃபீல்ட்ஸ். ஸோ அதே மாதிரி நம்மளும் இங்க என்ன பண்றோம், இந்த வெப் பேஜ்ல we will create a hidden form fields. That fields stores all the information, but it does not visible to the human. ஸோ இதுதான் ஹிடன் ஃபார்ம் ஃபீல்ட்ஸ். இந்த மாதிரி நம்மளே என்ன பண்றோம், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று இல்லை எனி கண்ட்ரோல், இட்ஸ் நாட் அ ஸ்பெசிஃபிக் கண்ட்ரோல், யூ கேன் யூஸ் எனி கைண்ட் ஆஃப் கண்ட்ரோல். எந்த கண்ட்ரோல் வேணாலும் யூஸ் பண்ணுங்க, அதுல ப்ராப்ளமே இல்லை. பட் அந்த கண்ட்ரோலை நம்ம என்ன பண்ணிடுறோம், அதோட ப்ராப்பர்ட்டி, அதாவது அதோட விசிபிள் ப்ராப்பர்ட்டியை நம்ம ஃபால்ஸ் பண்ணிடுறோம். ஸோ அந்த கண்ட்ரோலுக்குள்ள நம்ம அந்த செஷனை பத்தின இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்றோம். ஸோ அப்போ நமக்கு விசிபிளாகவும் தெரியாது, ஆனால் அதில் உள்ள ஸ்டோர் ஆயிருக்கு, அந்த கண்ட்ரோல்லே ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் அனதர் டெக்னிக். வி கேன் கால் இட் அஸ் ஹிடன் ஃபார்ம் ஃபீல்ட்ஸ். See here, how can you create that hidden field? நம்ம input type text box ன்னு கொடுப்போம், or input type option button, or input type check box ன்னு கொடுப்போம். அதுக்கு பதிலா நம்ம what you are creating here, hidden means it is not visible. So input type equal to hidden. And what is the name of that control? Session ID. And what is the value? என்ன value store பண்றோம் பாருங்க. What is the value you are going to store? Some 1 2 3 4 5 you are going to store here. So this is a hidden form field. ஸோ அப்போ நம்ம எப்படி அந்த ஃபார்ம்லேருந்து எடுப்போம் அந்த டேட்டாவை, அந்த ஹிடன் டேட்டாவை, சேம் ஆட்டோமேட்டிக் கெட் போஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணி யூ கேன் ரிட்ரைவ் த டேட்டா. நம்ம கெட் பேராமீட்டர் போட்டு அந்த ஃபார்ம்ல அந்த ஹிடன்ல என்ன வேல்யூ இருக்குங்கிறத நம்ம எடுக்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் அ மெத்தட் யூ கேன். So this is a way you can retrieve the value from the hidden field. So it is another method. Okay. And third method is URL rewriting. URL rewriting na enna na engiyume store பண்ணல. இப்போ இந்த browserல பாருங்க, இப்போ நான் ஏதாவது ஒன்னு கிளிக் பண்ணேன்னா இங்க இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த செஷன் பத்தின இன்ஃபர்மேஷனை நான் URL-லே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஐ எம் நாட் ஸ்டோரிங் எனிவேர். எங்கேயுமே போய் நான் எந்த இடத்துலையும் நான் ஸ்டோர் பண்ணல. எங்கேயும் போய் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன், இந்த URL-ஓடய நான் கண்டினியூஸா ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரேன். என்ன செஷன் இன்ஃபர்மேஷனை நான் இந்த URL-லே ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ தட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் URL ரீரைட்டிங். அப்போ என்ன ஆகும், இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த பேஜ்ல இருக்கேன், இப்போ நான் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது வேற பேஜ்க்கு போகும்போது அப்போ இந்த ப்ரீவியஸ் பேஜோட இன்ஃபர்மேஷனையும் நான் எடுத்துட்டு போறேன் அந்த நெக்ஸ்ட் பேஜ்க்கு. போன பேஜ்ல நான் என்ன விசிட் பண்ணேன், ஸோ அந்த இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து நான் என்ன பண்றேன், எடுத்துட்டே போறேன். ஸோ தட் இஸ் அ கான்செப்ட் URL ரீரைட்டிங். இஃப் யூ வாண்ட் டு ஸ்டோர், அதுவா பண்ணாது, உங்களுக்கு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணணும், போன பேஜ்ல நான் என்ன பண்ணேன், இதை நான் நெக்ஸ்ட் பேஜுக்கு எடுத்துட்டு போகணும் நான் அப்படின்னா நீங்க URL-லேயே ஆட் பண்ணிக்கலாம். அந்த வேல்யூ என்ன பண்ணிக்கலாம், நீங்க URL-லே ரீரைட் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் மார்க் போட்டு நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம்.
ஸோ அப்போ ப்ரௌசர்ல நீங்க ஆனா ஸ்டோர் பண்ணல, எங்க ஸ்டோர் பண்றீங்க? யூஆர்எல்லே திரும்ப திரும்ப ரீரைட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ யூ கேன் டு. ஸோ யூ ஹாவ் த 3 மெத்தட்ஸ் டு ஸ்டோர் த செஷன் இன்ஃபர்மேஷன். ஒரு செஷன்ல நீங்க எதையாவது ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒன்று அந்த பாஸ்வேர்டை ஸ்டோர் பண்ணணும், இல்லை யூசர் நேமை ஸ்டோர் பண்ணணும், இல்லை நான் போன வேரியபிள் வச்சிருக்கேன், அதை நான் இந்த வேரியபிளை நான் யூஸ் பண்ணணும். அப்படி யூ வாண்ட் டு ஸ்டோர் சம்திங் அபவுட் த செஷன் அப்படின்னா யூ ஹாவ் அ 3 ஆப்ஷன்ஸ். இந்த 3 ஆப்ஷன்ஸ்ல எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணி யூ கேன் ஸ்டோர் த செஷன் வேல்யூஸ். ஸோ குக்கீஸ், ஹிடன் ஃபார்ம் ஃபீல்ட்ஸ் அண்ட் யூஆர்எல் ரீரைட்டிங். ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸ்லயும் நீங்க யூஸ் பண்ணி யூ கேன் ஸ்டோர் யுவர் செஷன் இன்ஃபர்மேஷன். ஓகே, அப்போ ஒவ்வொரு செஷன்லயும் பாத்தீங்கன்னா யூ ஹாவ் அ யூனிக் செஷன் ஐடி. இப்போ நான் ப்ரௌசரை ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்றேன்னா அப்போ அதுக்கு ஒரு செஷன் ஐடி இருக்கு. திரும்ப again I will restart the browserனா again the another new ID will be created. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு செஷன்லயும் என்ன பண்ணும், ஒவ்வொரு ஐடி கிரியேட் பண்ணிக்கும், ஒவ்வொரு செஷன் ஐடி கிரியேட் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த செஷனை எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், இந்த செஷனை எப்போ க்ளோஸ் பண்ணிருக்கோம், ஸோ தட் இன்ஃபர்மேஷன் ஆல்சோ கேன் ரிட்ரைவ். அண்ட் இந்த செஷன்ல நம்ம என்னென்ன டொமைன்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், என்னென்ன சர்வர்ஸோட கனெக்ட் பண்ணிருக்கோம், ஸோ தட் ஆல்சோ யூ கேன் டூ, ரைட்? அண்ட் இப்போ நீங்களே ஃபார் இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, இப்போ நீங்க யூ ஆர் டூயிங் சம் ஆன்லைன் எக்ஸாமினேஷன், ஒரு ஆன்லைன் எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க the examination duration it will be only 30 hours. So sorry, 30 minutes. இப்போ 30 மினிட்ஸ்க்கு முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், உங்க செஷன் க்ளோஸ் ஆயிடும். ஸோ அப்போ அந்த மாதிரி ப்ரோக்ராம் நீங்க எழுதணும்னா யூ கேன் கோ வித் செஷன்ஸ். ஸோ இப்போ நீங்க அந்த செஷன்ல பாருங்க நீங்க என்னென்னலாம் பண்ணிருப்பீங்க. இப்போ நவ் யூ ஆர் ரைட்டிங் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாதிரி நீங்க ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றீங்க. ஒரு அப்ஜெக்டிவ் டைப் தான் நம்ம யூஸ்வலா ஆன்லைன்ல எழுதும், அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணும் அந்த அப்ஜெக்டிவ் டைப்ல, போன கொஸ்டின் என்ன அட்டன் பண்ணிருக்கீங்க அந்த மார்க்ஸோட ஆட் ஆகிட்டே வரும். கரெக்டா? இப்போ நீங்க ஒரு 50 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு பேஜ்ல டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கிறது ரைட்டா ராங்கா, அப்போ எத்தனை ரைட்டு. ஸோ அது என்ன ஆகும், டில் எண்ட் ஆஃப் த பேஜ் அந்த செஷன் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் அந்த வேல்யூஸ் என்ன ஆகிட்டே வரும், உங்க மார்க்ஸ் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ இத்தனை கரெக்ட் ஆன்சர்ஸ், இத்தனை ராங் ஆன்சர்ஸ்னு. ஸோ இப்போ அந்த செஷன் ஃபுல்லா அந்த செஷன் அப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டே வரேன், ஐ வில் ஸ்டோர் த செஷன் வேல்யூஸ். ஸ்டோர் பண்ணிட்டேன் இங்க. அப்போ நான் என்னென்ன வேல்யூஸ் கிரியேட் பண்ணியிருப்பேன், என்னோட கரெக்டுக்கான எத்தனை மார்க், ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து கடைசி பேஜ் வரைக்கும் நான் எத்தனை கரெக்ட் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் அண்ட் எத்தனை ராங் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அது எனக்கு ஒவ்வொரு பேஜும் ஷிஃப்ட் ஆகணும் அந்த செஷன் முடிகிற வரைக்கும். அப்போ அந்த வேல்யூ என்ன ஆகிட்டே இருக்கு, யூஆர்எல்லோட ஆட் ஆகிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் யூஆர்எல்லோட ஆட் பண்ணியிருப்பாங்க, சம்டைம்ஸ் நான் சொன்ன மாதிரி ஹிடன்ல வச்சு ஒவ்வொரு பேஜ்லையும் ஸ்டோர் பண்ணுவாங்க, இல்லை குக்கீஸ் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி குக்கீஸ்லையும் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஆப்ஷன்ஸ். ஸோ இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் செஷன்ஸ், ரைட்? So these are the 3 techniques you can store your session information: cookies, hidden form fields, and URL rewriting. Okay. இப்போ நான் how can I get the session information? எப்படி நான் செஷனோட இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும்? ஸோ அப்போ this is a class HTTP session. HTTP session போட்டேன்னா it is a class for getting the session information. செஷனை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் இதுலேருந்து எடுத்துக்கலாம் நான் HTTP session class. And see here, these are all the methods you are going to use in a HTTP session class. என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. Get attribute and set attributes and creation time. நான் சொன்னேன் செஷன் எப்படி கிரியேட் பண்றோம், அண்ட் செஷனோட ஐடி, அந்த செஷனோட ஐடி என்ன, அண்ட் லாஸ்டா எப்போ நான் இப்போ பாட்டு ப்ரௌசரை ஓபன் பண்ணிட்டு நான் பாட்டு எங்கேயாவது போயிட்டேன். ஓகே, அப்போ நான் எதுவுமே நான் டச் பண்ணல, எந்த மவுஸ் எந்த ஆக்ஷனுமே கிடையாது, நோ ஆக்ஷன். ஸோ அப்போ என்ன ஆகும், லாஸ்ட் ஆக்சஸ்ட் டைம். இப்போ லாஸ்ட் ஆக்சஸ் டைம் என்ன, ஸோ தட் யூ கேன் கெட். ஆனால் நான் இன்னும் ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணலை. இப்போ இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க பார்ப்போம், எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம்? எனி ஐடியா? எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க? இப்போ இவங்க லாஸ்டா இப்போ சோ எந்த இடத்துல டைம் அவுட் செஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க மேம்.
டைம் அவுட்ல நீங்க ஒர்க் பண்றீங்க, கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கம்பெனியோட அவங்களோட ஜெனுனிட்டி செக் பண்ணாங்க, அந்த பர்சன் அங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்களா அப்படின்னா அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். கெட் லாஸ்ட் ஆக்சஸ் டைம். நீங்க இப்ப எந்த ப்ரௌசருமே நீங்க எதுவுமே இல்லை, அப்படியே ஐடியலாவே இருக்கு கொஞ்ச நேரம். ஸோ அப்ப இதை வச்சு தெரிஞ்சுக்குவாங்க அவங்க. தே நோ whether the person it's there or not. ஸோ இதெல்லாம் தான் இன்ஃபர்மேஷன்ஸ். யூ கேன் கெட் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த செஷன். ஓகே, அந்த செஷன் ஆக்டிவா இருக்கா, இல்ல நம்ம பாட்டு ஓபன் பண்ணிட்டு எங்கேயாவது போயிட்டோமா? ஸோ தட் யூ கேன் கெட் ஃப்ரம் திஸ் லாஸ்ட் ஆக்சஸ் டு டைம். அண்ட் மேக்ஸிமம் இன்ஆக்டிவ் இன்டர்வல் பிட்வீன் த கிளைண்ட், அதுதான். ஸோ இன்ஆக்டிவ் அந்த பர்டிகுலர் டைம் இன்டர்வெல்ல நம்ம இருக்கோமா, இன்வேலிடேட் செஷனா, அண்ட் நியூவா, அண்ட் சம்திங் யூ வாண்ட் டு ரிமூவ், அண்ட் இன்ஆக்டிவ் இன்டர்வல். ஸோ இந்த மாதிரி அந்த செஷன்ல நம்ம பத்தி என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாமோ அது எவ்ரி திங் யூ கேன் டேக் ஃப்ரம் திஸ் கிளாஸ். ஸோ இதுக்கான இதுதான் செஷன் மெத்தட்ஸ். ஓகே, அண்ட் நவ் ஐ வில் ஷோ ஒன் எக்ஸாம்பிள் யூசிங் செஷன்ஸ். இப்போ செஷனுக்கான எக்ஸாம்பிள், ஹவு டு கிரியேட் அ செஷன் ப்ரோக்ராம். See here, முதல்ல you see the output, then I will discuss the program. See, இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணேன்னா you have a two outputs here. ரெண்டு அவுட்புட் இருக்கு பாருங்க. The first output is நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ரோக்ராமை நான் ஆக்சஸ் பண்றேன். அதாவது நான் சர்வரோட கம்யூனிகேட் பண்றேன். கிளைண்ட்டும் சர்வர் தானே, இப்போ சர்வரோட கம்யூனிகேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் ஐ வில் கனெக்ட் வித் த சர்வர். அப்போ எனக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்றோம் பாருங்க. வெல்கம் டு மை வெப்சைட், ரைட்? வெல்கம் டு மை வெப்சைட். ஓகே, அண்ட் அந்த செஷனுக்கான ஐடி, அந்த செஷனுக்கான ஐடி என்ன, இந்த செஷன் எப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம், இந்த செஷன் எப்போ லாஸ்டா ஆக்சஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் எந்த யூசர் இந்த செஷனை யூஸ் பண்றாங்க, எந்த யூசர் இந்த செஷனை யூஸ் பண்றாங்க. லைக் நீங்க அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு கம்பெனில நீங்க ஆர் ஒர்க்கிங், உங்களை பத்தின இன்ஃபர்மேஷனை எப்படி ட்ராக் பண்றாங்க பாருங்க. ஸோ ஹவு தே ட்ராக் த இன்ஃபர்மேஷன். ஸோ இட்ஸ் ஃப்ரம் த யுவர் செஷன்ஸ். செஷனோட கான்செப்டை பேஸ் பண்ணி தான் உங்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் they are going to track. ஸோ அப்போ நீங்க எப்போ லாகின் பண்ணிருக்கீங்க, நீங்க எப்போ லாஸ்ட் அதை யூஸ் பண்ணிருக்கீங்க, எப்போ உங்களோட ஐடி என்ன, அண்ட் நீங்க எத்தனை டைம்ஸ் விசிட் பண்ணிருக்கீங்க, உங்க சர்வரோட எத்தனை டைம்ஸ் நீங்க கம்யூனிகேட் பண்றீங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்றது, this is the first time you are visiting this server, right? இப்போ நான் என்ன பண்றேன், next you have another one more output here. Again I am visiting the same server. திரும்பவும் நான் செகண்ட் டைம் விசிட் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ இந்த போன ப்ரோக்ராம்ல பாருங்க, இப்போ நம்பர் ஆஃப் விசிட்ஸ் என்ன இருக்கு, 0. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் விசிட் பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி நான் விசிட்டே பண்ணல. ஸோ அப்போ என்னோட நம்பர் ஆஃப் விசிட்ஸ் என்ன இருக்கு, ஆன்சர் 0, ரைட்? இப்போ again I am visiting the same page. திரும்பவும் நான் அதே பேஜை நான் விசிட் பண்றேன். அப்போ see here, in the same session ID is same, not a different ID. ஒரே ஐடி தான், சேம் செஷன் ஐடி, அண்ட் கிரியேஷன் டைம் எப்படி இருக்கு, அண்ட் லாஸ்ட் ஆக்சஸ் டைம் சேஞ்ச் ஆகுது, மாறும். இது ரெண்டும் ஒன்னா இருக்கும், ஐடியும் கிரியேஷன் டைமும் ஒன்னா இருக்கும். அண்ட் யூசர் ஐடி சேம் யூசர் ஐடி. நம்பர் ஆஃப் விசிட்ஸ் see here 1. ஏன் நம்பர் ஆஃப் விசிட்ஸ் 1? ஏற்கனவே நான் ஒரு தடவை விசிட் பண்ணிட்டேன் அந்த பேஜை, திரும்ப நான் அந்த சர்வரை திரும்ப நான் விசிட் பண்றேன். அதே செஷன்ல நான் again I am visiting the program. So here the number of visits becomes 1. Again நான் இதே செஷன்ல இருக்கேன், திரும்பவும் இந்த பேஜ் இந்த சர்வரை ரெக்வெஸ்ட் பண்றேன். அப்ப number of visits equal to 2. இப்போ நான் என்ன பண்றேன், செஷனை க்ளோஸ் பண்ணிடுறேன், ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிடுறேன், ரைட்? இப்போ நான் திரும்ப இந்த சர்வரை ஆக்சஸ் பண்றேன். அப்ப எனக்கு நம்பர் ஆஃப் விசிட்ஸ் என்ன கிடைக்கும்? So how many times it is visited? Please anyone respond. 2 times. 3 times. 3 times, 2 times. நான் நல்ல, you understand my question. I have closed the session. செஷனை க்ளோஸ் பண்ணிட்டு again I will restart the session. அப்போ ஏற்கனவே 2 தடவை நான் பண்ணிட்டேன், செஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன், திரும்ப நான் ஓபன் பண்றேன். இப்போ what is my number of visits? 0. நியூ செஷன் தான கேட்டாங்க. Yes, good. So because it is 0, ஏன்னா நியூ செஷன் நான் ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிட்டேன்.
க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓபன் பண்ணனா அப்ப என்ன அர்த்தம்? அப்ப எதெல்லாம் சேஞ்ச் ஆகும் இந்த இடத்துல உங்களுக்கு? எதெல்லாம் எந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் சேஞ்ச் ஆகும்? ஐடி சேஞ்ச் ஆகும், கிரியேட்டட் டைம், Elementary. அதுக்கு அடுத்தது Created நம்பர் ஆஃப் விசிட்ஸ் சேஞ்ச் ஆகும். எஸ், ஆல் இன்ஃபர்மேஷன் இட் வில் பி சேஞ்ச். நீங்க கொடுத்துருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் சேஞ்ச் ஆகும், பட் தி சேம் யூசர். யூசர் நேம் நம்மளே தான் யூசர். அதனால எக்ஸெப்ட் யுவர் யூசர் ஐடி ஆல் இன்ஃபர்மேஷன் இஸ் சேஞ்ச். உங்க ஐடி சேஞ்ச் ஆயிருக்கும், உங்க கிரியேஷன் டைம் சேஞ்ச் ஆயிருக்கும், லாஸ்ட் ஆக்சஸ் டைம் சேஞ்ச் ஆயிருக்கும், நம்பர் ஆஃப் விசிட்ஸ் பிகம் 0 ஆயிருக்கும். ஓகே, ஸோ அதுதான் நம்ம ப்ரோக்ராமிங். அண்ட் ஆல்சோ யூ கேன் ரிமூவ் த செஷன். இப்போ நான் செஷன்ல இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்றேன் பாத்தீங்களா, அதுக்கு எய்தர் குக்கி ஆர் யூஆர்எல் ரீரைட்டிங் ஆர் சம் வாட் எவர் இட் இஸ், ஐ வாண்ட் டு டெலீட் பண்ணணும் அப்படின்னாலும் யூ கேன் ஆல்சோ டெலீட் அவுட். இல்ல எனக்கு நான் என்ன பண்றேன், இந்த செஷன் டைம் அவுட் ஆனாலே எல்லாமே தானே டெலீட் ஆயிடணும், அப்படியும் நீங்க செய்யலாம். ஆட்டோமேட்டிக் டெலீஷன் டைம், இந்த செஷன் முடிஞ்ச உடனே இல்ல இந்த செஷன் டைம் அவுட் ஆனாலே எல்லாமே எனக்கு டெலீட் ஆயிடணும். ஸோ தட் எவ்ரி திங் யூ கேன் டூ. ஓகே, so now come to the program. இப்போ இதுக்கான ப்ரோக்ராம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். See here, so the same packages you are going to use io.start, servlet.start, servlet.http.start, util.start. Okay, and see here, இப்போ now I am creating a session class. இந்த session classக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம். ஏன்னா இந்த கிரியேட் பண்ணீங்கன்னா தான் through that you can retrieve the session information. இந்த கிளாஸுக்கு நீங்க வேரியபிள் கிரியேட் பண்ணலனா you cannot able to retrieve any session information. உங்களால எதுவுமே எடுக்க முடியாது. ஸோ அதனால what is the first step? You create a session variable. session variable ஒன்று நம்ம கிரியேட் பண்ண ஆகணும். ஓகே, so how can you create this variable? http session equal to request.getSession. request.getSession நம்ம சர்வர் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்றோம், நம்மள பத்தின இன்ஃபர்மேஷனை கேட்கறதுக்காக we will request the server, right? and இப்போ எதுல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க? you are storing in a session. see, this is your variable. இந்த வேரியபிளை வச்சு தான் நீங்க டைம், ஐடி எல்லாமே எடுப்பீங்க. now see that I want to take a create time. எனக்கு create time எப்போ ஆயிருக்கு, இந்த செஷன் எப்போ கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியணும். so see here, date create time equal to new date session dot, see here session, இந்த செஷனும் இதுதான் இங்க session dot get creation time. இந்த மெத்தடை கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த செஷன் எப்போ கிரியேட் பண்ணீங்கன்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஆக்சஸ் டைம். ஐ வாண்ட் டு நோ த லாஸ்ட் ஆக்சஸ் டைம். அகெயின் த சேம் திங், பிகாஸ் யூ வாண்ட் டு நோ த டைம் அண்ட் இன்ஃபர்மேஷன். அப்போ என்ன ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம் நீங்க? டேட். ஏன்னா இந்த டேட் அண்ட் டைம் எனக்கு தெரியணும். ஸோ அதனால யூ ஹாவ் டு கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் ஃபார் டேட். So last access time, new date session dot get last access time. So இப்போ இதுல என்ன ஸ்டோர் ஆகும் உங்களுக்கு? last access time ஸ்டோர் ஆயிடும். ஓகே, and title, see here, welcome back to my website. welcome back to my website. இப்போ title what is here? welcome back to my website தான் நான் டைட்டில் கொடுத்திருக்கேன். welcome to my website ன்னு கொடுக்கல, welcome back to my website தான் கொடுத்திருக்கேன். and visit count. So I'm creating one variable. இதுதான் இந்த இடத்துல செஷன் வேரியபிள்ல ஆக்டிவ் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் இந்த சர்வர் ரீவிசிட் ஆகும்போது எனக்கு என்ன இன்க்ரீஸ் ஆகணும்? இந்த விசிட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். லைக் நான் ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சொன்ன பார்த்தீங்களா, எத்தனை கரெக்ட் ஆன்சர்ஸ் இருக்கணும், எத்தனை ராங் ஆன்சர்ஸ். ஸோ அப்போ ஒவ்வொரு கொஸ்டின் வரும்போதும், அதாவது ஒவ்வொரு பேஜில் நீங்க விசிட் பண்ணும் போதும் அந்த வேரியபிள், அதாவது இந்த கரெக்ட் ஆன்சர்ஸும் ராங் ஆன்சரும் சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ போன கொஸ்டின்ல என்ன எடுத்திருக்கீங்க? இப்போ நான் 5 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் அட்டென்ட் பண்றேன், அது 6 வருமா இல்லை 5 ரீட்டைன் ஆகுமா? ஸோ யூ ஹாவ் டு ஸ்டோர் தி கரெக்ட் மார்க் அண்ட் ஆஸ் வெல் அஸ் தி ராங் ஆன்சர்ஸ். ஸோ 2 ஆன்சர்ஸையும் நம்ம ஸ்டோர் பண்ணணும். அப்போ அது ரெண்டும் தான் செஷன் வேரியபிள்ஸ், கரெக்டும் ராங்கும் தான் செஷன் வேரியபிள். அதே மாதிரி இங்க என்ன நம்ம கன்சிடர் பண்றோம்? இந்த விசிட் கவுண்ட். இந்த விசிட் கவுண்ட் தான் ஒரு செஷன் வேரியபிள். இந்த வேரியபிள்ல நான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் இந்த செஷனை பத்தின இன்ஃபர்மேஷன், எத்தனை டைம் விசிட் பண்ணிருக்கேங்கிறத நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ இப்போ ஹியர் விசிட் கவுண்ட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் என்ன இருக்கு நம்ம ஸ்டோர் பண்றோம்? 0ன்னு இதுக்கு நான் ஸ்டோர் பண்றேன். ஓகே, தென் இந்த வேரியபிளுக்கு நவ் ஐ எம் கிரியேட்டிங் அ கீ. ஒரு கீ ஒன்று, ஒரு ஐடி. இந்த விசிட் கவுண்ட்டுக்கு ஒரு ஐடி ஒன்று செட் பண்ணிக்கிறேன்.
So what is the name of the key? Visit count key. Okay, and user id. So என்னோட user id என்னது? user id என்னோட user id ஓட key அது and user id ஓட value abcd. நான் என்ன யூசர், ஒரு 100 யூசர்ஸ் இருக்காங்கன்னா நான் எந்த யூசர் இதை யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ யூசரோட ஐடி, யூசரோட கீ. ஸோ இப்போ என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம எடுத்திருக்கோம் இந்த இடத்துல? கிரியேட் டைம், ஃபர்ஸ்ட் செஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த செஷனை பேஸ் பண்ணி I'll take the create time, I'll take the last access time and I'll create the title. ஒரு டைட்டில் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், வெல்கம் பேக் டு மை வெப்சைட். அண்ட் விசிட் கவுண்ட், ஃபர்ஸ்ட் ஐ வில் இனிஷியலைஸ் விசிட் கவுண்ட் as 0. இந்த விசிட் கவுண்ட் தான் செஷன் வேரியபிளா ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ அதுக்காக ஒரு கீ ஒன்று செட் பண்றோம். அந்த கீயோட பேரும் விசிட் கவுண்ட் தான். விசிட் கவுண்ட் கீ, விசிட் கவுண்ட் கீ அதோட கீயோட நேம். தென் எந்த யூசர் இதை யூஸ் பண்ண போறாங்க? ஏபிசிடி. அந்த யூசரோட கீ என்ன? யூசர் ஐடி கீ. ஓகே, தென் இப்போ செக் பண்றோம் பாருங்க. இஃப் செஷன் இஸ் நியூ, செஷன் வந்து நியூவா? எஸ், இப்போதான் நம்ம இது புதுசாக நான் ஒரு செஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போதான் நான் இந்த ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஐ வில் ரெக்வெஸ்டிங். ஸோ இஃப் இட் இஸ் ட்ரூ மீன்ஸ் வாட் இஸ் த டைட்டில் ஹியர்? சி த டைட்டில், வெல்கம் டு மை வெப்சைட். அண்ட் ஐ எம் செட்டிங் த ஆட்ரிபியூட். எதெல்லாம் ஆட்ரிபியூட்டை செட் பண்ணுறேன்னு பாருங்க. அந்த யூசரோட ஐடி கீ, யூசரோட ஐடி கீயும் யூசர் ஐடியும் நம்ம இந்த செஷன்ல வேரியபிளா செட் பண்றோம். ஓகே, so what are the variables you are going to use here? யூசரோட ஐடி, யூசரோட ஐடி கீ. ஓகே, எப்போ? இஃப் யுவர் செஷன் இஸ் நியூ, நியூவா இருந்தா எனக்கு இந்த டைட்டில் வரணும். இல்ல, நோ திஸ் செஷன் இஸ் நாட் நியூ, ஏற்கனவே நான் விசிட் பண்ணிட்டேன், ஒரு தடவை விசிட் பண்ணிட்டேன். அப்ப என்ன பண்ணும் பாருங்க, விசிட் கவுண்ட். விசிட் கவுண்ட்ல இப்போ ஸ்டோர் ஆகிட்டே இருந்திருக்கும் இல்லையா? நீங்க 0 ப்ரெஸ் பண்ணியிருந்திருக்கீங்க, இல்லை 1 ப்ரெஸ் பண்ணியிருந்திருக்கீங்கன்னா அப்போ என்ன வந்திருக்கும்? ஸ்டோர் ஆயிருக்கும் உங்க விசிட் கவுண்ட்ல. ஸோ அந்த விசிட் கவுண்டோட வேல்யூவை முதல்ல எடுக்கிறேன். எடுத்துட்டு அதுலேருந்து நான் +1 இன்க்ரீஸ் பண்றேன். அப்போதான் இப்போ நீங்க செகண்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஏற்கனவே ஒரு தடவை பண்ணியிருக்கீங்க, அப்போ 1ன்னு வரணும். 0 + 1 1ன்னு வரணும் அந்த இடத்துல. ஸோ அதுக்காக now I am taking the value and I will increment the value visit count +1. திரும்ப அந்த யூசர் ஐடியை நான் செட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். எந்த யூசரோட விசிட் கவுண்ட் இது, ஸோ அதை நம்ம மெயின்டைன் பண்றோம். ஸோ இப்போ எதெல்லாம் அந்த செஷன்ல ஸ்டோர் பண்றேன் பாருங்க. எதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறேன்? 2 வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதாவது யூசரோட இன்ஃபர்மேஷனையும் ஸ்டோர் பண்றோம், பிளஸ் அந்த விசிட் கவுண்ட்டையும் ஸ்டோர் பண்றோம். ஓகே, அதாவது இமேஜின் பண்ணுங்க, நீங்க ஒரு ஆன்லைன் எக்ஸாம் பண்றீங்கன்னா உங்க ரோல் நம்பரையும் உங்க எத்தனை கரெக்ட் கொஸ்டின்ஸ் வாங்கியிருக்கீங்க, எத்தனை ராங் ஆன்சர்ஸ், அப்போ 3 வேரியபிள். வெறும் கரெக்ட் ராங்கை மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணல. அப்ப எதையும் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரேன். இந்த லாகின் யாரு, இந்த யூசர் யாரு, ஸோ அந்த இன்ஃபர்மேஷனையும் நான் செஷன்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரேன். அப்போ மொத்தம் நான் வந்து 3 வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் செஷன்ல. கரெக்டா? ஆன்லைன் எக்ஸாமா இருந்தா. இப்போ நான் இந்த ப்ரோக்ராம்ல என்னென்ன வேரியபிள் ஸ்டோர் பண்ணிருக்கோம்? எந்த யூசர் பிளஸ் அந்த விசிட் கவுண்ட், அந்த விசிட் கவுண்ட்டையும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரோம். அந்த டியூரிங் தட் செஷன் யூ ஆர் ஸ்டோரிங் தட் சேம் வேல்யூஸ். ஓகே, அந்த விசிட் கவுண்ட் ஆனா என்ன ஆயிட்டே வரணும்? ஒவ்வொரு தடவை விசிட் ஆகும்போதும் +1 +1 ஆட் ஆயிட்டே வரணும். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஐ வில் retrieve the value and increment by 1 and again I will store the value. திரும்ப அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணிடுறேன், மாத்திடுறேன். 1 இருந்தது 2ன்னு மாத்துறேன், திரும்ப 2 இருந்தது 3ன்னு மாத்துறேன். Now the response. See here, response. ரெஸ்பான்ஸ்ல எதெல்லாம் பிரிண்ட் பண்றோம்? ஃபர்ஸ்ட் அந்த ரிசல்ட் வருது இல்லையா நமக்கு, ஃபர்ஸ்ட் டைட்டில். இப்ப நியூவா இருந்தா என்ன டைட்டில் வந்திருக்கும் உங்களுக்கு? நியூவா இருந்தா என்ன டைட்டில் வந்திருக்கும்? You are new to this session. அப்ப என்ன டைட்டில் வரும் உங்களுக்கு? Please anyone response? நியூவா இருந்தா என்ன டைட்டில் வரும் உங்களுக்கு? Welcome to my website now. Yes, welcome to my website.
ஸோ இந்த ஆன்சர் தான் வரும் உங்களுக்கு. வெல்கம் டு மை வெப்சைட் இஃப் யூ ஆர் நியூ ஒன் அப்படின்னா. ஸோ அப்போ அந்த டைட்டில் நம்ம எதெல்லாம் பிரிண்ட் பண்ண சொல்றோம் பாருங்க. நவ் see here you are creating a table. ஏன்னா உங்க அவுட்புட் எப்படி வரணும்? you want a table. டேபிள்ல தானே வந்திருக்கு. see here you have a table. welcome to my website. இதுதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பிரிண்ட் ஆகும்? செஷன் இன்ஃபர்மேஷன் பிரிண்ட் ஆகும். தென் one table. you are creating a one table and two columns, session information, value. so அப்ப இது அதுக்கான கோடிங் இங்க இருக்கு பாருங்க. see here, first title, then session information. session information நான் சொன்னேன் இல்லையா, அதை பிரிண்ட் பண்றோம். next table create பண்றோம். see here, you are creating a table and border equal to 1 and align equal to center and table color இதெல்லாம் செட் பண்றோம். and two headings, ரெண்டு headings இருக்கு பாருங்க. session information ஒன்னு and value, session ஓட value. so first row create பண்ணியாச்சு. next rowல first என்ன வரணும்? session id. so session ஓட id பாருங்க. id session ஓட get id. அப்போ what is the first answer? id get session id அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த செஷனுக்கான ஐடி இங்க பிரிண்ட் ஆகும். நான் சொன்னேன் ஒவ்வொரு செஷனுக்கும் ஒவ்வொரு ஐடி ஜெனரேட் ஆகும். ஸோ இப்போ திஸ் இஸ் யுவர் ஐடி விச் இஸ் ஜெனரேட்டட் இன் த செஷன். அண்ட் நெக்ஸ்ட் வாட் இஸ் அவுட்புட்? கிரியேஷன் டைம். கிரியேஷன் டைம்னு ஒன்று வரணும். இது கெட் கிரியேஷன் டைம் பாருங்க, அங்கே அதே மாதிரி இருக்கும் பாருங்க. கிரியேஷன் டைம், கிரியேட் டைம். கிரியேட் டைம் நம்ம ஏற்கனவே இங்கே எடுத்துட்டோம், இங்கே ஃப்ரண்ட்ல எடுத்துட்டோம் நம்ம. கிரியேட் டைம் இங்கே எடுத்துருக்கோம் பாருங்க. கிரியேட் டைம், கெட் கிரியேஷன் டைம். அதே மாதிரி லாஸ்ட் ஆக்சஸ் டைம், கெட் லாஸ்ட் ஆக்சஸ் டைம். ஸோ இதையும் எடுத்தாச்சு. அப்போ அதையும் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணிடுறோம். லாஸ்ட் ஆக்சஸ் டைம் அண்ட் யூசர் ஐடி, எந்த யூசர் ஐடி அதையும் எடுத்தாச்சு. விசிட் கவுண்ட், see here visit count. இப்போ இது நியூனா அப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 0ன்னு பண்ணியிருக்கோம். அப்போ 0ன்னு உங்களுக்கு ஆன்சர் வரும். அதனால தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா வாட் இஸ் யுவர் விசிட் கவுண்ட்? 0. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். இப்படிதான் நீங்க முதல் தடவை இந்த சர்வரை நீங்க ப்ரோக்ராமை ரன் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும். See here you have a output like this when you are visiting first time. ஓகே, திரும்பவும் அதே ப்ரோக்ராமை ரன் பண்ணுங்க. செஷனை க்ளோஸ் பண்ணாதீங்க. செஷனை க்ளோஸ் பண்ணாம திரும்பவும் அதே ப்ரோக்ராமை ரன் பண்ணுங்க. ரன் பண்ணீங்கன்னா அப்ப என்ன அவுட்புட்? See here, welcome back to my website and ID same, creation time same, last access different, user ID ABCD and number of visits 1 ன்னு மாறி இருக்கு பாருங்க. எப்படி மாறும் 1 ன்னு? நம்ம கோடிங்ல இங்க இருக்கு. See here, நியூவா இருந்தா if part ஒர்க் ஆயிருக்கும். இப்போ it is not new. னா அப்ப என்ன பார்ட் உங்களுக்கு? else part. else partல நம்ம என்ன பண்றோம்? விசிட் கவுண்ட் எடுக்கிறோம். விசிட் கவுண்ட் முன்னாடி என்ன இருந்தது? 0 இருந்தது. 0 இருந்ததுனால 0 + 1 1ன்னு மாறும். ஸோ அதனாலதான் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது 1ன்னு ஆன்சர் மாறும். திரும்ப நீங்க இதே ப்ரோக்ராமை இன்னொரு தடவை பண்ணுங்க. அப்போ ஏற்கனவே 1 இருந்ததா, 1 + 1 2ன்னு வரும். ஸோ அப்போ எத்தனை டைம்ஸ் நீங்க விசிட் பண்றீங்களோ அந்த செஷன்ல அப்போ இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். நம்மளும் அந்த இன்க்ரீஸ் ஆனதையும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரோம். அந்த செஷன்ல ஸ்டோர் பண்ணிட்டே வரோம். எப்படி ஸ்டோர் பண்றோம்? see that set attribute. set attribute வச்சு you are going to store, restore. திரும்ப நம்ம அந்த விசிட் கவுண்ட்டை மாத்திக்கிட்டே இருக்கோம் நம்ம செஷன்ல. ரைட்? so this is the information about the sessions. okay, any doubt? இப்போ நான் சொன்னேன் ஆட்டோமேட்டிக்கா அந்த செஷன் க்ளோஸ் ஆயிடணும். இப்போ பாருங்க, செஷன் டைம் அவுட் ஆயிடணும். தானா அந்த செஷன் க்ளோஸ் ஆயிடணும். அப்படின்னா இங்க நீங்க டைம் அவுட்ல யூ கேன் கிவ் த செகண்ட்ஸ். எவ்வளவு செகண்ட்ஸ் இந்த செஷன் இருக்கணும்? இப்போ நீங்க ஒரு ஆன்லைன் எக்ஸாம், ஒரு வெப் அப்ளிகேஷன் போர்ட்டல் கிரியேட் பண்றீங்கன்னா அப்போ கண்டிப்பா நீங்க வித்தவுட் செஷன் இன்ஃபர்மேஷன் யூ கேன் நாட் ஏபிள் டு கிரியேட் எனி ஆன்லைன் ப்ரோக்ராம், ஆன்லைன் எக்ஸாமினேஷன். அப்போ அந்த செஷன் எப்போ க்ளோஸ் ஆகணும்? ஸோ அதெல்லாமே இதுல வந்துடும். ஓகே, I think you clear with that session. And now come to the database access. So the next concept is database access.
see here, நீங்க ஜாவால எப்படி பேக் எண்டோட ஒரு எஸ்கியூஎல் சர்வர் இல்ல ஒரு ஆரக்கிள் இல்ல ஒரு எக்ஸெல் இல்ல ஆக்சஸ், you have to take any database and you can connect with Java programming. Okay, அப்போ என்ன உங்களுக்கு இட்ஸ் a 3 tier problem. இப்ப 2 டயர்னு இருந்தது, இப்ப என்ன ப்ராப்ளமா மாறும், அது 3 டயர் ப்ராப்ளமா மாறும். அதான் நம்ம சொல்லுவோம் மல்டி டயர்ஸ். 2 டயர்னா என்ன உங்களுக்கு, யூ ஹேவ் அ 2 டயர் ஆர்கிடெக்சர். 2 டயர் ஆர்கிடெக்சர் மீன்ஸ் இப்போ ஒரு கிளைண்ட் ஒரு இதுல எழுதியிருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த கம்யூனிகேஷனே கிளைண்ட் ப்ரோக்ராம் எதுல எழுதியிருக்கோம், ஹெச்டிஎம்எல்ல எழுதியிருக்கோம். அதாவது உங்க ரெக்வெஸ்ட் ப்ரோக்ராம் எல்லாமே இட்ஸ் இன் ஹெச்டிஎம்எல்ல எழுதியிருக்கோம். அண்ட் உங்க ரெஸ்பான்ஸ் ப்ரோக்ராம், ரெஸ்பான்ஸ் நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ற ப்ரோக்ராம் எல்லாம் எதுல எழுதியிருக்கோம், சர்வ்லெட்ல எழுதியிருக்கோம். ஸோ அப்போ இட்ஸ் அ 2 டயர் ஆர்கிடெக்சர். இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இட்ஸ் அ 2 டயர் ஆர்கிடெக்சர். And now you are connecting with the 3 tier architecture. 3 tier architecture means now this program needs a database. அதுக்கு தேவை, அதுக்கு டேட்டாபேஸ்லேருந்து they want to fetch the information and you want to response the information from the database. ஸோ இப்போ உங்க சர்வர் என்ன, கிளைண்ட்டை ரெக்வெஸ்ட் கேட்குது. இப்போ நீங்க உங்க ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்கீங்க உங்க யூனிவர்சிட்டியில, சர்வர்லே எல்லாமே இருக்காது. சர்வர் எதோட கனெக்ட் பண்ணும், அந்த சர்வர் அதுக்கான டேட்டாபேஸ் வச்சிருக்கும். அந்த டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணி இட் வில் ஃபெட்ச் யுவர் டேட்டா, ஃபெட்ச் யுவர் மார்க் பேஸ்ட் ஆன் யுவர் நம்பர். நீங்க கொடுத்த நம்பருக்கு பேஸ் பண்ணி மார்க் எடுத்து உங்க டேட்டாபேஸ்லேருந்து எடுத்து இட் வில் ரெஸ்பான்ஸ். அப்போ திஸ் கைண்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர் we can call it as a 3 tier architecture program. ஸோ இதுதான் 3 டயர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த கம்யூனிகேஷன் பேக் எண்டோட நம்ம கம்யூனிகேட் பண்றோம்னா ஜாவாவை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி கோடிங் தான். நீங்க சர்வ்லெட்டை கனெக்ட் பண்ணீங்கனாலும் அதே செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் தான், இல்ல ஜேஎஸ்பி போனீங்கனாலும் சேம் செட் ஆஃப் ஸ்டெப்ஸ், இல்ல ஆர்எம்ஐ, இல்ல நீங்க சிம்பிளா ஜாவாவோட கனெக்ட் பண்றீங்க, ஆப்லெட்டோட கனெக்ட் பண்றீங்க அப்படின்னாலும் ஒரே ஸ்டெப் தான். ஸோ நோ சேஞ்ச் இன் யுவர் கனெக்டிவிட்டி ஸ்டெப். ஒரே கனெக்டிவிட்டிக்குவான ஒரே மாதிரியா தான் இருக்கும் ஸ்டெப். ஏன்னா அந்த டேட்டாபேஸ் கனெக்ஷன் அது ஒரு ஏபிஐ. ஸோ அந்த ஏபிஐக்கான ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இட் வில் பி த காமன். நீங்க ஜாவாவோட காம்போனன்ட் எதை யூஸ் பண்ணீங்கனாலும் த சேம் ஸ்டெப் யூ ஆர் கோயிங் டு யூஸ் ஹியர், ரைட்? ஓகே, ஸோ நவ் see that what is the step. இப்போ அது என்ன ஸ்டெப்ன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நவ் this program is what you are connecting with the database. இப்போ உங்க கம்யூனிகேஷனுக்கு you need a database, right? ஸோ அதுதான். ஸோ this application we can call it as JDBC, Java Database Connectivity. இந்த அப்ளிகேஷன் பாருங்க, Java Database Connectivity application. So you are going to connect JDBC environment with database. ஸோ உங்க டேட்டாபேஸோட உங்க சர்வ்லெட்டை கனெக்ட் பண்ண போறீங்க, உங்க சர்வ்லெட்டையும் உங்க டேட்டாபேஸையும் கனெக்ட் பண்ண போறீங்க இங்க. And see here, so what is the first step? எப்போதுமே நம்ம என்ன பண்ணணும், முதல்ல you create a database. ஓகே, உங்க டேட்டாபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. அது வாட் எவர் யூ நீட். இப்போ நான் எஸ்கியூஎல் சர்வர்ல கிரியேட் பண்ணுவேன், இல்ல ஆரக்கிள்ல கிரியேட் பண்ணிப்பேன், இல்ல ஆக்சஸ், இல்ல எக்ஸெல். ஸோ எனி டேட்டாபேஸ் யூ கேன் செலக்ட், இல்ல எஸ்கியூஎல் லைட், வாட் எவர் இட் இஸ். ஸோ ஏதாவது ஒரு டேட்டாபேஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க என்ன சூஸ் பண்ணிருக்காங்கன்னா MySQL சூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ MySQL போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ்க்கு ஒரு நேம் பண்ணுங்க, that is employee. Employee is a database name. டேட்டாபேஸ்க்குள்ள எத்தனை டேபிள்ஸ் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். ரிலேட்டட் எம்ப்ளாயி, இப்போ எம்ப்ளாயிக்கு ஒரு பர்சனல் ஒரு டேபிள், எம்ப்ளாயியோட சாலரி இன்னொரு டேபிள், எம்ப்ளாயியோட இன்சென்டிவ்ஸ் இன்னொரு டேபிள், எம்ப்ளாயியோட ஒர்க்லோட் இன்னொரு டேபிள். ஸோ ஆல் விச் இஸ் ரிலேட்டட் டு எம்ப்ளாயி, ரைட்? ஸோ அப்போ எத்தனை டேபிள்ஸ் வேணாலும் நீங்க டேட்டாபேஸ்ல கிரியேட் பண்ணிக்கலாம். பட் வாட் இஸ் அ டேட்டாபேஸ் நேம்? எம்ப்ளாயி. Employee is a database name. Sorry, இங்க பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் is a database name. அந்த டெஸ்ட்டுக்குள்ள நம்ம என்ன கிரியேட் பண்றாங்க, எம்ப்ளாயி டேபிள். எம்ப்ளாயி ஒரு டேபிள் கிரியேட் பண்றாங்க. ஸோ வாட் இஸ் a database name? டெஸ்ட், and the name of the table is employee. எப்படி டேபிள் கிரியேட் பண்ணுவீங்க? வாட் இஸ் a command? என்ன கமாண்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவீங்க? ஜெனரலா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணீங்கன்னா வாட் இஸ் a command? ஸோ என்ன கிரியேட் பண்ணுவீங்க? ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும்,
என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவீங்க? என்ன கமாண்ட் யூஸ் பண்ணி டேபிள் கிரியேட் பண்ணுவீங்க? கிரியேட் டேபிள் Create போடுவீங்க. table name. Yes, that's all. So create table. Table name is what? Employee. See here. Create table. Use test. Use test na and the database name. Test is the database name, and we are creating employee table. And what are the columns here? ID, age, first, last. So 4 columns you are using here. ID one, age one, first one, last one. ஸோ இப்போ MySQLல ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு, எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இன்சர்ட்டிங் ரெக்கார்ட்ஸ். அந்த எம்ப்ளாயி டேபிளில் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் ரெக்கார்ட்ஸ் எல்லாம். ஒரு 4 ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 100, 101, 102 and 103. ஸோ 4 ரெக்கார்ட்ஸ் யூ ஹவ் இன்சர்ட்டட், ரைட்? ஸோ இப்போ டேபிள் கிரியேஷன் முடிஞ்சிருச்சு, அந்த பார்ட்டுக்கு முடிஞ்சிருச்சு. ஒரு டேட்டாபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு டெஸ்ட்னு, அதுக்குள்ள ஒரு எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. And you have inserted 4 records, right? So now you want to communicate, right? இப்போ நீங்க ஒரு web application create பண்ணனும் database ஓட connect பண்ற மாதிரி. So this is the concept, right? See here. இப்போ now இப்போ இந்த program ஓட output எப்படி இருக்கும்னு முதல்ல பாருங்க. So இப்போ நான் என்ன, the server connect the database. server என்ன பண்ணுது, database ஓட connect பண்ணி it will display the records. and the 4 records display பண்ணுது. இதுதான் program. So what is the step here? Servlet connect with the database. database ஓட connect பண்ணி and it will display the records in the table. and the employee table இருக்கிற எல்லா records display பண்ணுது. Okay, so this is a program and now you discuss this. So the same thing, you have to use IO package, util package, servlet.star, and apart from that, see, you are adding a one more package. What is a package? java.sql.star. So java.sql.star. So idu kuduthingna da it will connect with the database, right? So this is a package you have to connect for a JDBC. And then what is the name of the program? Database access. And same thing, HTTP servlet, request, response, exception, எல்லாம் அதே தான். இதில் எந்த சேஞ்சும் கிடையாது. இந்த ஸ்டெப்பு தான் நீங்கள் உங்கள் டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப். இது நீங்கள் சர்வ்லெட்டில் எழுதுனீங்கனாலும் அதே ஸ்டெப் தான் வரும். நான் சொன்னேன் இல்லையா, சர்வ்லெட் கனெக்ட் பண்ணிங்கனாலும் இதே ஸ்டெப் தான், RMI பண்ணிங்கனாலும் இதே ஸ்டெப் தான், JSP பண்ணிங்கனாலும் இதே ஸ்டெப் தான், இல்லை ஆப்லெட்டோட கனெக்ட் பண்ணுறீங்கனாலும் இதே ஸ்டெப் தான். ஸோ தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் யுவர் சின்டாக்ஸ் பிகாஸ் எல்லாமே இட் இஸ் அ காம்பனண்ட் ஆஃப் ஜாவா. எல்லாமே ஜாவோட காம்பனன்ட்ஸ் தான். சர்வ்லெட், RMI, JSP, ஆப்லெட் எல்லாமே ஜாவோட காம்பனன்ட்ஸ். அப்போ அதோட கனெக்டிவிட்டி ஸ்டெப் எல்லாமே ஒரே மாதிரி தான். நம்ம அந்த ஏபிஐ யூஸ் பண்ணுறோம், JDBC API நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால யூ ஹாவ் த சேம் ஸ்டெப்ஸ். ஸோ வாட் இஸ் த ஸ்டெப் ஹியர்? ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு லோட் த டிரைவர். முதல்ல டிரைவர், என்ன டிரைவர் நம்ம யூஸ் பண்ணுறோம்? JDBC டிரைவர். அண்ட் டேட்டாபேஸ், என்ன டேட்டாபேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்? டெஸ்ட் டேட்டாபேஸ். ஓகே, யூ கனெக்ட் வித் த டெஸ்ட் டேட்டாபேஸ். அண்ட் வாட் இஸ் அ யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட்? MySQL ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுப்பீங்க. ஸோ யூ ஹாவ் டு கிவ் த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்துட்டோம் நம்ம. ஸோ JDBC driver and database name is given and the user ID is given and password is given. Okay, and the same thing, response dot get writer. Okay, title, what is the first title? Database result. அப்படிதான் இங்க டைட்டில் நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது, database result. இதானே ஃபர்ஸ்ட் டைட்டில், database result. ஓகே, ஸோ அதுதான் நம்ம இங்க சொல்றோம். டைட்டில் இஸ் database result. அண்ட் இது இந்த டாக்குமெண்ட் டைப்லாம் தேவையில்லை, இட்ஸ் நாட் நீடட். இது HTML-க்காக கொடுக்குறது இதெல்லாம். ஸோ அகெயின் யூ ஸ்டார்ட் த HTML, ஹெட் செக்ஷன் இல்லை டைட்டில், அண்ட் யூ சேஞ்ச் த பேக்ரவுண்ட் கலர் அண்ட் ஹெட்டிங். டைட்டில் பிரிண்ட் பண்ணுறோம் நம்ம. இது SQL-க்கான எக்ஸெப்ஷன்ஸ். கண்டிப்பாக ட்ரை கேட்ச் இல்லாமல் போட முடியாது.
JDBC connectivity வந்து ட்ரை கேட்ச் இல்லாம நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு கிவ் த ட்ரை கிளாஸ் டாட் ஃபார் நேம். இதெல்லாம் கான்ஸ்டன்ட் ஸ்டெப் தாம்மா, இதெல்லாம் சேஞ்சே கிடையாது. MySQL டாட் JDBC டிரைவர் அண்ட் டிரைவரை கனெக்ட் பண்றோம். இந்த இடத்துல 3 ஆர்குமெண்ட் இருக்கு பாருங்க. அந்த டிரைவர்ல எதை கனெக்ட் பண்றோம்? நம்ம டெஸ்ட் டேட்டா பேஸ், எந்த யூசர் ஐடி, என்ன பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ கிளாஸ் டாட் ஃபார் நேம் கனெக்ஷன் அண்ட் கனெக்ஷன் டாட் கிரியேட் ஸ்டேட்மெண்ட். ஸோ வாட் இஸ் யுவர் query? எனக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வரணும். அப்போ என்ன செலக்ட் query யூஸ் பண்ணிருப்பீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஐ வாண்ட் அ அவுட்புட் லைக் திஸ். இப்போ இதுக்கு என்ன query நம்ம யூஸ் பண்ணிருப்போம் SQL-ல? எனக்கு எம்ப்ளாயி டேபிள்ல இருக்கிற எல்லா டீடைல்ஸையும் நான் பார்க்கணும். அப்ப அதுக்கு என்ன query யூஸ் பண்ணுவீங்க? Select star from employee table. அவ்வளவுதான். So select star from employee. Suppose I want to know only the first name and last name of all the employees. அப்போ what is the query? Select first name comma last name from table. The same thing. So அதுதான், that is your SQL query. Good. So see here. So what is your query here? Select ID, first, last, age. எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணேன். ஒன்று எய்தர் யூ கேன் புட் ஸ்டார் ஆர் யூ கேன் மென்ஷன் த காலம் நேம்ஸ். எதை வேணாலும் நீங்கள் போடலாம். ஸோ இங்கே என்ன போட்டிருக்காங்க? ஐடி, ஃபர்ஸ்ட், லாஸ்ட், ஏஜ். ஃப்ரம் விச் டேபிள்? எம்ப்ளாயி டேபிள். தென் யூ எக்ஸிக்யூட் த ஸ்டேட்மெண்ட். அந்த query எக்ஸிக்யூட் பண்ணுங்க. query எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாட் இட் வில் பி ஸ்டோர்ட்? ரிசல்ட் செட். இந்த query எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? You can have your result set. So rs.next. Result setல you have a n number of rows. நிறைய rows இருக்கும். அதனால you have to read one by one. ஒவ்வொரு result setல இருக்கிற ஒவ்வொரு ரெக்கார்டையும் நம்ம ரீட் பண்றோம். Then ID. அதுலேருந்து எதை எடுக்கிறோம் பாருங்க. First you are taking ID. ID it's what type? Integer type. அதனால get int ID. And you store in the ID. IDல ஸ்டோர் பண்ணுங்க. Then age, you get the age and stored in age, and first, last, these two are string types, so you stored in the first and the last. So இப்போ 4 information ஒரு ரெக்கார்டுக்கு. then out.println ல எப்படி print பண்றோம் பாருங்க. id colon plus id break tag, then age plus age break tag, first last. so அதனால தான் இப்படி print ஆகுது. id colon 100 comma age colon age oda value, first colon first value, last colon last oda value. So it will print the values one by one. இது எப்படி print ஆகுது? rs.next. so rs.next ன்னு போட்டிங்கன்னா it will print the values of records one by one. okay, so this is a program. நீங்க எந்த டேட்டாபேஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இதே ஸ்டெப் தான் வரும், சேஞ்சே ஆகாது. நம்ம இங்க இப்ப பாக்குறோம் இல்லையா, என்னென்ன ஸ்டெப் கான்ஸ்டன்டா பாக்குறோம் பாருங்க. டிரைவர், கனெக்ட் டெஸ்டர், யூசர் ஐடி, பாஸ்வேர்ட். தென் இங்க நீங்க எக்ஸிக்யூட், திரும்ப டிரைவரோட கனெக்ட் பண்ணி யூ ஹாவ் டு கிவ் யுவர் டெஸ்ட் நேம், யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். கனெக்ஷன் ஸ்டெப், கிரியேட் an SQL and execute the SQL and read the data one by one. ஸோ இது வரைக்கும் கான்ஸ்டன்ட் ஸ்டெப்ஸ். திரும்ப இதே நான் RMI-லையும் காமிப்பேன், JSP-லையும் காமிப்பேன். அப்பயும் உங்களுக்கு என்னதான் இருக்கும்? இதே ஸ்டெப்ஸ் தான் இருக்கும், சேஞ்சே ஆகாது. சேம் சின்டாக்ஸ், பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஜாவா. ஸோ அதனால யூ ஆர் கோயிங் டு ஃபாலோ த சேம் சின்டாக்ஸ், ரைட்? இப்போ நம்ம ஒரு ஆப்ரேஷனுக்கு பார்த்துருக்கோம். எந்த ஆப்ரேஷனுக்கு மட்டும்? செலக்டுக்கு மட்டும் பார்த்துருக்கோம். இப்போ நீங்க ஒரு நியூவா ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணணும், இன்சர்ட் ஆப்ரேஷன் அதே தான். செலக்ட் கமாண்ட்க்கு பதிலா you have to put a insert command, or you want to update a record, அப்ப update command, இல்ல delete பண்ணனும், delete command. so எல்லாமே எந்த இடத்துல தான் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு? எந்த இடத்துல சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு? so எந்த ஆபரேஷன் இதுல எந்த ப்ரோக்ராம்ல? எஸ், SQL. see here இந்த SQL நம்ம இங்க கொடுக்குறோம் பாத்தீங்களா? here you have given the SQL.
select id first last. இப்போ நான் என்ன query கொடுத்திருக்கோம், we are giving a select query. No, I want to insert the record, so here you have to give the insert record, or you want to update, here you have to give the update record or delete record. So எல்லாமே எந்த இடத்துல தான், இந்த SQL பார்ட்ல தான் மார்க். மற்றபடி the same programs, அதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. Okay, so now the database part is over. Any doubt? So now come to the last topic in the servlet, applet to servlet communication. இது tutorialல கிடையாது, I'll give you a separate notes. See here, applet to servlet. நீங்க நோட்ஸ் எப்படி ஷேர் பண்ணுவீங்க? நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு மெயில் ஐடி, வாட்ஸ்அப்ல மெயில் ஐடி நீங்க எனக்கு கொடுங்க, நான் ஒரு மெயில் ஐடியில நான் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணிடுறேன். நீங்க எல்லாருக்கும் அப்படியே நீங்க உங்க குரூப்க்கு கம்யூனிகேட் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். ஓகே, so next one is applet to servlet communication. chat boxல அனுப்பிடுங்க மெயில் ஐடி. ஒரு 2-3 மெயில் ஐடி போட்டுருங்க, 2-3 பேர் ஷேர் பண்ணுங்க, நான் எல்லாருக்கும் சிசி போட்டு அனுப்புறேன். So applet yes, applet to servlet communication. So what is the difference here? இப்போ நம்ம பார்த்த கம்யூனிகேஷன் எல்லாம் என்ன டைப் சொல்லுங்க பாப்போம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம ப்ரோக்ராம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே எந்த கம்யூனிகேஷன்ல வரும்? என்ன மாதிரி கம்யூனிகேஷன்? இப்போ ஸோ எதை எதோட கனெக்ட் பண்ணியிருக்கீங்க? இப்போ பார்த்த ப்ரோக்ராம் எல்லாமே நம்ம கம்யூனிகேஷன் எப்படி இருந்தது? ஸோ என்ன மாதிரி நம்ம கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தோம்? ஸோ எல்லாமே HTML டு சர்வ்லெட் கம்யூனிகேஷன். அதாவது உங்க ஃப்ரெண்ட் கிளைண்ட் ப்ரோக்ராம் எல்லாமே HTML எழுதியிருந்தீங்க, உங்க சர்வர் ப்ரோக்ராம் எல்லாமே சர்வ்லெட்ல எழுதியிருந்தோம். ஸோ எல்லா கம்யூனிகேஷனும் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ப்ரோக்ராம்ஸுமே இட் கம்ஸ் அண்டர் HTML டு சர்வ்லெட் கம்யூனிகேஷன். ஸோ உங்க ரெக்வெஸ்ட் எப்படி அனுப்பியிருக்கீங்க? த்ரூ HTML நம்ம அனுப்புறோம். ரெஸ்பான்ஸ் எப்படி பண்ணியிருக்கோம்? நம்ம ஒரு சர்வ்லெட் வழியா நம்ம ரெஸ்பான்ஸ் பண்றோம். ஸோ அதுதான் நம்ம எல்லா ப்ரோக்ராம்ஸும் டிஸ்கஸ் பண்ணது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் டைப் இஸ் applet டு சர்வ்லெட் கம்யூனிகேஷன். appletனா இப்போ அப்போ வாட் இஸ் த ப்ரோக்ராம்? அப்போ நீங்க உங்க ரெக்வெஸ்ட் எதுல அனுப்ப போறீங்க? நீங்க இப்போ இந்த இடத்துல அப்போ உங்க ரெக்வெஸ்ட் ப்ரோக்ராம் எல்லாம் எந்த மாதிரி இருக்க போகுது? ஸோ ரெக்வெஸ்ட் ப்ரோக்ராம் அப்போ நம்ம எதுல எழுதுவோம்? ஸோ யூ ஹாவ் டு ரைட் இன் த ஃபார்ம் ஆஃப் எஸ் appletsல நம்ம எழுதுவோம். applet போட்டிருப்பீங்க இல்லையா ஜாவால, அதே மாதிரி தான். ஹியர் யூ ஆர் கோயிங் டு யூஸ் யுவர் ரெக்வெஸ்ட் ப்ரோக்ராம் from an applet. So applet program is your request program, and response program there is no change, servlet program da. So உங்க server program ஒரே மாதிரி தான் இருக்கு. Okay, so இப்போ now you are communicating from applet to servlet. So this is the program we are going to discuss. Okay, but what is the difference between the HTML and the applet? HTML ko applet ko என்ன difference? The main difference is HTML இருந்தாதான் நீங்க அத ஒரு வெப் பேஜா நான் சொல்ல முடியும். கரெக்டா? நான் அத ஒரு வெப் பேஜா நான் சொல்ல முடியும். ஸோ உங்க ரெக்வெஸ்ட் ப்ரோக்ராம் ஒரு HTML இருந்தாதான் யூ கேன் யூஸ் இட் இன் இன்டர்நெட் ஒர்க். ஸோ இன்டர்நெட்ல நம்ம யூஸ் பண்ண முடியும், அதை ஒரு நெட்ஒர்க்ல டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். பட் ஆப்லெட் இருந்ததுன்னா இட் வில் நாட் பி யூஸ்ஃபுல் அஸ் அன் இன்டர்நெட் ப்ரோக்ராம், ரைட்? ஸோ அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ ஆப்லெட் என்னது, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஹியர்? இட் இஸ் ஒன்லி அ கம்பைல்டு ஜாவா ப்ரோக்ராம் that can be sent over within the network only.
பட் இட்ஸ் நாட் ஃபார் டெவலப்பிங் எனி வெப்சைட்ஸ். ஸோ வெப்சைட்ஸ்குள்ள நம்ம யூஸ் பண்ண முடியாது. பட் ஆல்டர்னேட்டிவா நம்ம அதுக்குள்ள இம்போர்ட் பண்ணலாம். HTML குள்ளேயும் நீங்க எதை கால் பண்ணலாம், ஒரு ஆப்லெட்டை கால் பண்ணலாம். இன்டைரக்டா பண்ணலாம், டைரக்டா பண்ண முடியாது. பட் இன்டைரக்டா ஒரு HTML குள்ள நம்ம ஒரு ஆப்லெட்டை கால் பண்ணலாம். ஓகே. And another difference is HTML gives a good performance. HTML gives a good performance and takes less time to load, but has poor security. It has poor security. So this is the option. HTML, it's a good performance and it will take a less amount of time for loading the page, but it has a poor security. ஏன்னா நீங்க உங்க browserல போய் கோடை கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன HTML கோட் யூஸ் பண்ணிருக்கீங்கன்றது யார் வேணாலும் பார்க்கலாம். எந்த வெப்பேஜ்ல வேணாலும் போய் உங்க browserல கோடுன்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா யார் வேணாலும் போய் அந்த HTML கோடை நீங்க பார்க்கலாம். பட் அதுல ஆப்லெட் யூஸ் பண்ணியிருந்தா பார்க்க முடியாது. PHPயோ .NETஓ அந்த கோடிங் எல்லாம் தெரியாது. ஆனா HTML கோடிங் மட்டும் நீங்க வியூ பண்ணி பார்க்கலாம். அது எந்த வெப்பேஜ்னாலும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால தான் இட் ஹாஸ் புவர் செக்யூரிட்டி. பட் ஆப்லெட் கிவ்ஸ் புவர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் lot of time to load, but it have a good security. Okay, so this is a difference between the HTML and the applet. Okay, and you have the two different types of applet programming: untrusted applets and trusted applets. Untrusted and trusted applets. So untrusted, you don't want the security. எனக்கு எந்த செக்யூரிட்டியும் தேவையில்லை, எனக்கு யார் வேணாலும் எந்த கோடையும் பார்க்கலாம் அப்படின்னா அப்போ now the applet becomes an untrusted. இல்ல trusted applet means you can write some malicious code. இல்ல சீக்ரெட்டா நீ எழுதணும் அப்படின்னீங்கனாலும் you can also use it. Different categories of applets here. And see that comparison of applet and servlet. Applet, it is a client side. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் HTML க்கு பதிலா நம்ம applet யூஸ் பண்ணுறோம். So it is a client side program. And servlet என்னது, it is a server side program. Servlet is a server side program and it need a browser. ஒன்று ப்ரௌசர் ஆப்லெட்டை ரன் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா ஒன்று உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரௌசர் தேவைப்படும், இல்லை ஒரு விண்டோ, இல்லை ஒரு ஆப்லெட் வியூவர் போட்டு தான் நம்ம ரன் பண்ணுவோம் ஆப்லெட் ப்ரோக்ராம் எல்லாம். ஸோ தட் இஸ் எக்ஸிக்யூஷன். பட் சர்வ்லெட்க்கு என்ன வேணும், இட் நீட் அ கண்டெய்னர், இட் நீட் அ சர்வர். ஒரு அப்பாச்சி சர்வரோ இல்லை ஒரு டாப்கேட் சர்வரோ இல்லை ஒரு .NET அந்த IIS சர்வரோ, இட் நீட் அ சர்வர் டு ரன் தி சர்வ்லெட் ப்ரோக்ராம். And also it comes to the browser for execution. இது எங்க இருக்கும், it's the servlet program is reside in the server sideல தான் இருக்கும். And applet also has some life cycle. Applet life cycle படிச்சிருப்பீங்க நீங்க, init method, start method, stop method, destroy method. And servlet also has a life cycle. நேத்தி பார்த்தோம் இல்லையா, init method, service method and destroy method. So this is a comparison of applet and servlet. Okay, and so போன program எல்லாமே HTML to servlet communication, and now you are going to discuss what applet to servlet communication. So applet to servlet communication தான் நம்ம பார்க்க போறோம். And now come to the example. How you இப்போ நம்ம இது வரைக்கும் HTML-யும் servlet-யும் communicate பண்ணி பார்த்தோம். இப்போ என்ன எக்ஸாம்பிள் பார்க்குறோம்னா applet to servlet communication-க்கான எக்ஸாம்பிள். So இப்போ here also you have the two programs. ரெண்டு ப்ரோக்ராம் வரும். ஒன்று வந்து applet program and another one is servlet program. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராம் சொல்லுங்க பாப்போம். இது applet ப்ரோக்ராமா இல்ல servlet ப்ரோக்ராமா? Servlet, no doubt, because see here the packages servlet yes. Packages முதல்ல அங்க தெரிஞ்சிச்சு, நமக்கு பார்த்தோனே தெரிஞ்சிச்சு. it's a servlet.star and servlet.http.star னே ஆரம்பிக்குது முதல்ல. and servlet name is servlet example and throwing exceptions, right? okay, இப்போ நீங்க applet program பாருங்க, இத பார்த்தோனே உங்களுக்கு தெரிஞ்சிரும் இது வந்து applet program. எப்படி இது applet programனு தெரியுது உங்களுக்கு? java.awt, java.applet packages. Yes, that's the main packages for applets, awt.star and applet.star. So these are the two packages, right? So appo edu client program, applet program da client program.
சர்வ்லெட் ப்ரோக்ராம் தான் சர்வர் ப்ரோக்ராம். ஓகே, நவ் கம் டு திஸ் ப்ரோக்ராம். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்றோம்? இப்போ நான் ஆப்லெட்ல வந்து நான் த்ரூ ஆப்லெட் ஐ எம் டிரான்ஸ்மிட்டிங் ஒன் மெசேஜ். ஆப்லெட் வழியா நான் ஒரே ஒரு மெசேஜ் அனுப்புறேன். என்ன மெசேஜ் அனுப்புறேன்? ஆப்லெட் சர்வ்லெட் கம்யூனிகேஷன். ஸோ திஸ் இஸ் அ மெசேஜ். இந்த மெசேஜை நம்ம ஒரு ஆப்லெட்ல நான் சென்ட் பண்றேன் சர்வருக்கு. சர்வர் என்ன பண்ணுது? நான் அனுப்பிச்ச மெசேஜை ரீட் பண்ணி, ஓகே, அனுப்பிச்ச மெசேஜை ரீட் பண்ணி நான் அனுப்பிச்ச மெசேஜ் இப்படி இந்த ஃபார்மேட்ல பிரிண்ட் பண்ணுது. மெசேஜஸ் அப்படின்னு போட்டு அந்த மெசேஜை பிரிண்ட் பண்ணுது. ஸோ தட்ஸ் ஆல். ஓகே, இதை நீங்க நான் இது சிம்பிள் ப்ரோக்ராம். இந்த சிம்பிள் ப்ரோக்ராமுக்கே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ண வைக்கிறோம். அதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 லைன்ஸ் ஆஃப் கோடிங் வருது. இப்போ நம்ம இன்னும் ப்ரோக்ராமை காம்ப்ளிகேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அப்போ ப்ரோக்ராம் இன்னும் லென்த்தாக போகும், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். இல்லை இப்போ நீங்க இன்னும் ப்ரோக்ராம் போட்டீங்கன்னா ஒரு 2 நம்பர்ஸ், டேக் 2 டெக்ஸ்ட் பாக்ஸஸ். ஒரு ஆப்லெட்ல ஒரு 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் போடுங்க, 2 நம்பர்ஸ் அனுப்புங்க. உங்க சர்வர் என்ன பண்ணும்? அந்த ஆப்லெட்ல இருந்து 2 நம்பர்ஸ் ரீட் பண்ணி ஆட் பண்ணி ரிசல்ட்டை ஆப்லெட்லேயே பிரிண்ட் பண்ணணும். நல்லா பாருங்க, ரிசல்ட்டை ஆப்லெட்ல பிரிண்ட் பண்ணணும். யூஸ்வலா நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்த ப்ரோக்ராம் எல்லாமே ரிசல்ட் எப்படி பிரிண்ட் ஆகும்? ஒரு வெப்பேஜா தான் பிரிண்ட் ஆகும். அதுவும் ஒரு HTML தான் நமக்கு வரும். அங்க out.println அப்படிதான் நம்ம எல்லா ப்ரோக்ராமுமே கொடுத்துருக்கோம். அப்போ வர்ற ரிசல்ட் எல்லாமே எப்படிதான் வரும்? உங்களுக்கு ஒரு வெப்பேஜா தான் ஒரு ரிசல்ட் வரும். ஏன்னா வர ரிசல்ட் எல்லாம் நம்ம HTML பிரிண்ட் பண்ணிருக்கோம். பட் இங்க அப்படி கிடையாது. நான் அனுப்புற ப்ரோக்ராம் ரெக்வெஸ்ட்டை ரெஸ்பான்ஸ் எப்படி வரணும்? ஆப்லெட்ல எனக்கு பிரிண்ட் ஆகும். ஏன்னா பிகாஸ் ஹியர் த கம்யூனிகேஷன் இஸ் ஆப்லெட் டு சர்வ்லெட். HTML இந்த பார்டருக்குள்ள வரக்கூடாது. ஸோ டெக்ஸ்ட் கண்டென்ட் டைப்பு out.println அதெல்லாம் எதுவுமே வரக்கூடாது. ரிசல்ட் ஃபுல்லா எங்கேயே தான் டிஸ்பிளே ஆகணும், உங்களுக்கு ஆப்லெட்டுக்குள்ளேயே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுதான் இங்கே மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுது? ஃபர்ஸ்ட் நான் ஆப்லெட்டை முதல்ல சூஸ் பண்ணிக்க, ஏன்னா நம்ம முதல்ல ரெக்வெஸ்ட் தான் அனுப்புவோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் யூ சி த ஆப்லெட் ப்ரோக்ராம். See here ivo.star, awt.star, net.star and applet.star. So what is applet name? Applet calling servlet. Okay. இப்போ இந்த applet யாரோட கனெக்ட் பண்ணணும்? சர்வ்லெட்டோட கனெக்ட் பண்ணணும். அந்த சர்வ்லெட் கனெக்ஷனுக்கான ஸ்டெப் இதுதான். ஒரு URL கனெக்ஷன் ஈக்குவல் டு நல். பாருங்க, இந்த இடத்துல அந்த சர்வரை கனெக்ட் பண்றோம் பாருங்க. உங்க சர்வ்லெட் ப்ரோக்ராமோட கனெக்ட் பண்றோம். சர்வ்லெட் ப்ரோக்ராம்னா இப்படி தானே ரன் பண்ணுவோம். http:/localhost 8080 அண்ட் ஃபோல்டர் நேம், ஃபைல் நேம் போட்டு நம்ம இப்படி கொடுப்போம் சர்வ்லெட்டோட அட்ரஸ். தென் சர்வ்லெட்டோட கனெக்ட் பண்றேன். அந்த சர்வ்லெட்டுக்கு நான் இன்புட் கொடுப்பேன். அந்த சர்வ்லெட்டுக்குலேருந்து நான் அவுட்புட் வாங்குவேன். அந்த சர்வ்லெட்ல நான் கேட்ச் மெமரி யூஸ் பண்ணுவேன். அண்ட் எல்லா ரெக்வெஸ்ட்டும் நான் சென்ட் பண்ணுவேன். ஸோ இது எல்லாமே டிஃபால்ட் கனெக்ஷன் ஸ்டெப்ஸ் வித் சர்வ்லெட். அதாவது இப்போ ஆப்லெட் வந்து ஒரு சர்வ்லெட்டோட கனெக்ட் பண்றதுக்கான என்டையர் ஸ்டெப்ஸ் we are giving. அதோட அட்ரஸ், அதோட இன்புட், அதோட அவுட்புட், அதோட கேட்ச். ஸோ எவ்ரி திங் யூ ஆர் கோயிங் டு கிவ் இந்த ட்ரை கேட்ச். எல்லாமே ட்ரை கேட்ச்ல கொடுக்குறோம் நம்ம. ஓகே, ஸோ இந்த ஃபுல் ஸ்டெப்ஸும் கனெக்டிவிட்டிக்கான ஸ்டெப்ஸ். ஓகே, இப்போ என்னோட சர்வரோட கனெக்ட் பண்றதுக்கான ஸ்டெப் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ பெயிண்ட் மெத்தட். ஆப்லெட்ல என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? நம்ம பெயிண்ட்னு கொடுத்தீங்கன்னா தான் அதுக்குள்ள அந்த ஆப்லெட் வியூவருக்குள்ள எல்லாமே வரும். ஸோ இப்போ நம்ம இந்த ஆப்லெட்ல பெயிண்ட் மெத்தட் கால் பண்றோம். இந்த ஆப்லெட்குள்ள என்ன இருக்கு பாருங்க. யூ ஆர் டிராயிங் த ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று ரைட் பண்றீங்க. என்னது? ஆப்லெட் சர்வ்லெட் கம்யூனிகேஷன். ஆப்லெட் சர்வ்லெட் கம்யூனிகேஷன், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ப்ரோக்ராம்ல என்ன டிஸ்பிளே ஆயிருக்கும்? ஆப்லெட் டு சர்வர் கம்யூனிகேஷன் பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் இருக்கு பாருங்க. ஆப்ஜெக்ட் இன்புட் ஸ்ட்ரீம். நல்லா பாருங்க, 2 ஸ்ட்ரீம் யூஸ் பண்ண. ஆக்சுவலா C++, ஜாவா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரீம்னா என்னன்னா இட்ஸ் நத்திங் பட் பைட்ஸ், செட் ஆஃப் பைட்ஸ். அதாவது இப்போ நீங்க iostream.h, ஜாவால நிறைய ஸ்ட்ரீம் சொல்லுவோம். இன்புட் ஸ்ட்ரீம், அவுட்புட் ஸ்ட்ரீம், பஃபர்ட் இன்புட் ஸ்ட்ரீம், பஃபர்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம். ஸோ நிறைய ஸ்ட்ரீம் கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்ட்ரீம்? ஸ்ட்ரீம்ன்றது வேற ஒன்றும் இல்லை,
இட்ஸ் நத்திங் பட் பைட்ஸ். ஒரு டேட்டாவை நீங்க அனுப்புறதா இருந்தாலும் சரி, ஒரு டேட்டாவை நீங்க ரீட் பண்றதுனாலும் சரி, ஸோ எல்லாமே கம்யூனிகேஷன் எப்படி நடக்கும்னா இந்த ஃபார்ம் ஆஃப் பைட்ஸ். பைட்ஸாக தான் பாஸ் பண்ணுவோம் நம்ம டேட்டாவை. அதனால தான் ஸ்ட்ரீம் கிளாஸஸ். ஸோ இங்கே நீங்க இன்புட் ஸ்ட்ரீம். இன்புட்னா என்ன அர்த்தம்? அப்போ எங்கேருந்தோ டேட்டா நமக்குள்ள வருது, ஆப்லெட்டுக்குள்ள வருது, அதான் இன்புட் ஸ்ட்ரீம்னு அர்த்தம். அவுட்புட் ஸ்ட்ரீம்னா நீங்க டேட்டாவை வேற எங்கேயோ அனுப்புறீங்க, அதான் அவுட்புட் ஸ்ட்ரீம், ரைட்? ஸோ வாட் இஸ் த திங் ஹியர்? இன்புட் ஸ்ட்ரீம். அப்போ டேட்டா எங்கேருந்தோ உங்களுக்கு வருது, ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்? ஆப்ஜெக்ட் இன்புட் ஸ்ட்ரீம். நமக்கு எங்க இந்த டேட்டா வருது பாருங்க, நம்ம சர்வ்லெட்ல இருந்து நமக்கு டேட்டா வருது. ஏன்னா நான் சர்வ்லெட்டோட தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் அனுப்பல சர்வ்லெட்க்கு, நான் இன்னும் அந்த ப்ரோக்ராம் போகல. சர்வ்லெட்ல இருந்து ஏதோ எனக்கு டேட்டா வருது. ஸோ அதனால நான் என்ன இன்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன்? ஆப்ஜெக்ட் இன்புட் ஸ்ட்ரீம். அண்ட் எங்கேருந்து வருது நமக்கு டேட்டா? இட்ஸ் ஃப்ரம் த சர்வ்லெட். சர்வ்லெட்டோட கனெக்ட் பண்ணி சம் டேட்டா இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் த சர்வ்லெட். ஓகே. அண்ட் ஐம் கிரியேட்டிங் ஒன் வேரியபிள். ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணி see here, அந்த வேரியபிளில் நான் என்ன ஸ்டோர் பண்ணுறேன்? என்னோட சர்வ்லெட் ஏதோ சம் ஸ்ட்ரிங் அனுப்பியிருக்கேன், எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் அனுப்பியிருக்கேன். அந்த ஸ்ட்ரிங்கை நான் ஸ்டோர் பண்ணுறேன். see here, input dot read object. input dot read object அதாவது என்னோட சர்வ்லெட்டோட நான் கனெக்ட் பண்ணி அங்கேருந்து ஒரு டேட்டா வந்திருக்கு. அந்த டேட்டாவை நான் ரீட் பண்ணி எதுல ஸ்டோர் பண்ணியிருக்கேன்? எஸ்டிஆர்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ தட் எஸ்டிஆர், அந்த ஸ்ட்ரிங்கை நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. மெசேஜ் சென்ட் ஃப்ரம் சர்வர். சர்வர்லேருந்து அப்போ எனக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜை நான் அந்த ஆப்லெட்குள்ளே போட்டு உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த ப்ரோக்ராம் ஃபார் ஆப்லெட். ஸோ வாட் ஆர் த ஸ்டெப்ஸ்? அகெயின் ஐ வில் ரிப்பீட். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆப்லெட் ப்ரோக்ராம். And applet is connect with what? Servlet. Servlet ஓட connectivity. அந்த connectivity-க்கான step இது. applet-னாலே என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? பெயிண்ட் மெத்தட். இப்போ இந்த applet-க்கு கண்டென்ட் எங்கேருந்து வருது உங்களுக்கு? சர்வ்லெட்லேருந்து வருது. ஏதோ some content it's from the servlet. So I am reading the content. I am reading the content. Then நானே ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன் ஆப்லெட்டில். தென் அந்த ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணுறோம். ரீட் பண்ணி அந்த வந்த ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணி அண்ட் ட்ரா த ஸ்ட்ரிங். ஸோ இப்போ ஆப்லெட்டில் அந்த ஸ்ட்ரிங்கை போட்டு ஒரு பிரிண்ட் பண்ணி மெசேஜ் காமிக்கிறோம். தட்ஸ் ஆல். பட் இங்கேருந்து ஏதாவது போகுதா சர்வருக்கு? ஆப்லெட்லேருந்து ஏதாவது சர்வருக்கு போகுதா இந்த ப்ரோக்ராமில்? ஆப்லெட்லேருந்து ஏதாவது டேட்டா போகுதா? Yes or no? Any data you are going to send from applet to servlet. இந்த ப்ரோக்ராம்ல அது மாதிரி ஏதாவது தெரியுதா? நம்ம ஆப்லெட்லேருந்து சர்வ்லெட்டுக்கு நான் ஏதாவது அனுப்பியிருக்கோமா? நோ. ஏன்னா ஏன் அப்படின்னா இங்க இன்புட் தான் ஸ்ட்ரீம். எங்கேருந்தோ டேட்டா உள்ளதான் வருது. இங்கேருந்து அவுட்புட் ஸ்ட்ரீம் இல்லை. அவுட்புட் ஸ்ட்ரீம்க்கான ப்ரோக்ராம் நம்ம போட்டிருக்கோமா? கிடையாது. ஒன்லி இன்புட் ஸ்ட்ரீம் தான். அவுட்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணியிருந்தா தான் ஆப்லெட்லேருந்து சர்வ்லெட்க்கு போகும். பட் ஹியர் யூ ஆர் யூசிங் ஒன்லி இன்புட் ஸ்ட்ரீம். ஸோ அப்போ எங்கேருந்தோ உங்களுக்கு டேட்டா உள்ளே தான் வருது, ஆப்லெட்டுக்குள்ளே தான் வருது. அந்த ப்ரோக்ராம் தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம், ரைட்? ஸோ இது ஆப்லெட்கான பார்ட். ஓகே, நவ் கம் டு தி சர்வர் பார்ட். சர்வர் எப்படி வந்திருக்கு? சர்வர் எப்படி டேட்டா அனுப்புது? அப்போ சர்வர் என்ன ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணியிருக்கோம்? சர்வ்லெட் வந்து அனுப்புது ஆப்லெட்க்கு. அப்போ அங்கே என்ன ஸ்ட்ரீம் வரும்? அப்போ அங்கே என்ன ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுவீங்க? இன்புட்ஸ். சர்வ்லெட்லேருந்து ஆப்லெட்டுக்கு போகணும் டேட்டா.
அப்படிதான் அங்க ப்ரோக்ராம் வந்திருக்கு ஆப்லெட்ல. சர்வ்லெட் வந்து உங்களுக்கு ஆப்லெட்க்கு டேட்டா அனுப்பியிருக்கு. அப்போ அது இன்புட் ஸ்ட்ரீமா வருமா அவுட்புட் ஸ்ட்ரீமா வருமான்னு கேக்குறேன். என்ன ஸ்ட்ரீம் கிளாஸ் யூஸ் பண்ணுவீங்க? இன்புட் ஸ்ட்ரீம் மேம். இன்புட்னா உள்ள வர்றதுதான் இன்புட். சர்வ்லெட்டுக்கு ஏதாவது இன்புட் வருதா? கிடையாது. சர்வ்லெட் தான் அனுப்பியிருக்கு. நோ. எனக்கு அப்ப அவுட்புட் ஸ்ட்ரீம் தான். அவுட்புட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுதான் நீங்க என்ன ஸ்ட்ரீம் கிளாஸ் யூஸ் பண்ணணும், அவுட்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுமா, இந்த இடத்துல இன்புட் ஸ்ட்ரீம் வருமானா அதுதான் மீனிங். எங்க இருந்து டேட்டா வெளியில இருந்து உள்ள வருதுன்னா அவுட்புட் ஸ்ட்ரீம், உள்ள இருந்து நமக்கு எங்கேயாவது வருதுன்னா அப்ப ஸ்ட்ரீம் மாறும். சோ இதுதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய டெக்னிக். ஓகே. So இங்க now see come to the servlet program. See here output stream தான் யூஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. output stream தான் and new object output stream. I am declaring one string. என்ன ஸ்ட்ரிங் அனுப்பியிருக்காங்க பாருங்க, hello world. hello worldன்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை தான் நான் என்ன பண்றேன், ரைட் பண்றேன் பாருங்க. எங்க ரைட் பண்றேன், என்னோட ஸ்ட்ரீம் கிளாஸ்ல ரைட் பண்றேன். ஸோ என்னோட ஸ்ட்ரீம் கிளாஸ் என்னது, அவுட்புட் ஸ்ட்ரீம் கிளாஸ். ஸோ அவுட்புட் ஸ்ட்ரீம் கிளாஸ். அதனால அப்போ அவுட்புட் இது வெளியில போகுது. ஓகே, அண்ட் ஃபிளஷ் க்ளோஸ், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அண்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல. ஸோ இங்கே ஒரு மெசேஜ் ஒன்று சர்வரும் பிரிண்ட் பண்ணுது, சர்வரும் ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணுது. அப்போ ஆப்லெட்ல அப்போ அங்கே என்ன மெசேஜ் வந்திருக்கும், so what is the output from the servlet? என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கப்போ? Yes, hello world ma'am. hello world is a string. So that string you are going to Hello pass world. from the servlet to the applet, right? Yes. So this is the communication, right? I think hope you have understand. So that's all about the servlets. Okay, any doubt? No, ma'am. You can understand, right? So the first component is over. Okay, and now come to the second unit, beans. So beans எதெல்லாம் ரெஃபர் பண்றீங்கன்றது போட்டிருக்கேன். யூ ஹாவ் 3 ஃபைல்ஸ் இருக்கு இதுல. beans.pdf ஒரு ஃபைல் இருக்கு, அதை பார்க்கலாம் நீங்க. இல்ல இன்னொரு பிடிஎஃப் ஃபைல் இருக்கு, இல்ல புக்ல நான் சொன்ன கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ்லயும் யூ ஹாவ் த சாப்டர் நம்பர் 28. இட்ஸ் நாட் 29, இட்ஸ் 28. ஸோ 28th சாப்டர்ல உங்க பீன்ஸோட கான்செப்ட் ஃபுல்லா இருக்கும். ஸோ தட் ஆல்சோ யூ கேன் ரெஃபர், எதை வேணாலும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. So now come to the second component in Java beans, right? So now come to that, what is beans? Beans na enna, and these are the topics you are going to discuss in the Java beans. So Java bean na enna, and what are the concepts and what are the properties and events. Introspection na enna, and the beans persistence. பீன்ஸ் பர்சிஸ்டன்ட், இதை பற்றி தான் நீங்கள் எல்லாத்துலேயும் இதுதான் இருக்கும். கொஞ்சம் வேர்ட்ஸ் தான் மாறும், மற்றபடி பீன்ஸ்னாலே இதான் இருக்கும். ஸோ மாடல்னா என்ன, அண்ட் கான்செப்ட், ப்ராப்பர்ட்டிஸ், ஈவெண்ட், இன்ட்ரோஸ்பெக்ஷன், பர்சிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் நவ் கம் டு த பீன். வாட் இஸ் ஜாவா பீன்? ஆக்சுவலி இட் இஸ் அ சாஃப்ட்வேர் காம்போனன்ட் model. It is a software component model. So அதுதான் beansங்கிறது. So what is meant by software component? Software component னா என்ன? இப்போ லைக் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ எம்எஸ் ஆஃபீஸ் இருக்கு. எம்எஸ் ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா யூ ஹாவ் த லாட் ஆஃப் காம்போனன்ட்ஸ். லைக் அதுல வந்து இப்போ நீங்க ஒரு ஸ்பெல் செக் பண்றீங்க, அது ஒரு காம்போனன்ட் தான். லைக் யூ ஆர் யூசிங் அ டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸ். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி and font color, size and text boxes, each one is a component. அதுல காமிக்கிற ஒவ்வொரு கண்ட்ரோலும் ஒவ்வொரு காம்போனன்ட்.
இப்போ நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, எம்எஸ் ஆஃபீஸ்ல வேர்ட் இருக்கு, எக்ஸல் இருக்கு, பவர் பாயிண்ட் இருக்கு, அவுட்லுக் இருக்கு. ஸோ நிறைய காம்போனன்ட்ஸ் எம்எஸ் ஆஃபீஸ்ல இருக்கு. அப்போ இப்போ நான் வந்து ஒரு ஸ்பெல் செக் எடுத்துக்கோங்க. அப்போ ஸ்பெல் செக் என்ன பண்ணியிருக்கோம், வேர்டுக்கு ஒரு ஸ்பெல் செக் இருக்கும், எக்ஸலுக்கு ஒரு ஸ்பெல் செக் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அவுட்லுக்கு ஒரு ஸ்பெல் செக் கிரியேட் பண்ணியிருப்பாங்களா? எப்படி பண்ணியிருப்பாங்க அப்போ? இனி ஐடியா? ஒரு ஸ்பெல் செக் பண்ணணும், எப்படி பண்ணியிருப்பாங்க? ஸ்பெல் செக்கோ இல்லை ஃபாண்ட்டோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அப்போ எம்எஸ் ஆஃபீஸில் வேர்ட் இருக்கு, எக்ஸல், பவர் பாயிண்ட் எல்லாமே இருக்கு. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க, தே ஹவ் கிரியேட்டட் அ செப்பரேட் காம்போனன்ட்ஸ். ஃபாண்ட்டுக்குன்னு ஒரு காம்போனன்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த காம்போனண்ட்டை தான் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் வேர்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, எக்ஸலில் இருக்கப்போம், பவர் பாயிண்டில். ஸோ தே ஹவ் யூஸ்ட் ஆல் சாஃப்ட்வேர்ஸ் இன் த சேம் காம்போனன்ட். டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர் அது. எக்ஸல் தனி, பவர் பாயிண்ட் தனி, இது எல்லாமே. ஆனால் எம்எஸ் ஆஃபீஸோட பார்ட்டு தான் அது. பட் அதில் எல்லாருமே என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு ஒரே காம்போனண்ட்டை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எங்கேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்பெல் செக்கும். ஸ்பெல் செக்குன்றது ஒரு காம்போனண்ட். அந்த காம்போனண்ட்டை இப்போ நீங்கள் ஆஃபீஸில், வேர்டில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அந்த மாதிரி ஒரு காம்போனண்ட்டை நம்மளா கிரியேட் பண்ணுறது ஜாவாவில். I want a component like this. I want to create a component based on my task, based on my application. என்னோட அப்ளிகேஷனுக்கு தகுந்தப்பல நானே ஒரு காம்போனன்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தகுந்தப்பல ஐ நீட் ஒன் காம்போனன்ட். எனக்கு இந்த 2 ஐக்கானை கிளிக் பண்ணால், இப்போ இந்த ஐக்கான் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு 5 இயர்ஸோட அனாலிசிஸ் வரணும், சேல்ஸ் அனாலிசிஸ் ரிப்போர்ட் வரணும். இல்லை இந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் 5 இயர்ஸோட ஸ்டூடெண்ட் அனாலிசிஸ் ரிப்போர்ட் வரணும். ஸோ ஐ வாண்ட் டு கிரியேட் அ காம்போனன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் மை அப்ளிகேஷன். ஸோ தட் இஸ் சாஃப்ட்வேர் காம்போனன்ட். அதான் சாஃப்ட்வேர் காம்போனன்ட் மாடல்ங்கிறது. ஸோ யூ ஆர் கோயிங் டு கிரியேட் அன் அப்ளிகேஷன் இன் ஒன் காம்போனன்ட். ஒரே காம்போனன்ட்ல நம்மளோட மொத்த அப்ளிகேஷனே அந்த ஒரு காம்போனன்ட்டுக்குள்ளேயே நம்ம பண்றோம். இப்போ ஸ்பெல் செக் பண்ணுது அப்படின்னா அதுல இருக்கிற கிராமர், அதுல இருக்கிற ஸ்பெல்லிங், அதுக்கான கோடிங்ஸ் எழுதியிருப்பாங்க. அப்ப அந்த காம்போனன்ட்டை நம்ம எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் ஜாவா பீன்ங்கிறதும். ஸோ பீன் என்னன்னா, யூ வாண்ட் டு கிரியேட் அ காம்போனன்ட். நான் அந்த மாதிரி ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணணும். அந்த காம்போனன்ட்டை நான் எனக்கு எங்க தேவைப்படுதோ அங்கெல்லாம் நான் அந்த காம்போனன்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் கோ வித் ஜாவா பீன்ஸ். ஸோ இட்ஸ் நாட் லைக் அ கிளைண்ட் சர்வர். இப்போ நம்ம பார்த்த கிளைண்ட் சர்வர் கம்யூனிகேஷன் மாதிரி கிடையாது. ஒரு HTML ஒரு கிளைண்ட்டாக இருக்கிறது, சர்வர் வந்து ஒரு நம்மளோட ரெஸ்பான்ஸாக இருக்கிறது, அந்த மாதிரி கான்செப்ட் கிடையாது. இது என்ன, இட்ஸ் a newly different concept. You have to create a one software component depends on your application. ஸோ அதுதான் இங்கே பீன்ஸ். அந்த டெக்னிக்கை தான் நம்ம we can call it as a beans ன்னு சொல்றோம், right? So now see here, the software components are self-contained, reusable. Self-contained and reusable எல்லாமே இதுல இருக்கும். And reusableனா write once, run anywhere. ஒரு தடவை இந்த காம்போனன்ட்டை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். write once, run anywhere. So wherever you want this component you can add it and you can install it and you work it on it. அதே மாதிரி தான் இப்போ எனக்கு ஸ்பெல் செக் வந்து ஆஃபீஸ் வேர்டில் வேணும், ஸ்பெல் செக்கில் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அது மாதிரி எக்ஸலில் வேணும், ஸ்பெல் செக் அங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். லைக் நம்ம இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான். ஒரு பிரிண்டர் ஒன்று இருக்குது, பிரிண்டர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி. ஒரு HP பிரிண்டர், அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாஃப்ட்வேராக இருக்கும் கிடையாது. அந்த சிடியை போட்டு அது இன்ஸ்டால் ஆக போகுது, இல்லை அந்த இது டவுன்லோட் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆக போகுது. ஸோ அப்போ அது ஒரு காம்போனன்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்போனன்ட் நம்ம அப்ளிகேஷனுக்கு தகுந்தப்பல நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் அந்த காம்போனன்ட் தான் பீன்ஸ்ன்னு சொல்றோம். We call it as a beans, Java beans. So what is this components here? It's a self-contained reusable. Reusable na wherever you want you can use it. திரும்ப திரும்ப கோடிங் எழுதாதீங்க, வேஸ்ட். அதே மாதிரி கோடிங் எழுதாதீங்க, ஜஸ்ட் யூ கேன் யூஸ் இட். அந்த காம்போனன்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்கன்றதுதான். லைக் இட் மே பி a visual software components. ஸோ இப்போ காம்போனன்ட்ஸ்னா வெறும் சாஃப்ட்வேர் மட்டும் கிடையாது. இட் மே பி ஏ பிக்சர்ஸ்.
இப்ப நான் சொன்னேன் இல்லையா ஒரு 5 இயர் அனாலிசிஸ் காமிக்கணும் அப்படின்னா அந்த 5 இயர் வந்து ஒரு சார்ட்டா காமிக்கலாம், இல்ல நீங்க ஒரு பார் சார்ட்ல காமிக்கலாம், இல்ல நீங்க ஒரு சம்மரி ரிப்போர்ட் மாதிரி காமிக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் வியூ தான். ஸோ இட்ஸ் a visual components. Okay, and it contains that components contains அது ஒரு applet இருக்கலாம், it may be an application or a servlet கூட இருக்கலாம் அந்த component, and it's a GUI component. So you can immediately see the results of your work. Just அந்த component யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும், ரிசல்ட் வரணும், அவ்வளவுதான். So it's a immediately see the results of your work. And non-visual, sometimes அது தெரியாது, ஒரு ஐகான் மாதிரி கூட இருக்கும், அந்த காம்போனண்ட்டை நான் ஒரு ஐகான் மாதிரி கூட ஆட் பண்ணிக்குவேன். ஸோ ஒரு விஷுவல் சாஃப்ட்வேர் காம்போனண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு நான் விஷுவல் சாஃப்ட்வேர் காம்போனண்ட்டாக இருக்கலாம். ஓகே, ஸோ இட் மே பி பிஸ்னஸ் லாஜிக்ஸ் ஆர் சம் ஸ்டேட்ஸ். ஸோ இட் மே பி நான்-விஷுவல். ஸோ எனி கேட்டகரி, ஒன்று கண்ணுக்கு நல்லா எக்ஸ்பிளிசிட்டாக அந்த காம்போனண்ட் விசிபிளாக தெரியும், இல்லை அந்த காம்போனண்ட் வந்து ஒரு பேக்ரவுண்டில் கூட வேலை செய்யலாம், எப்படி வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் அப்ளிகேஷன். Okay, now come to the definition of the Java Bean. What is Java Bean here? It is portable. It is portable and platform independent. Yeah, why platform independent? Yeah, platform independent nu solrom idu. How can you say it is a platform independent? எப்படி சொல்றோம் நம்ம? ப்ளீஸ் ரெஸ்பான்ஸ். எப்படி சொல்றீங்க இந்த பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்னு? எல்லா பிளாட்ஃபார்ம்லயுமே இது ரன் ஆகும். அது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். பட் ஜாவா பீனையும் நம்ம பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் விண்டோஸ், லினக்ஸ் எல்லாத்துக்கும் எல்லா ஓஎஸ்லயும் ரன் ஆகிறது தான் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட், ரைட்? பட் நம்ம இது ஏன் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ் சொல்லலாம்? பிகாஸ் இட் இஸ் அ காம்போனன்ட் ஆஃப் ஜாவா. அதுதான் இங்க மெயின். ஜாவா பீன் வந்து நம்ம எதுல எழுத போறோம்? ஜாவால தான் எழுத போறோம். ஜாவாவே பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் தானே. அப்ப அதுல இருந்து யூஸ் பண்ற ஜாவா பீன் உங்களுக்கு என்னதான்? இட் இஸ் ஆல்சோ ஏ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். ஸோ அதுதான் இங்க சொல்றேன். இட் இஸ் போர்ட்டபிள், பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட், காம்போனன்ட் மாடல், ரிட்டர்ன் இன் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஜாவா யூஸ் எஸ், அதனாலதான் மெயின்லி இட் இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். அண்ட் திஸ் ஏபிஐ, இட்ஸ் ரீயூசபிள்னாலே உங்களுக்கு தெரியும், நம்ம அது திரும்ப திரும்ப எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். நீங்க ரீயூசபிள் platform independent components. Okay, and you can create this application with NetBeansல create பண்ணலாம், இல்ல Eclipse environmentல create பண்ணலாம், இல்ல சிம்பிளா நோட்பேட்ல create பண்ணலாம், இல்ல நீங்க ஒரு applet'ை create பண்ணலாம். எப்படி வேணாலும் நீங்க create பண்ணிக்கலாம். So it's a beans. Okay, and each component we can call it as beans. அதுதான் beansன்னு சொல்லும். Each component we can call it as a beans, and beans are dynamic, that can be changed or customized. இப்ப நான் ஒரு ஃபிக்ஸ்டா இந்த காம்போனன்ட்டை ஒரு டிசைன் பண்ணிட்டேன், எனக்கு திரும்ப இதுல ஏதோ இப்ப நான் 5 இயர்ஸ் அனாலிசிஸ்க்காக இந்த காம்போனன்ட் கிரியேட் பண்ணிருக்கேன், இல்ல இந்த 5 இயர்ஸ்ல இருந்து நான் ஒரு 10 இயர்ஸ்க்காக இதை மாத்தணும், ஐ வாண்ட் டு சேஞ்ச் இட். So that options also you can do. It's a dynamic. நீங்க மாத்தலாம், எப்படி வேணாலும் மாத்திக்கலாம், உங்க ஆப்ஷன் தான் அது. So it's a dynamic-ஆ நீங்க கிரியேட் பண்ணலாம். Or customized. So end user-க்கு எப்படி வேணும், என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும், that also you can create. So it is, அதனால தான் it's a portable, so flexible. The component-ஐ நீங்க எப்படி வேணாலும் ஆல்டர் பண்ணிக்கலாம், உங்க அப்ளிகேஷனுக்கு தகுந்தாப்புல you can alter it. Okay, and this component use some properties, that is very very important. Properties, அந்த காம்போனன்ட்க்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இப்படிதான் இருக்கும் அந்த காம்போனன்ட், அந்த காம்போனன்ட் இந்த மாதிரி தான் வேலை செய்யும், அந்த காம்போனன்ட்டோட கலர் இப்படிதான் இருக்கும், அந்த காம்போனன்ட்டோட விசிபிலிட்டி இப்படிதான் இருக்கும், அந்த காம்போனன்ட் இப்படி இவங்களுக்கு தான் தெரியும், இவங்களுக்கு தெரியாது. So you have some properties. And persistence means lifetime. இந்த காம்போனன்ட் எவ்வளவு நாளைக்கு இருக்கும், throughout the execution இருக்குமா, இல்ல இவ்வளவு பீரியட் தான் இருக்குமா. So that persistence also you can mention.
ஸோ அதுதான் கஸ்டமைஸ்ட். நீங்க எப்படி வேணாலும் இந்த காம்பனண்ட்டை நீங்க சேஞ்ச் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜாவா பீன்ஸ். இதுதான். ஓகே. அண்ட் இந்த காம்பனண்ட்டுக்கு தேவையான டூல்ஸ் அண்ட் இன்ட்ரோஸ்பெக்ஷன். இன்ட்ரோஸ்பெக்ஷன் இட்ஸ் நத்திங் பட் process. See here, each bean has some features. Features, now what is the meaning of features? Properties, methods, events. இதுதா features ன்னு சொல்றோம். And the process is known as introspection. இப்போ நீங்க ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்றீங்கன்னா அது எப்படி ஒர்க் பண்ணும், அதுக்கான கோடிங் என்ன, எப்படி எழுதுவீங்க, அதோட மெத்தட்ஸ் என்ன, ஈவென்ட்ஸ் என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, எவ்ரிதிங் we can call it as introspection. அதுதான் introspection சொல்றோம். So introspection it's nothing but about the features of the beans. அந்த பீனோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் சொல்றது தான் introspection. Okay. And it may be a pattern இருக்கலாம், or it may be a persistence. எது வேணாலும் இருக்கலாம். அது total thing about the bean that we can call it as introspection. Okay. இப்போ I show the one example bean. Bean எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க. These are all the sample beans. இங்க பாருங்க. இதெல்லாமே sample bean. இந்த பிக்சரே இது ஒரு ஜக்லர், இது ஒரு bean தான். ஜக்லர் beanன்னு சொல்லுவாங்க. So actually இப்போ இந்த bean பாருங்க, slider bean. இது button beans. What is the use of that bean? இப்போ நான் இந்த beanக்கான பிக்சர் இருக்கும். அந்த bean-ஐ கிளிக் பண்ணேன்னா it will show the slider. நீங்க நம்ம VBல கண்ட்ரோல் சொல்றோம் இல்லையா, டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியா, அதுக்கு ஒரு கண்ட்ரோல். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸா, அது ஒரு கண்ட்ரோல். அது கூட ஒரு காம்போனன்ட் தான். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ங்கிறது ஒரு காம்போனன்ட். அது மாதிரி ஒரு செக் பாக்ஸ் ஒரு காம்போனன்ட், ஒரு லிஸ்ட் பாக்ஸ் ஒரு காம்போனன்ட், ஜேடிபிசி கனெக்டிவிட்டி ஒரு காம்போனன்ட். அதுல each one is a component. அதுதான் இங்க ஜாவால பீன்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ இப்போ ஸ்லைடர் பாத்தீங்கன்னா இட் இஸ் a component. இப்போ இந்த ஸ்லைடர் என்ன, நீங்க இதுக்கான வேல்யூ செட் பண்றது, மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ, இந்த மாதிரி செட் பண்றது. இல்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு காம்போனன்ட், 2 ஸ்டேட் காம்போனன்ட், இதை பிரஸ் பண்ணா ஆன் ஆகுறது, இதை பிரஸ் பண்ணா ஆஃப் ஆகுறது, அண்ட் லேபிள்டு பட்டன் கிரியேட் பண்றது, அண்ட் மல்டிபிள் லைன் கிரியேட் பண்றது. இந்த ஜக்லர் பீன்னா என்னன்னா இட்ஸ் லைக் அ டான்சிங் பீன் மாதிரி. இது வந்து ஒரு டான்ஸ் ஆடும். ஸோ இதை ஆன் பண்றது, ஆஃப் பண்றது. ஸோ இட்ஸ் அ ஒன் டைப் ஆஃப் பீன். ஸோ அதுதான் விஷுவல் காம்போனண்டாகவும் இருக்கலாம், நான் விஷுவல் காம்போனண்டாகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த சாம்பிள் பீன்ஸ். அண்ட் நவ் கம் டு தட் இன்ட்ரோஸ்பெக்ஷன். ஸோ இட் இஸ் இதுல பீனை பொறுத்த வரைக்கும் வேற எதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னா என்னன்னா இன்ட்ரோஸ்பெக்ஷன், ப்ராப்பர்ட்டிஸ், இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கம் டு தட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இப்போ என்னென்ன பார்க்க போறீங்கன்னா, ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன, ஈவென்ட்ஸ் என்ன, மெத்தட்ஸ்னா என்ன, பர்சிஸ்டன்ஸ் என்ன, இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் a simple program about the beans. Okay. And now come to the properties. So property, it's nothing but the appearance and behavior. Properties, it's nothing but the appearance and the behavior characteristics of a bean that can be changed at the design time. So it's nothing but the characteristics or the features. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, விபியில் நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ் சொல்றீங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல எதெல்லாம் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவீங்க, எதெல்லாம் மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவீங்க, எதெல்லாம் ஈவென்ட்ஸ்ன்னு சொல்லுவீங்க, சொல்லுங்க பார்ப்போம். டெக்ஸ்ட் பாக்ஸ் சொல்லலாம், நீங்க பட்டன் சொல்லலாம், இதெல்லாம் கண்ட்ரோல்ஸ்ன்னு சொல்லியிருப்பீங்க நீங்க. அதுதான் நான் இங்க பீன்னு சொல்றேன். இப்போ இதுல எதை ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவீங்க, எதை மெத்தட்ன்னு சொல்லுவீங்க, எதை ஈவென்ட்ன்னு சொல்லுவீங்க? Anyone response? To take any control. Event click event, double click event, got focus, அதெல்லாம் event ma'am. Yes, good. Properties? Propertiesனா அந்த சைட்ல வர properties வருமே, அதெல்லாம் color, font color. Yes, good. Good. Name, size, visibility, then appearance, border. அதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே.
ஈவெண்ட்ஸ் நீங்க சொன்ன மாதிரி இட் வில் எக்ஸிக்யூட், அதாவது நீங்க கொடுக்கறது வந்து எக்ஸிக்யூட் ஆகிறது தான் ஈவெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கிளிக் பண்றேன் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து நான் கிளிக் பண்ணும்போது வாட் ஈவெண்ட் வில் அக்கர், அதுக்கான கோடிங் எழுதிருப்பீங்க இல்லையா, ஃபயர் ஆகும். தட் ஈவெண்ட் வில் ஃபயர் ஆர் தட் ஈவெண்ட் வில் எக்ஸிக்யூட், அது ஈவெண்ட். மெத்தட்ஸுங்கிறது நீங்க அதுக்கான கோடிங் எழுதுறது. அது ரெண்டும் மோரல்லெஸ் சிமிலாரிட்டி தான். மெத்தட்ஸும் ஈவெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா சிமிலாரிட்டி தான். அதை எக்ஸிக்யூட் ஆகும்போது ஈவெண்ட்னு சொல்லுவாங்க, அதை எழுதும் போது மெத்தட்னு சொல்லுவோம், அவ்வளவுதாங்க. ஸோ தட் இஸ் ஒன் திங் யூ ஆர் கோயிங் டு கிரியேட் ஹியர். அந்த மாதிரி தான் நம்ம இப்போ பண்ண போறோம். நம்ம வந்து ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ண போறோம். அந்த காம்போனன்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம என்னென்னலாம் இருக்கும்னு நம்ம செட் பண்ண போறோம். அந்த காம்போனன்ட்ல என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ண போறீங்க, என்னென்ன ஈவெண்ட்ஸ் யூஸ் பண்ண போறீங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஓகே, ஆக்சுவலா இந்த ப்ராப்பர்ட்டி இந்த கான்செப்டே பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட். லைக் இப்போ நீங்க சிக்கும் C++க்கும் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் ஹியர்? சி வந்து இட்ஸ் ஜெனரல் ஓரியன்டட், ப்ரோக்ராமிங் ஓரியன்டட், ப்ரொசீஜர் ஓரியன்டட். C++ வந்து இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னு சொல்லுவோம். ஏன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னு சொல்றோம்? யூ ஹாவ் சம் ஃபீச்சர்ஸ். ஆப்ஜெக்ட் ஓரியன்டடுக்குன்னு சில ஃபீச்சர்ஸ் இருக்கு. என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு? கிளாஸ், ஆப்ஜெக்ட்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ், polymorphism, overloading, abstraction, encapsulation. So you have a lot of OOPS concept. இதெல்லாமே பண்றது தான் OOPS கான்செப்ட்ங்கிறது. பட் சில இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ண மாட்டோம். OOPS கான்செப்ட் டெக்னிக் யூஸ் பண்ண மாட்டோம். பட் என்ன இந்த OOPS கான்செப்டை யூஸ் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா யுவர் ப்ரோக்ராம் பிகம்ஸ் சிம்பிளர். இப்போ நீங்களே ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க, அப்படியே யூஸ் பண்ணாம பிளண்டா நீங்க பாட்டு எழுதுறீங்க, எந்த டெக்னிக்கும் கிடையாது. நீங்க பாட்டு எழுதின கோடையே திரும்ப திரும்ப எழுதுறீங்க, தேவையில்லாத நிறைய லைன்ஸ் வரும், ப்ரோக்ராமுக்கு நோ செக்யூரிட்டி, நிறைய ரீயூசபிலிட்டி பண்ணவே மாட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு 100 லைன்ஸில் எழுதுவீங்க சியில் அப்படின்னீங்கன்னா, C++ல ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி that same program you are going to write only in a 5 lines or 10 lines. So இப்போ இங்கே என்ன ஆகுது? the coding lines will be reduced and the program it becomes a more secure one. C அப்படி கிடையாது, it's a more secured one இருக்கும். ஸோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் எழுதுறோம். அதனால தான் இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஃபீச்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் எடுத்துக்கோங்க. இன்ஹெரிட்டன்ஸ் வந்து என்ன? பேஸ் கிளாஸ்லேருந்து நம்ம ஒரு கிளாஸை டிரைவ் பண்ணுவோம்னு அர்த்தம். ஸோ அப்போ பேஸ் கிளாஸில் ஏற்கனவே சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டிஸை யூ ஆர் கோயிங் டு ரீயூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அதுலேருந்து இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன்னா அந்த பேஸ் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸை நான் ரீயூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன உங்களுக்கு? திரும்ப நீங்கள் அந்த பேஸ் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸை ஸ்டோர் பண்ண மாட்டீங்க. ஆனால் இதே நீங்கள் சியில் இமேஜின் பண்ணி பாருங்க, என்ன பண்ணியிருப்பீங்க? திரும்ப திரும்ப அதே பேஸ் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணிக்கிட்டே வருவோம் நம்ம. ஸோ இதை மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மெத்தட், ரைட்? ஸோ இப்போ அந்த கிளாஸ் எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க? கிளாஸ்ன்னு சொல்லுவீங்க. கிளாஸ் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் மெம்பர்ஸ். அதுதான் கிளாஸோட டெஃபினேஷன். ஸோ அந்த கிளாஸுங்கிறது என்ன? அதுக்குள்ள ஒரு டேட்டா மெம்பர்ஸும் இருக்கும், ஃபங்க்ஷன் மெம்பர்ஸ். ஃபங்க்ஷன் மெம்பர்ஸ்னா அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்கான ஃபங்க்ஷன் மெம்பர்ஸும் அதுல இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க. தட் இஸ் ஆல்சோ லைக் அன் ஆப்ஜெக்ட். அதுதான் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஒரு இன்ஸ்டன்ஸ், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்லேருந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை கிரியேட் பண்றீங்க, ஒரு இன்ஸ்டன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு நேம் செட் பண்ணுவீங்க, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு கலர் செட் பண்றீங்க, இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் செட் பண்ணுவீங்க, அப்பியரன்ஸ் செட் பண்ணுவீங்க. அப்போ அதெல்லாம் டேட்டா மெம்பர்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு எதெல்லாம் சொல்றீங்களோ அதெல்லாம் டேட்டா மெம்பர்ஸ். ஓகே, ஃபங்க்ஷன் மெம்பர்ஸ் எல்லாம் இப்போ என்ன? அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணா என்ன நடக்கணும், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை மூவ் பண்ணா என்ன, அதுக்கு கோடிங் எழுதுறீங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே காட் ஃபோக்கஸ், செட் ஃபோக்கஸ், இந்த மாதிரி கோடிங் எல்லாம் எழுதுறீங்க பாருங்க, அது எல்லாமே ஃபங்க்ஷன் மெம்பர்ஸ். ஸோ தட் ஊப்ஸ் கான்செப்ட் தான் யூ ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் இன் எவ்ரிதிங். அதுதான் அதோட ஊப்ஸோட ஃபீச்சர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இங்கே we are going to create the properties, methods and events. நம்ம பீனுக்கு தகுந்தாப்புல நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஹியர் the property is nothing but the appearance and the behavior characteristics. Appearance and behavior characteristics. Okay, and it can be
கஸ்டமைஸ்ட். எப்படி வேணாலும் நீங்க கஸ்டமைஸ்ட்னா என்ன, நமக்கு தகுந்தாப்புல நம்ம எப்படி வேணாலும் மாத்திக்கிறது. ஓகே, கஸ்டமைஸ்ட் அட் டிசைன் டைம். அண்ட் so you have some manipulations. So anything you can manipulate it. So இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது. அண்ட் ஈவெண்ட்ஸ். Events, what is the purpose of event? Event, it's nothing but you can communicate with other beings. ஒன்னத்தோட ஒன்ன கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு தான் we are using that events. So eventsல பாத்தீங்கன்னா you have the listener event. Listener eventனா என்ன? ரிசீவ் பண்றது. அந்த ஈவெண்ட் நடக்குமா? அது ஜாவா பொறுத்த வரைக்கும் எல்லாமே மவுஸ் லிசனர், மவுஸ் லிசனர் அப்படின்னு சொல்லும். அப்படின்னா என்ன? இந்த மவுஸை நம்ம என்ன பண்றோம் லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த மவுஸை கிளிக் பண்றோமா, அந்த மவுஸை மூவ் பண்றோமா, இல்ல அந்த மவுஸை டபுள் கிளிக் பண்றோமான்னு இட் வில் நோட்டிஃபை தட் ஈவெண்ட். அதனால லிசனர் கிளாஸ் ஜாவா பொறுத்த வரைக்கும் என்னது? இட்ஸ் லிசனர் கிளாஸ். லிசனர் கிளாஸ்னா கவனிச்சுட்டே இருக்கும், மவுஸை என்ன பண்றோம்னு கவனிச்சுட்டே இருக்கும். இந்த மவுஸை நீ இப்ப ஏதாவது கிளிக் பண்ணேன்னா உடனே நோட்டிஃபை பண்ணும். அப்ப நோட்டிஃபை பண்ணணும்னா என்ன? அங்க நீங்க கிளிக் ஈவெண்ட் உள்ள எழுதிக்கணும். அப்போ லிசனர் வந்து நோட்டிஃபை பண்ணும். நீ கிளிக் ஈவெண்ட்ல ஏதாவது கோடிங் எழுதிருந்தீங்கன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அதுதான் இட் இஸ் யூஸ் டு ரிசீவ் த ஈவெண்ட்ஸ் அண்ட் இட் வில் ஃபயர் தட் ஈவெண்ட். Fire the event in sense it's a execute the event. Okay, and so this one thing you can do with events. Okay, and persistence நான் சொன்ன மாதிரி it's depends on the storage. இந்த பீனை சேவ் பண்ணணுமா வேண்டாமா, இல்ல இது வெறும் எக்ஸிகியூஷனுக்கு மட்டும்தான் இந்த பீனை. So that you can mention in the persistence. You want to save or restore with the state. இப்போ நான் பாதியிலே இதை விட்டுட்டு வந்திருக்கேன், இந்த ஆப்ரேஷனை திரும்ப நான் கண்டினியூ பண்ணணும், க்ளோஸ் ஆகக்கூடாது அப்படின்னா யூ கேன் ரீஸ்டோர் இட். ஸோ யூ ஹாவ் டு சேவ் இட். ஸோ தட் ஆப்ஷன் யூ கேன் டூ வித் த பர்சிஸ்டன்ஸ். இது எல்லாமே நம்ம எதுல பண்ணுவோம்? நம்ம பர்சிஸ்டன்ஸ்ல பண்ணுவோம். அண்ட் so these are all the examples of beans. So what are the examples? It may be a GUI component. விஷுவலாவே உங்களுக்கு அந்த பீன் தெரியல, இல்ல நான் விஷுவல் காம்போனன்ட்ஸ். நான் விஷுவல் காம்போனன்ட்ஸ் இட்ஸ் நத்திங் பட் லைக் ஸ்பெல்லிங் செக்கர். ஸ்பெல் செக்கர்லாம் நமக்கு ஒரு ஐகான் மாதிரி தான் இருக்கும். ஸோ இட்ஸ் நான் விஷுவல். ஆர் ஒரு அனிமேஷன். இப்போ நான் சொன்னேன் அந்த ஜக்லர் பீன், ஒரு இட்ஸ் லைக் அ டான்சிங் பீன் மாதிரி. ஸோ இட் மே பி அனிமேஷனாக இருக்கலாம், ஆர் இட் மே பி ஸ்ப்ரெட் ஷீட், ஒரு எக்ஸல் ஷீட், or analysis sheet. So that also it can have a bean. So it may be any category. It's a visualized component or non-visualized component or animation component or a spreadsheet application. And these are all the sample beans here. And properties, as I told you earlier, it's a color, it's a label, it's a font size, display size, and the appearance or the behavior. You can call it as a property. Okay, and come to the types of properties. So you take a break for 5 minutes and after that I will continue. Okay, ஒரு 5 minutes break எடுத்துக்கோங்க, then I will continue.
Okay. Shall I proceed? Yes, Okay. ma'am. Thank you. So now I'll continue the Java Beans concept. So before that, we have discussed what is Java Bean. Java Bean na ennan pathom. And next, you have seen some examples of Java Beans. And come to the introspection. Introspection na properties, methods, events about the Java Bean. அதுதான் நம்ம பார்த்தோம் இன்ட்ரோஸ்பெக்ஷன்னா. அதில் இப்போ ஒன்னொன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ப்ராப்பர்ட்டினா என்னது? ப்ராப்பர்ட்டி இஸ் நத்திங் பட் த ஃபீச்சர்ஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ். It may be a color, or it may be a label, or it may be a size, font, something, whatever it is that we can call it as a properties. And methods and events, it's nothing but it will execute that event. It will listen the event, and then it will fire that event. Okay, அதுதான் பார்த்தோம். And now come to the properties types. Properties order type எப்படி எல்லாம் இருக்கும். See here you have the simple properties, indexed property, bound property, and constraint property. So these are the four categories of the properties. For example, இப்போ நீங்க எடுத்துக்கோங்க டெக்ஸ்ட் பாக்ஸே எடுத்துக்கோங்க. again come to the same text box. டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்ல இந்த 4 கேட்டகரியுமே இருக்கும். எப்படின்னா சிம்பிள்னா that property has only one value that we can call it as simple property. Like இப்போ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு நேம் பண்றீங்க text 1 or some addition 1, something you are going to give a name. ஸோ ஒரே ஒரு நேம் தானே கொடுக்க முடியும் நம்மளால. மல்டிபிள் நேம்ஸ் கொடுக்க முடியுமா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு? நோ. ஸோ தட் ப்ராப்பர்ட்டி வி கேன் கால் இட் as simple property. So it has only a single value. And indexed, it's nothing but that property has multiple values. multiple valuesனா நிறைய வேல்யூஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை விசிபிள் என்னென்னலாம் பண்ணலாம். விசிபிள் ட்ரூன்னு கொடுக்கலாம் ஒரு வேல்யூ, விசிபிள் ஃபால்ஸ்ன்னு கொடுக்கலாம். ட்ரூன்னு கொடுத்தேன்னா எனக்கு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் விசிபிளாக தெரியும். ஃபால்ஸ்ன்னு கொடுத்தா டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும் ஆனால் விசிபிளாக தெரியாது. அதே மாதிரி பார்டர் ஆப்ஷன்ஸ் இல்லை ஃபாண்ட் எடுத்துக்கோங்க, கலர் எடுத்துக்கோங்க, நிறைய வேல்யூஸ் இருக்கும். ப்ளூ கலர், ரெட் கலர், கிரீன் கலர்னு அந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நிறைய கலர்ஸ் இருக்கும், நிறைய வேல்யூஸ் இருக்கும். அதுதான் indexed properties. So it has multiple values instead of a single value. It may be a two values. நான் சொன்ன மாதிரி true false கூட இருக்கலாம், பைனரியா கூட இருக்கலாம், இல்ல multiple valuesம் இருக்கலாம். So you have a multiple values instead of a single value. That property we can call it as indexed property. Okay. And bound property it's nothing but some limit. இப்போ நீங்க இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு வந்து நான் மினிமம் இவ்வளோதான் இருக்கணும், மேக்ஸிமம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அதை வந்து ஒரு மார்க்ஸுக்காக அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை யூஸ் பண்றேன். அப்போ மினிமம் வேல்யூ இவ்வளோதான், மேக்ஸிமம் வேல்யூ இப்போ இவ்வளோதான் அப்படின்னு நான் கேன் செட் த வேல்யூ. இதுக்குள்ளதான் நீங்க கொடுக்கணும். அதுக்கு மேல கொடுத்தா எரர் காமிக்கணும் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எனக்கு. ஸோ மினிமம் வேல்யூ இஸ் 0, மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 100. நான் போய் தெரியாதனமா -10 கொடுக்கக்கூடாது, நான் போய் 120 கொடுக்கக்கூடாது. இட் ஷுட் நாட் அக்செப்ட். So I'm setting the minimum and the maximum value for the property. அதுக்கு தான் we can call it as bound property. Okay, constraint property means I'm checking some validation. இப்போ நான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஒரு இமெயில் டைப் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. இமெயில் டைப் பண்ண போறேன்னா அப்போ what is the validation constraint here? It should be and symbol. கண்டிப்பா எனக்கு என்ன இருக்கணும், ஒரு and symbol இருக்கணும். and symbol இருந்தாதான் it will be as an email. அப்ப அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு நானா ஒரு வேலிடேஷன் செக் பண்றேன், ஒரு கண்டிஷன், ஒரு கன்ஸ்ட்ரைண்ட். ஐ எம் செக்கிங் தட் கன்ஸ்ட்ரைண்ட். ஸோ இப்போ தீஸ் ஆர் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த பீம். உன் ப்ராப்பர்ட்டி என்ன கேட்டகரியில இருக்கு? சிம்பிளா இருக்கா, இண்டெக்ஸ்டா இருக்கா, இல்ல பவுண்டடா இருக்கா, இல்ல கன்ஸ்ட்ரைண்டா இருக்கா? ஸோ வாட் இஸ் த கேட்டகரி ஆஃப் தட் ப்ராப்பர்ட்டி? ஸோ தட் யூ ஹாவ் டு செலக்ட். இதான் 4 different types. அண்ட் கம் டு த ஈவெண்ட்ஸ். ஈவெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி ஈவெண்ட் இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் a listener will receive the event. ஸோ அப்போ அது என்னன்னு சொல்லுவோம், ஈவெண்ட் ரிசீவர், லிசனர் கிளாஸ். ஜாவால லிசனர் கிளாஸ். இப்போ மவுஸ் லிசனர், பட்டன் லிசனர், இந்த மாதிரி நம்ம நிறைய லிசனர்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போதான் அது அந்த ஈவெண்ட் நடக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியும், அந்த ஈவெண்ட்டை நோட்டிஃபை பண்ணும். ஓகே.
ஸோ இட்ஸ் அன் ஈவெண்ட் ரிசீவர். அண்ட் சென்டர், அப்ப சென்டர் யாரு? அந்த ஈவெண்ட்டை ஜெனரேட் பண்றவங்க, அந்த ஈவெண்ட்டை ஃபயர் பண்றவங்க தான் சென்டர். ஸோ யூ ஹாவ் த ஈவெண்ட் சென்டர் அண்ட் ஈவெண்ட் ரிசீவர். ரிசீவர் யாரு? லிசனர். லிசனர் இஸ் அ ரிசீவர். அவங்க தான் நோட் பண்றது, இந்த ஈவெண்ட் நடந்திருக்கா இல்லையான்னு நோட் பண்றது லிசனர். அண்ட் சென்டர், நம்ம அந்த ஈவெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்றவங்க தான் சென்டர். ஸோ யூ ஹாவ் த ஈவெண்ட் லிசனர் அண்ட் ஈவெண்ட் சென்டர். ஓகே. So that event maintains a list of listeners and invoke them when event occurs. நிறைய லிஸ்ட் ஆஃப் லிசனர்ஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி மவுஸ் லிசனர், பட்டன் லிசனர். ஸோ யூ ஹாவ் சம் லாட் ஆஃப் லிசனர்ஸ், ரைட்? ஸோ யூ அண்ட் தென் யூ ரிஜிஸ்டர் தட் ஈவெண்ட். கண்டிப்பா என்ன பண்ணணும்? ஆட் லிசனர் நம்ம ஆட் பண்ணுவோம் தெரியுமா? ஆட் மவுஸ். ஜாவால இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ப்ரோக்ராம் கண்டிப்பா இல்லாம பண்ணிருக்க மாட்டீங்க. அதனால தான் நான் பேசிக் ஜாவா தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா பேசிக் ஜாவா தெரியாம நம்ம போடவே முடியாது. அதுல ஆப்லெட் ப்ரோக்ராம்ல தான் இதெல்லாம் வரும். ஆட் லிசனர், ரிமூவ் லிசனர். மவுஸ் யூஸ் பண்றீங்கன்னா ஆட் லிசனர், நம்ம ஆட் மவுஸ் லிசனர் போடுவோம். கீ லிசனர், இப்போ பட்டனை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணா இந்த ஈவெண்ட் ஃபயர் ஆகணும். பட்டனை ப்ரெஸ் பண்ணா எனக்கு இந்த ஈவெண்ட் ஃபயர் ஆகணும்னா அப்போ அதுக்கு வந்து ஆட் கீ லிசனர் போடுவோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி நிறைய லிசனர் கிளாஸஸ் இருக்கு. ஸோ அதை ஆட் பண்றது, ரிமூவ் பண்றது, எவ்ரி திங் யூ ஹாவ் டு கோ வித் ரெஜிஸ்ட்ரேஷன். அதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன்றது. ஸோ த ஃபர்ஸ்ட் எப்படி ஹவு டு ரைட் ஈவெண்ட் ஹேண்ட்லிங். எப்படி ஈவெண்ட் ஹேண்ட்லிங் எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் ஞாபகம் ரீகால் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் லிசனர், எந்த ஈவெண்ட்னு நம்ம முதல்ல சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கான ஈவெண்ட் ஹேண்ட்லர், அதுக்கான லிசனர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மவுஸே எடுத்துக்கோங்க. நான் மவுஸ் கிளிக் ஈவெண்ட் எழுதணும். நான் மவுஸை கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த ஈவெண்ட் ஃபயர் ஆகணும். மவுஸை கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த ஈவெண்ட் ஃபயர் ஆகணும். அப்போ நான் என்ன கிளாஸ் யூஸ் பண்ணுவேன்? என்ன கிளாஸ் யூஸ் பண்ணுவேன்? மவுஸ் லிசனர் கிளாஸ். அந்த கிளாஸ் மவுஸ், அந்த ஈவெண்ட் கிளாஸ், மவுஸ் ஈவெண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணுவேன் நான். அதுல நான் லிசனர் ஆட் பண்ணுவேன், மவுஸ் லிசனர் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட் ஆட் பண்ணுவேன். கிளிக் ஈவெண்ட்டா, டபுள் கிளிக் ஈவெண்ட்டான்னு ஆட் பண்ணுவேன். நீங்க ப்ரோக்ராம் கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. ஜாவால மவுஸ் கிளிக் ஈவெண்ட்டுக்கு நான் ஒரு கோடிங் எழுதணும்னா, நம்ம விபி மாதிரி சிம்பிள் கிடையாது. விபியில் வந்து நான் மவுஸ் கிளிக் ஈவெண்ட்னா டேரெக்டாக போய் ஃபார்மில் போய் லோட் போய் நான் மவுஸ் கிளிக் ஈவெண்ட்னு எழுதிடலாம். பிஹெச்பி ஆனாலும் எல்லாமே அப்படிதான் சிம்பிளாக முடிஞ்சிடும். ஆனால் ஜாவாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எலாபரேட்டாக எழுதணும். கிளிக் ஈவெண்ட்டை போய் நீ டேரெக்டாக மவுஸ் கிளிக் ஈவெண்ட்னு எழுத முடியாது. ஃபர்ஸ்ட் மவுஸ் கிளாஸ், ஈவெண்ட் கிளாஸ் பற்றியா, அந்த ஈவெண்ட் கிளாஸ் முதல்ல நீங்கள் லோட் பண்ணணும். மவுஸ் ஈவெண்ட்டை லோட் பண்ணணும். அடுத்தது லிசனர் ஆட் பண்ணணும். மவுஸ் லிசனர் ஆட் பண்ணணும். மவுஸ் லிசனர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல என்ன ஈவெண்ட்னு சூஸ் பண்ணணும். கிளிக் ஈவெண்ட்டா, இல்லை டபுள் கிளிக் ஈவெண்ட்டா, இல்லை மூவ் ஈவெண்ட்டா. ஸோ அதுல எந்த ஈவெண்ட்டுங்கிறத நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 3 ஸ்டெப்ஸ் இருக்கு ஒரு ஈவெண்ட் எழுதுறதுக்கு. ஸோ தட் இஸ் ஸ்டெப்ஸ் ஆஃப் ரைட்டிங் ஈவெண்ட் ஹேண்ட்லிங். இது ஏற்கனவே ஜாவா தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு இட் வில் பி ஈஸியா இருந்திருக்கும். ஸோ அதான் ஸ்டெப்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பட்டனுக்கு பாருங்க, பட்டன் ஹேண்ட்லர். இப்போ இந்த ஃபயர் ஈவெண்ட், இப்போ இதை கிளிக் பண்ணா எனக்கு இந்த ஈவெண்ட் ஃபயர் ஆகுது, சம் மெசேஜ் பிரிண்ட் ஆகுது. இப்போ இதுக்கு நான் என்ன கோடிங் எழுதிருப்பாங்க? இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம கோடிங் எழுதிருப்பாங்க, ரைட்டா? ஸோ அப்போ அதுக்கு என்ன ஈவெண்ட் பாருங்க? ஆக்ஷன் ஈவெண்ட். மவுஸுக்கு என்ன ஈவெண்ட் கிளாஸ்? ஆக்ஷன் ஈவெண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணிருக்கணும். அடுத்தது என்ன லிசனர் ஆட் பண்ணிருக்கணும்? ஆக்ஷன் லிசனர் ஆட் பண்ணிருக்கணும். அண்ட் தென் இதுக்கு என்ன ஈவெண்ட் ஆட் பண்ணிருப்பாங்க? பட்டன் ஆக்ஷன் பர்ஃபார்ம்டு ஈவெண்ட். இப்போ ஆக்ஷன் பர்ஃபார்ம்டு ஈவெண்ட் இதுதான் அதுக்கான கோடிங். அதாவது ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணா எனக்கு ஒரு மெசேஜ். நல்ல எகெயின் ஐ வில் ஷோ யூ. see here, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணா, ஃபயர் ஈவெண்ட்டை ப்ரெஸ் பண்ணா எனக்கு என்ன மெசேஜ் பிரிண்ட் ஆகுது? சம்திங், இட் வில் பி ஒரு மெசேஜ் பிரிண்ட் ஆகுது. இப்போ இதுக்காக நான் ஒரு கோடிங் எழுதணும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்றதுக்காக கோடிங் எழுதணும். நான் சொன்ன மாதிரி 3 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஆட் த ஈவெண்ட் கிளாஸ். என்ன ஈவெண்ட் கிளாஸ் நம்ம ஆட் பண்ணுவோம்? ஆக்ஷன் ஈவெண்ட் கிளாஸ். பட்டனுக்கு என்னது? ஆக்ஷன் ஈவெண்ட் கிளாஸ். என்ன லிசனர் ஆட் பண்ணுவீங்க? ஆக்ஷன் லிசனர் ஆட் பண்ணுவோம் நம்ம. அண்ட் அதுக்கான இன்டர்ஃபேஸ், லிசனர் இன்டர்ஃபேஸ், இதையும் ஆட் பண்ணுவோம். தென் என்ன ஈவெண்ட்? அது ஆக்ஷன் பர்ஃபார்ம்டு ஈவெண்ட். ஸோ இப்போதான் நீங்க இந்த மவுஸை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா என்ன மெசேஜ் இங்கே வருது பாருங்க? ஆக்ஷன் அக்கர்ட் இன் த பட்டன் ஹேண்ட்லர் அப்படின்னு உங்களுக்கு மெசேஜ் பிரிண்ட் ஆகும். ஸோ இது மாதிரி தான் யூ கேன் ரைட் த ஈவெண்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ அதான் see here,
பப்ளிக் கிளாஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆக்ஷன் லிசனர். ஆக்ஷன் லிசனர் இம்ப்ளிமெண்ட்டுக்கு பக்கத்துல லிசனர் வரணும். ஸோ இதெல்லாம் நம்ம எடுக்க முடியாது. இதெல்லாம் நீங்க ஜாவால ஆல்ரெடி ஐ திங்க் யூ ஆர் வெரி ஃபெமிலியர். அதை வச்சு நீங்க நோட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ பாருங்க அந்த ஃப்ரேம் அந்த அங்கே கிரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்க, அதுக்கான கோடிங் இது. ஒரு ஃப்ரேம் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த ஃப்ரேம்குள்ள என்ன வச்சிருக்காங்க, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று. சி இதுக்கான கோடிங், இந்த 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 ப்ராப்ளம்கான கோடிங் என்னது, இதுல ஒரு பட்டன் இருக்கு, கீழே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. பட்டன் ஒன்று, டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று. இந்த பட்டனையும் டெக்ஸ்ட் பாக்ஸையும் அப்படியே டைரக்டா பிளேஸ் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த ஃப்ரேம்குள்ள தே ஹவ் பிளேஸ்ட் த பட்டன் அண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ், ரைட்? ஸோ இப்போ அதுக்கான கோடிங் என்னங்கிறத இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. See here, first they created a frame. அந்த ஃப்ரேம்குள்ள என்ன இருக்கு, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று, ஒரு பட்டன் ஒன்று, ஃபயர் ஈவெண்ட். See here, அந்த பட்டன் டைட்டில் பாருங்க, ஃபயர் ஈவெண்ட் ஒன்று, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று. அண்ட் தென் அந்த ஃப்ரேம் என்ன லேஅவுட்ல பிளேஸ் பண்றோம், எதை எங்கெங்க ஆட் பண்ணணும், பட்டனை எந்த இடத்துல ஆட் பண்றோம், டெக்ஸ்ட் பாக்ஸை எங்க ஆட் பண்றோம். ஸோ பட்டனை நார்த்ல ஆட் பண்றாங்க, டெக்ஸ்ட் பாக்ஸை சென்டர்ல ஆட் பண்றாங்க. தென் விசிபிள் ஃபால்ஸ். இப்போ ஈவெண்ட் என்ன பண்ணணும், ஃபயர் பண்ணணும், அதுக்கான கோடிங் அங்கே எழுதியிருக்கோம். ஆக்ஷன் பர்ஃபார்ம்ல ஏற்கனவே காமிச்ச அதுக்கான கோடிங். ஸோ இப்படிதான் நம்ம ஒரு ஈவெண்ட்டை வந்து ஃபயர் பண்ண வைக்க முடியும் ஜாவால. ஓகே, ஸோ இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம், வி ஹவ் டிஸ்கஸ்ட் ஹவு டு கிரியேட் த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். ஈவெண்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது. அண்ட் அகெயின் introspection. See here, it is actual definition of introspection. ஏற்கனவே சொன்னேன், introspection-னா it's a collection of properties, events and methods. இதெல்லாமே தான் introspection. ஸோ இப்போ அந்த இன்ட்ரோஸ்பெக்ஷன், இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன கொடுத்துருக்கோம், என்ன லிசனர் ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ எவ்ரி திங் டுகெதர் கலெக்ஷன் வி கேன் கால் இட் அஸ் இன்ட்ரோஸ்பெக்ஷன். இதுதான் இன்ட்ரோஸ்பெக்ஷன் சொல்றேன். நான் ஒரு பீன் எக்ஸாம்பிளா காமிச்சேன்னா ஐ திங்க் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ ஃபீச்சர்ஸ்ல இங்க பாருங்க, நம்ம என்னென்ன மாதிரி இருக்கு, இது இண்டெக்ஸ்டா ஃபீச்சரா, இல்ல இது வந்து ஈவெண்டா, இல்ல இது மெத்தடா, ஸோ எல்லாமே டிஸ்கிரைப் பண்றதா இன்ட்ரோஸ்பெக்ஷன். See here the properties. Propertiesல என்ன கேட்டகரி இருக்கு, சிம்பிள் ப்ராப்பர்ட்டி, பூலியன் ப்ராப்பர்ட்டி. பூலியன் ப்ராப்பர்ட்டினா எஸ் நோவான்னு சொல்ற ப்ராப்பர்ட்டி. அண்ட் இண்டெக்ஸ்டு ப்ராப்பர்ட்டி. இண்டெக்ஸ்டு ப்ராப்பர்ட்டினா மல்டிபிள் வேல்யூஸ். இப்ப சிம்பிள் ப்ராப்பர்ட்டினா என்ன, இப்ப நான் சொன்ன மாதிரி நேம் இட்ஸ் a சிம்பிள் ப்ராப்பர்ட்டி. இப்ப நான் எதுவா இருந்தாலும் செட்னு ஒரு மெத்தட் இருக்கும், கெட்னு ஒரு மெத்தட் இருக்கும். செட்னா என்ன, இப்ப நீங்க அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நேம் செட் பண்றீங்க. கெட்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கான நேமை நம்ம ரிட்ரைவ் பண்றோம், அதுதான் கெட் மெத்தட் அண்ட் செட் மெத்தட். கெட் மெத்தட் அண்ட் செட் மெத்தட். அண்ட் பூலியன் ப்ராப்பர்ட்டினா அதுக்கு ரெண்டே வேல்யூ, ஒன்று ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இப்போ நான் செட் பூலியன்னா இப்போ நான் ஏதோ அதுக்கு ட்ரூவோ ஃபால்ஸோ ஒன்று செட் பண்றேன். இல்லை ப்ராப்பர்ட்டி என்ன செட் பண்ணியிருக்கேன், அதுக்கு ட்ரூ செட் பண்ணியிருக்கேன்னா இல்லை ஃபால்ஸ் செட் பண்ணியிருக்கேன்னா ஐ கேன் கெட் த ப்ராப்பர்ட்டி வேல்யூ. ஸோ அது மாதிரி செட்டும் பண்ணுவோம், நம்ம ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் கெட் பண்றோம். அதே மாதிரி தான் இண்டெக்ஸ்ட். இப்போ நீங்க இண்டெக்ஸ்டு ப்ராப்பர்ட்டினா நிறைய வேல்யூஸ் கொடுக்கலாம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. லிஸ்ட் பாக்ஸ் வந்து ஒரு இண்டெக்ஸ்டு பேட்டர்ன். லிஸ்ட் ஆஃப் ஒரே ஒரு பாக்ஸ் தான். ஸோ ஒரே சிங்கிள் நேம் வித் மல்டிபிள் வேல்யூஸ். கரெக்டா? இப்போ லிஸ்ட் பாக்ஸ் 1 லிஸ்ட் 1 நீங்க ஆட் பண்றீங்க, மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கும். அதில் இப்போ ஹிஸ்ட்ரின்றது ஒரு வேல்யூ, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கோர்ஸுக்காக ஒரு லிஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்றீங்க. ஸோ இப்போ லிஸ்ட் பாக்ஸோட நேம் வந்து கோர்ஸ். அந்த லிஸ்ட் பாக்ஸோட வேல்யூஸ் என்னென்னலாம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிளான் பயாலஜி, தீஸ் ஆர் ஆல் த வேல்யூஸ். அப்போ லிஸ்ட் ஆஃப் 0ல ஹிஸ்ட்ரி, லிஸ்ட் ஆஃப் 1ல கெமிஸ்ட்ரி, லிஸ்ட் ஆஃப் 2ல பிசிக்ஸ். ஸோ அப்போ அந்த இண்டெக்ஸ் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ லிஸ்ட் ஆஃப் 0, லிஸ்ட் ஆஃப் 1, லிஸ்ட் ஆஃப் 2, லிஸ்ட் ஆஃப் 3ன்னு நேம் சேம் நேம், பட் it differs with the index values. அந்த இண்டெக்ஸ் வேல்யூ தான் டிஃபரெண்டா இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ நீங்க ஒரு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான இண்டெக்ஸ் என்ன, நான் 5th ஸ்டோர் பண்றேன்னா 6th ஸ்டோர் பண்றேன்னா அந்த இண்டெக்ஸ் என்ன, அந்த வேல்யூ என்ன. ஸோ எவ்ரி திங் யூ ஹாவ் டு கிவ். அதான் இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி. அண்ட் கெட் ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு இண்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா அப்போ அது என்ன வேல்யூன்னு உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ கெட் ப்ராப்பர்ட்டி. செட் ப்ராப்பர்ட்டி நேம்.
நிறைய நீங்க வேல்யூஸ் கொடுக்கலாம், நிறைய வேல்யூஸ் செட் பண்ணலாம் அண்ட் மொத்தமாகவும் எடுக்கலாம் கெட் ப்ராப்பர்ட்டி. அதனால இண்டெக்ஸ்க்கு வந்து 4 மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்னொன்னாவும் நீங்க ஆக்சஸ் பண்ணலாம், இல்ல மொத்தமாவும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ எவ்ரி திங் யூ கேன் டூ வித் தட் இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், சிம்பிள் பூலியன், இண்டெக்ஸ். அண்ட் ஈவெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி ஈவெண்ட் லிசனர், மவுஸ் லிசனர், அந்த மாதிரி நம்ம ஈவெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். And next come to the persistence. Persistence நான் என்ன சொன்னேன் நானு, it's nothing but it's a storage or restore. Storage or restore. So இப்போ நீங்க இந்த அப்ளிகேஷன் வரைக்கும் தான் இது இந்த பீன் இருக்கணும் அப்படின்னீங்கன்னா you can also mention that. So அந்த மாதிரி depends on the storage you can access your beans. So இதுதான் persistence property. அதான் beans persistenceங்கிறது. இது XML நீங்க செட் பண்ணலாம், இல்ல நீங்க வந்து நார்மலாவும் செட் பண்ணலாம். ஓகே, அண்ட் நவ் கம் டு த சிம்பிள் பீன் எக்ஸாம்பிள். 2 எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் உங்களுக்கு, எப்படி இருக்கும் ஒரு பீன் ஃபைல் கிரியேட் பண்றது அப்படின்னு காமிக்கிறேன். சீக்கிரம். அது ஒரு பீன்னா வேற ஒன்றும் கிடையாது, அதுவும் ஒரு ஜாவா ஃபைல் தான். அதுவும் ஒரு ஜாவா ஃபைல், சேம் ஜாவா ஃபைல். பட் இந்த பீன் எதுல கிரியேட் பண்ணியிருக்கோம்? இந்த பீன் ஒரு ஆப்லெட். இந்த பீன் என்னது? ஒரு ஆப்லெட் பீன். ஸோ ஆப்லெட் பீன்ல என்னென்ன ஒரு கிரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஒன்று, அந்த ஆப்லெட்கான பேக்ரவுண்ட் கலர், அந்த ஆப்லெட்கான ஃபோர்கிரவுண்ட் கலர், வெர்டிக்கல் அலைன்மெண்ட், செட் ஹரிசான்டல் அலைன்மெண்ட். அப்போ இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ். எதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ்? டெக்ஸ்ட், ஒபேக்குங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி, பேக்ரவுண்டுங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி, ஃபோர்கிரவுண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி, வெர்டிக்கல் அலைன்மெண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி, ஹரிசான்டல் அலைன்மெண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ இதெல்லாம் இந்த பீனுக்கான ப்ராப்பர்ட்டிஸ். புரியுதுங்களா? இதெல்லாம் இந்த பீனுக்கான ப்ராப்பர்ட்டிஸ். வெறும் ப்ராப்பர்ட்டி மட்டும் இருக்கிற பீன் இது. என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்? இதெல்லாம் செட் மெத்தட்ல. செட் டெக்ஸ்ட், அதாவது இந்த பீனே ஒரு ஆப்லெட். இந்த ஆப்லெட்டே என்னது? ஒரு பீன்னு சொல்றேன். இதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னலாம் என்ன? டெக்ஸ்ட் ஒன்று, ஒபேக் ஒன்று, பேக்ரவுண்ட் ஒன்று, ஃபோர்கிரவுண்ட் ஒன்று, வெர்டிக்கல் அலைன்மெண்ட், ஹரிசான்டல் அலைன்மெண்ட், இதெல்லாம் இது ப்ராப்பர்ட்டிஸ். இதுல எது சிம்பிள் ப்ராப்பர்ட்டி சொல்லுங்க பார்ப்போம். எது சிம்பிள் ப்ராப்பர்ட்டி, எது பூலியன் ப்ராப்பர்ட்டி, எது இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி? Anyone please response? Set text simple property, ma'am. Yes, good. Opaque? Next one வந்து boolean, ma'am. Good. Background and foreground இதெல்லாம்? அதெல்லாமே இண்டெக்ஸ்ட். நிறைய கலர்ஸ் இருக்கு, நிறைய ரெட், ப்ளூ, கிரீன், எல்லோன்னு நிறைய. மோர் தென் 2 போயிடுச்சு. மோர் தென் 2 போனாலே அது இண்டெக்ஸ் தான். அது மாதிரி இப்போ அலைன்மெண்ட்லயும் பாத்தீங்கன்னா லெஃப்ட், சென்டர், மிடில், இந்த மாதிரி ஒரு அலைன்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ மோர் தென் 2 ப்ராப்பர்ட்டிஸ் போனாலே அது இண்டெக்ஸ்ட். ஸோ பாக்கி 4 வந்து இண்டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சிம்பிள் ப்ராப்பர்ட்டி அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பூலியன் ப்ராப்பர்ட்டி. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பீன். அப்ப நீங்க கேட்கலாம் என்கிட்ட, இது பீனுக்கும் இது ஒரு ஆப்லெட் தானே மேம், இது எப்படி நீங்க பீனா நீங்க இதை சொல்றீங்க அப்படின்னா, இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? இந்த பீனை வந்து இப்ப இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஜாவா ஃபைல் தான் ஒரு பீன் ஃபைல்னு சொல்றேன். ஆனா ரியல் டைம்ல பாத்தீங்கன்னா யூ ஹாவ் n நம்பர் ஆஃப் ஜாவா ஃபைல்ஸ் இருக்கும். ஒரு பீனுக்கு, ஒரு பீனுக்குள்ள யூ ஹாவ் n நம்பர் ஆஃப் ஜாவா ஃபைல்ஸ் இருக்கும், n நம்பர் ஆஃப் பிக்சர்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் இப்ப நீங்க ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றீங்க ஒரு விபில நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க, விபிலயோ இல்ல பிஹெச்பிலயோ எதுலயோ ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்ப அந்த ப்ராஜெக்ட்னா என்ன ஒரே ஒரு ஃபைலா இருக்கும்? கண்டிப்பா கிடையாது. அதுல வந்து நிறைய ஃபைல்ஸ் இருக்கும், நிறைய பிக்சர்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க, நிறைய வந்து ஏபிஐஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லுவோம். இந்த ப்ராஜெக்டை இப்ப நீங்க ஒரு ரன் பண்ண எடுத்துட்டு போறீங்க. அப்ப எப்படி எடுத்துட்டு போவீங்க? அப்படியே போய் நீங்க எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா நம்ம கோடிங்க காமிப்போமா? என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒரு ப்ராஜெக்ட்டை நீங்க ரன் பண்ணி காமிக்கணும். எப்படி ரன் பண்ணுவீங்க? exe ஃபைலா ரன் பண்ணுவோம் மேடம். குட். exe ஃபைலா கன்வெர்ட் பண்ணுவோம். exe ஃபைலா கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் யூ கேன் எக்ஸிக்யூட் த ப்ராஜெக்ட், அவ்வளவுதான். நீங்க அந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் மட்டும் தான் பண்ண முடியும். அதுல என்ன கோடிங் யூஸ் பண்ணிருக்கீங்க, அதுல எத்தனை ஃபைல் யூஸ் பண்ணிருக்கீங்க, அதுல எத்தனை இமேஜஸ் யூஸ் பண்ணீங்க, எதுவுமே யாருக்குமே தெரியாது. அங்க வெறும் அந்த ப்ராஜெக்டை நீங்க ரன் பண்ணி யூஸ் பண்ணலாம். அது மாதிரிதான்.
அதே மாதிரி தான் இங்க பீன்குள்ள நிறைய ஜாவா ஃபைல்ஸ் இருக்கும், நிறைய இமேஜஸ் ஃபைல்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன், மொத்தமா கம்ப்ரஸ் பண்ணி ஒரு பீன் ஃபைல கன்வெர்ட் பண்ணிடுவேன். ஸோ அந்த பீன் ஃபைல்ல தான் நான் எல்லா இடத்துலயும் நான் போய் என்ன பண்ணுவேன், ரீயூசபிலிட்டியா பண்ணிக்குவேன். இப்போ உங்களுக்கு இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் ஒரு சிம்பிளா ஒரு சின்ன ப்ரோக்ராமா ப்ராப்பர்ட்டிஸ் இது என்ன, சிம்பிள் ப்ராப்பர்ட்டி என்ன, இண்டெக்ஸ்னா என்ன, பூலியன்னா என்னன்னு, ஒரு ஈவெண்ட்னா என்னன்னு ஒரு தனித்தனியா காமிக்கிறோம். பட் இட்ஸ் நாட் அ ரியல் ஒன். இது ஒரு ஸ்மால் சின்ன ஒரு மைன்யூட் பேக்கேஜ் தான் இது. பட் ஒரிஜினலா பாத்தீங்கன்னா நிறைய ஜாவா ஃபைல்ஸ் இருக்கும், நிறைய இமேஜ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ணி ஒரு சிங்கிள் பீன் ஃபைலா தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ அப்ப அதுக்குள்ள எத்தனை ஜாவா இருக்குன்னு தெரியாது, எத்தனை இமேஜஸ் எதுவுமே நமக்கு தெரியாது. ஒன்லி இட் இஸ் அன் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். பட் தட் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் யூ கேன் இன்ஸ்டால் இட் எனிவேர். எங்க வேணாலும் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, என்ன வேணாலும் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நம்மளால முடியும். அதுதான் பீன்ங்கிறதுங்க. ஐ திங்க் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் பீன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் அபவுட் த பீன்ஸ். இதுதான் பீனை பொறுத்த வரைக்கும். இப்போ உங்க புக்லயும் பாருங்க, நான் வில் ஷோ இன் த புக் உங்க கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, சாப்டர் நம்பர் 28 சாப்டர்ல இருக்கும் ஜாவா பீன்ஸ். பாருங்க, ஜாவா பீன்ஸ்னாலே என்னன்னு சொல்லியிருப்பாங்க. இட் இஸ் அ காம்போனன்ட். இதே தான், இட்ஸ் அ காம்போனன்ட் மாடல் அண்ட் இட்ஸ் a reusable. இதுதான் மெயினான கீவேர்ட்ஸ். இட்ஸ் a component, reusable and working in a different environments. எங்க வேணாலும் நீங்க ஒர்க் பண்ணலாம். அண்ட் அட்வான்டேஜஸ் நான் சொன்ன மாதிரி என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, ரைட் ஒன்ஸ், ரன் எனிவேர். அப்புறம் இந்த பீனுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, ஈவெண்ட்ஸ் இருக்கு, மெத்தட்ஸ் இருக்கு, இதெல்லாம் இந்த பீனுக்கு இருக்கு. அண்ட் இட்ஸ் நத்திங் பட் அ சாஃப்ட்வேர். இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் மாதிரி தான் இதுவும். பீன்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி தான். அண்ட் பர்சிஸ்டன்ட் ஸ்டோரேஜ், எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி திங் யூ கேன் டூ வித் தட். அண்ட் யூ கேன் சென்ட் த ஈவெண்ட்ஸ், ரிசீவ் த ஈவெண்ட்ஸ், எல்லாமே பண்ணலாம் இதில். அண்ட் இன்ட்ரோஸ்பெக்ஷன், நான் சொன்ன மாதிரி இன்ட்ரோஸ்பெக்ஷன்னா என்னது, உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ், மெத்தட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ், அதுதான் இன்ட்ரோஸ்பெக்ஷன். ப்ராப்பர்ட்டிஸ்னா பாருங்க, ப்ராப்பர்ட்டினா என்னது, இட்ஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்பியரன்ஸ், பிஹேவியர். சிம்பிள் ப்ராப்பர்ட்டி, சிம்பிள் ப்ராப்பர்ட்டினா ஒரே ஒரு வேல்யூ, கெட் மெத்தட், செட் மெத்தட். எக்ஸாம்பிள், இப்போ டெப்த் வந்து கெட் டெப்த், செட் டெப்த். அது மாதிரி ஹைட், இதெல்லாமே சிம்பிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு, நம்ம வேல்யூ செட் பண்றோம், கெட் பண்றோம். அதே மாதிரி இண்டெக்ஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ்னா மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கிறது. அதுக்கு 4 மெத்தட் நான் சொன்னேன் இல்லையா, கெட் மெத்தட், செட் மெத்தட், மொத்தமாகவும் பண்ணலாம், தனித்தனியாகவும் பண்ணலாம். ஸோ அதுக்கான இது. அண்ட் பூலியன் இதுலேயே தான் வந்துடும் அதுல. அப்புறம் ஈவெண்ட்ஸ்னா நான் என்ன சொன்னேன், ஆட் லிசனர், ரிமூவ் லிசனர். ஓகே. அண்ட் செட் பண்றது, கெட் பண்றது, பவுண்ட் ப்ராப்பர்ட்டி, கன்ஸ்ட்ரெயின் ப்ராப்பர்ட்டிஸ், இதெல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா. வேல்யூ, மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ செட் பண்றது. அண்ட் பர்சிஸ்டன்ஸ்ங்கிறது எப்படி நம்ம சேவ் பண்றோம், ரிட்ரைவ் பண்றோம், அதுதான் இந்த சீரியலைசபிள். அதுக்கான பேக்கேஜ் தான் சீரியலைசபிள் பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் வேறெவர் யூ கேன் ரீஸ்டோர், நீங்க பண்ணிக்கலாம் அது. ஸோ அதுக்கான மெத்தட்ஸ் இதெல்லாமே இருக்கு, நிறைய மெத்தட்ஸ் இருக்கு பீன்ஸ்ல யூஸ் பண்ண வேண்டிய மெத்தட்ஸ். ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் இங்க பாருங்க, இது ஒரு எக்ஸாம்பிள் பீன், இங்க ஒரு எக்ஸாம்பிள் பீன், இதுவும் ஒரு ஆப்லெட் தான். இப்போ இதுல என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்காங்க, என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க பாப்போம். இதுல என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன மெத்தட் யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன ஈவெண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. மவுஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. action listener. இல்ல, ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டி, கலர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி, ரெக்டாங்குலர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி. கலர் வந்து அதோட டைப் கலர், ரெக்டாங்குலர் வந்து பூலியன் ப்ராப்பர்ட்டி. புரியுதுங்களா. இது ஒரு இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி. கலர் வந்து ஒரு இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி மாதிரி, ஏன்னா கலர்னா நிறைய கலர்ஸ் இருக்கு, அதனால இது வந்து ஒரு இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி. ரெக்டாங்குலர் வந்து ஒரு பூலியன் ப்ராப்பர்ட்டி. இப்ப இந்த பீன் என்னன்னா, இந்த பீனுக்கான கோடிங் இங்க இருக்கு பாருங்க. இந்த பீனுக்கான கோடிங் என்னன்னா, அதாவது ஒரு பீன் கிரியேட் பண்றேன், அந்த பீன்ல 2 ப்ராப்பர்ட்டி,
ஒன்று வந்து ஒரு ஓவல் ஷேப் ஒன்று. இப்போ அந்த ஓவல் ஷேப் எஸ்ன்னு கொடுத்தேன்னா, சாரி இந்த ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, அந்த ரெக்டாங்கிள்ல வந்து நான் எஸ்ன்னு கொடுத்தேன்னா ரெக்டாங்கிள் ஷேப்ல வரும். இல்லை ஃபால்ஸ்ன்னு கொடுத்தேன்னா ஓவல் ஷேப் கிடைக்கும். ஸோ எய்தர் ரெக்டாங்கிள் ஆர் ஓவல் ஷேப். அண்ட் இதுக்குள்ள ஃபில் பண்ற கலர் அது ஒரு ப்ராப்பர்ட்டி. இதுக்குள்ள ஃபில் பண்றது ஒரு கலர் வந்து ஒரு கலர் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதனால ரெண்டு ப்ராப்பர்ட்டி, ஒன்று பூலியன் ப்ராப்பர்ட்டி, ஒன்று வந்து ரெக்டாங்குலர் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இது எப்போ இந்த ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகணும்? நான் இந்த மவுஸை ப்ரெஸ் பண்ணும்போது, எனக்கு இதெல்லாம் சேஞ்ச் ஆகும். சப்போஸ் நான் போய் ரெக்டாங்குலரை மாத்துறேன்னு வச்சுக்கோங்க, எஸ் நோன்னு நான் மவுஸால மாத்துறேன், அப்போ சேஞ்ச் ஆகணும். இல்லை நான் போய் கலரை கிளிக் பண்றேன், கலர் மாறணும். ஸோ அப்போ எப்போ இந்த பீன் வந்து ஆக்டிவேட் ஆகணும், ஃபயர் ஆகணும்? நான் எப்பெல்லாம் மவுஸை ப்ரெஸ் பண்றேனோ அப்பெல்லாம் இந்த ஈவெண்ட் வந்து ஃபயர் ஆகணும். அதனால தான் எப்படி ஈவெண்ட் எழுதியிருக்காங்க பாருங்க, மவுஸ் ப்ரெஸ், மவுஸோட ப்ரெஸ்ல சேஞ்ச் பண்ணுங்க. எப்போ சேஞ்ச் ஆகணும்? மவுஸோட ப்ரெஸ்ல சேஞ்ச் ஆகணும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கல. முதல்ல ரெக்டாங்குலர் ஃபால்ஸ்னா இப்போ ஓவல் ஷேப்ல தான் முதல்ல இருக்கும். அதோட சைஸ் இது, சேஞ்ச் இது. ஓகே, இப்போ பாருங்க சேஞ்சில் என்ன கொடுத்துருக்கோம்? சேஞ்சில் ஒரு ரேண்டமா ஒரு கலர் ஜெனரேட் பண்றோம். ஆர்ஜிபி சேர்ந்தா தானே ஒரு கலர் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுதான் இந்த கான்செப்ட். சேஞ்சில் ஒரு கலர் ப்ரொடியூஸ் பண்றோம். அண்ட் பெயிண்ட் மெத்தட், இப்போ பாருங்க பெயிண்ட் மெத்தட்ல என்ன, என் ஹைட்டை செட் பண்ணிக்கிறேன், வித்தை செட் பண்ணிக்கிறோம் கெட் சைஸ்லேருந்து எடுத்து. அண்ட் இஃப் ரெக்டாங்குலர்னா என்ன, ட்ரூவா இருந்ததுன்னா ரெக்டாங்கிள் வரும், ஃபில் ரெக்டாங்கிள் வரும், அந்த சைஸ் அந்த கலர். இல்ல ரெக்டாங்குலர் வந்து ஃபால்ஸா இருந்ததுன்னா, சப்போஸ் நான் வந்து ஃபால்ஸ்ன்னு மாத்திருந்தேன்னா அப்ப எனக்கு என்ன ஷேப் கிடைக்கும்? ஓவல் ஷேப் கிடைக்கும். ஸோ இப்போ இதுக்கான பீன், இந்த பீன் இந்த வேலையை தான் செய்யும். இந்த பீன்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ரெண்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்கோம், ரெக்டாங்குலர்னு ஒன்று, ஓவல்னு ஒன்று. ஸோ அப்போ இந்த ஓவல் ஷேப்ல ஃபால்ஸ்ன்னு போட்டிருந்தேன்னா ஓவல் ஷேப் வந்து அந்த கலர் ஃபில் ஆகும், இல்லை ரெக்டாங்கிள் ஷேப் வந்து அந்த கலர் ஃபில் ஆகும். ஸோ இதுதான் இந்த பீன்ஸ்க்கான கான்செப்ட். ஸோ இப்போ இந்த பீன்ல வந்து இப்போ ஒரே ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. இப்போ இதெல்லாம் கம்ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஜார் ஃபைல்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது என்ன ஃபைலாக கிரியேட் ஆகும்? இப்போ நீங்கள் அங்கே விபியில் வந்து இஎக்ஸி ஃபைல்னு சொல்கிறோம். ஜாவாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை இன்ஸ்டால் பண்ணீங்கனாலும் இந்த ஜார் ஃபைல் மிஸ்ஸிங், ஏதாவது ஒரு மிஸ் ஆயிடுச்சுன்னா ஜார் ஃபைல் மிஸ்ஸிங்னு சொல்கிறாங்களே, அந்த ஜார் ஃபைல்ங்கிறது என்னன்னா இட்ஸ் நத்திங் பட் த இஎக்ஸி ஃபைல்ஸ். ஸோ சம் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ். அப்போ அந்த இப்போ நீங்கள் இந்த பீனுக்கான போடுற அத்தனை ஜாவா ஃபைலும் இல்லை இமேஜஸ், நான் சொன்னேன் இல்லையா நிறைய ஃபைல்ஸ் தேவைப்படும், இது எல்லாம் சேர்ந்து இட்ஸ் கன்வெர்டட் இன்டு எ சிங்கிள் ஜார் ஃபைலில் கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த ஜார் ஃபைலாக கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா நவ் யூ கேன் லோட் த பீன் எனிவேர். எங்கே வேணாலும் நீங்கள் அந்த ஜார் ஃபைலை போய் லோட் பண்ணிக்கலாம். எந்த ஜாவால வேணாலும் நீங்க போய் இப்போ சர்வ்லெட்ல கொண்டு போய் இந்த ஜாரை நீங்க லோட் பண்ணிக்கலாம், ஜேஎஸ்பியில் கொண்டு போய் இந்த ஜார் ஃபைலை லோட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபைனலா இந்த பீன் ஃபைல் என்னவா கன்வெர்ட் ஆகும்? உங்களுக்கு ஒரு ஜார் ஃபைல கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு யூ கேன் ரீயூஸ் இட் அஸ் எனிவேர். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ஜாவா பீன்ஸ். ஸோ எனி டவுட்? ஆக்சுவலாக இந்த புக்கில் பாதி தான் இருக்குது, நீங்கள் கம்ப்ளீட் ரெஃபரன்ஸில் போய் பாருங்கள், அந்த ஸ்டெப்போடு எழுதியிருப்பாங்க. அந்த ஜார் ஃபைல் எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு அந்த ஸ்டெப்போட எழுதிருப்பாங்க லாஸ்டா, அதோட முடிச்சிருப்பாங்க. மேம் ஒரு டவுட் மேம். எஸ், ஜாவா கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் என்ன வெர்ஷன் மேடம் ஃபாலோ பண்ணனும்? கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் லாஸ்ட் உங்களுக்கு இப்போ இதுல என்ன இருக்கு உங்களுக்கு வெர்ஷன், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 7th எடிஷன் வரைக்கும் இருக்கு இல்லையா, இது 7th எடிஷன் இருக்கு ஓப்பன் சோர்ஸ்ல. எனி ரொம்ப ப்ரீவியஸா போகாதீங்க, இதுக்கப்புறம் உள்ளது நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது 7th எடிஷன், இப்போ நான் காமிக்கிறது 7th எடிஷன். உங்களுக்கு இதுலயே சர்வ்லெட் பத்தி இருக்கும், பீன்ஸ் பத்தி இருக்கும், ஆர்எம்ஐ ஃபுல்லா இருக்கும். சர்வ்லெட்ல சில கான்செப்ட் தான் இருக்கும், எல்லா கான்செப்டும் இதுல இருக்காது. அப்புறம் ஜேஎஸ்பி கவர் ஆகாது. இதுல இங்க இருக்கும் பாருங்க, இந்த இதெல்லாம் சிம்பிள் ஜாவாஸா நீங்க பாத்திருப்பீங்க கண்டென்ட்ல. சாப்டர் 22க்கு அப்புறம் வரும். இங்க இருக்கு பாருங்க, பார்ட் 3ல ஜாவா இருக்கு,
பீன்ஸ் சாப்டர் 28 வந்து பீன்ஸ். ஜாவா வந்து இட்ஸ் ஓஷன். அது எல்லா இடத்துலயும் நம்ம ஜாவா யூஸ் பண்ணலாம். ஒவ்வொன்றுத்துலயும் நீங்க ஸ்பெஷலைசேஷன் மாதிரி பண்ணி கூட பண்ணலாம். இப்போ நீங்க வெப் அப்ளிகேஷனுக்கு பண்ணலாம், இல்ல ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் மாதிரி பண்ணணும்னா அதுவும் பண்ணலாம். ஸோ எவ்ரி திங் யூ கேன் டூ வித் ஜாவா. பாருங்க, நடுவில் ஸ்விங் வந்துருச்சு. ஸ்விங் நம்ம சிலபஸ்ல கிடையாது. பீன்ஸ் உண்டு. தென் இதுக்கு முன்னாடி போச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க 31th சாப்டர் சர்வ்லெட். சர்வ்லெட் இருக்கு பாருங்க, 31th சாப்டர் சர்வ்லெட். கெட் நிறைய இருக்காது. கெட் போஸ்டோட முடிஞ்சிடும். டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி, ஆப்லெட் இதெல்லாம் இருக்காது. குக்கீஸ் இருக்கு, செஷன்ஸ் இருக்கு, பட் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி இல்லை. அது இல்லை. ஆப்லெட் டு சர்வ்லெட் கம்யூனிகேஷன் இருக்காது. அப்புறம் ஆர்எம்ஐ நடுவில் வரும், கொஞ்சம் தேடணும். ஆர்எம்ஐ கான்செப்ட் வரும். ஜேஎஸ்பி இதில் வரவே வராது. இந்த புக்ல ஜேஎஸ்பி வராது, இஜேபியும் வராது. அந்த 2 யூனிட் இதுல வராது கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ்ல. ஆக்சுவலா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புக்கு. சர்வ்லெட் ஒரு தனி புக் இருக்கும். பீன்ஸ், ஜாவா பீன்ஸ் தனி புக்ல இருக்கு. கம்ப்ளீட் இது ஆர்எம்ஐ இதுல இருந்து எடுத்திருப்பாங்க. சர்வ்லெட் கொஞ்சம் கொஞ்சம் அங்கேருந்து எடுத்திருப்பாங்க. அது மாதிரி ஜேஎஸ்பி தனி புக்கு, ஜேஎஸ்பி தனி புக்கு, இஜேபியும் தனி புக். ஸோ 5 டிஃப்ரெண்ட் கான்செப்ட் வந்து ஆக்சுவலாக 5 புக்ஸ்ல இருக்கு உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோ போர்ஷன்ஸையும் கவர் பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும் உங்களுக்கு, அவ்வளோதான். ஓகே, ஸோ ஐ திங்க் யூ கிளியர் வித் தட். ஜாவா பீன்ஸ் இப்போ 2 கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோம். ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ்க்காக ஒரு சர்வ்லெட் ப்ரோக்ராம் பார்த்தோம். அண்ட் ஒரு காம்போனன்ட் எப்படி கிரியேட் பண்றதுக்குங்கிறதுக்கு வி யூஸ் ஜாவா பீன்ஸ் நம்ம பார்த்தோம், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இதோட எக்ஸ்டென்ஷன் தான் இஜேபி. இது இன்னொரு பிடிஎஃப். நான் உங்களுக்கு ஆக்சுவலாக இப்போ ஒரு 3 பிடிஎஃப் அனுப்பியிருப்பேன். பீன்ஸ்னு ஒன்று, ஜாவா பீன்ஸ் ஒன்று, கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் புக்கும் சேர்த்து தான் உங்களுக்கு மெயில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் எதாவது எங்கெங்க படிக்கணும்னு அந்த நோட்ஸும் அனுப்பியிருக்கேன். ஆப்லெட் டு சர்வ்லெட் கம்யூனிகேஷன் ஒரு 4 பேர் சாட் பாக்ஸில் போட்டிருந்தீங்க மெயில் ஐடி. அவங்க 4 பேருக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை அப்படியே உங்கள் கிளாஸ் ஃபுல்லாக கம்யூனிகேட் பண்ணிக்கோங்க. இதை தவிர உங்களுக்கு யூனிவர்சிட்டிலேருந்து உங்களுக்கு மெட்டீரியல் வரும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இட்ஸ் ஓப்பன் தான் இது. நீங்கள் எங்கேருந்து வேணாலும் இதை நீங்கள் படிக்கலாம். நான் சொன்ன மாதிரி டியூட்டோரியலில் படிக்கலாம், இல்லை புக்ஸ் நான் படிக்கலாம். ஸோ எதை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். இட்ஸ் காமன் தான் இது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த பிடிஎஃப் என்னன்னா, இதில் இஜேபி 3rd யூனிட் என்டர்பிரைஸ் ஜாவா பீன்ஸ். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் இஜேபி வரைக்கும் பார்த்துடலாம். அண்ட் லாஸ்ட் நெக்ஸ்ட் 2 கிளாஸஸ் 3:30க்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? 3:30 to 6:30 இஸ் இட் ஓகே ஃபார் யூ? இல்லைன்னா சண்டே தான் வைக்கணும் 2 to 5. நெக்ஸ்ட் வீக் சண்டேவே வைக்கலாம். சண்டேவே வச்சுக்கலாங்களா? ஸோ சண்டே அப்போ 2 to 5. சாட்டர்டே கிடையாது. ஆக்சுவலா உங்க ஷெட்யூல்ல வந்து சாட்டர்டேன்னு இருக்கும். ஓகே மேம், ஓகே. நீங்க அதை ஃபாலோ பண்ணாதீங்க. சண்டே ஜாயின் பண்ணிக்கோங்க 2 to 5. நெக்ஸ்ட் சண்டே 2 to 5. ஓகே மேம், ஓகே. ஸோ இந்த 2 விஷயத்தையும் உங்க குரூப்ல போட்டுருங்க. உங்க கிளாஸோட குரூப்ல மெட்டீரியலையும் போட்டுருங்க. பிளஸ் நெக்ஸ்ட் ஷெட்யூல் வந்து 2 to 5ங்கிறதையும் போட்டுருங்க சண்டே. மெயில் இன்னும் வரல மேம் எங்களுக்கு. அனுப்பல, மெயில் ரிசீவ் ஆகலையா? எஸ் மேம், மெயில் எதுவும் ரிசீவ் ஆகல மேம். 1 minute. இல்லை போட்டிருக்கேன், இங்க வந்திருக்கேன். 2 ASP கவி
நோ மேம், ரிசீவ் ஆகல மேம் இன்னும். ஒரு ரிசீவ் ஆகலையா? வரல சொல்லுங்க. ஆக்சுவலா எனக்கு சென்ட்ல தான் காமிக்குது. வரலைங்க மேம், வரலைங்க மேம். சரி, ஓகே. நான் திரும்ப ரீசெண்ட் பண்ணி விடுறேன் உங்களுக்கு. ஓகே. Okay, ma'am. டிஆர்என்பிஎல்லாம் வந்து So next come to that EJB. மேம் இல்ல மேம் வந்திருக்கு, பட் ஸ்பேம்ல இருக்கு மேம். Oh, spam வந்திருக்கு letter. mail. Okay. அப்ப நீங்க அதை ஷேர் பண்ணிடுங்க எல்லாருக்கும். எஸ் மேம். ஸ்பாம்ல வந்திருக்கு மேம். ஓகே மேம், ஃபைன். Okay. So now come to that EJB. So in the PDF பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க. See that the content of the PDF is Java Bean plus with the extension of EJB. So Java Bean oda extension the EJB. It's nothing but Enterprise Java Beans. அதுதான் உங்க third unit. So அதனால same அந்த Java Bean என்ன அந்த introduction is given, see here. So என்னென்ன objectives இருக்குன்னா what is Java Beans and EJB ஓட types என்ன and architecture and life cycle and the different usage of Java Beans. So it's more theoretical தான். இதுல ரொம்ப program oriented கிடையாது. Just ஒரு theoretical applications தான் இதுல இருக்கும். Okay. So Java Bean பத்தி நம்ம என்னென்ன பார்த்தோமோ இது எல்லாமே இதுலயே இருக்கும் பாருங்க. It's a component model, it's write once, run anywhere. அதே தான் same content, it will be repeated. So introspection என்ன and design timeலயும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம், run timeலயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். Introspectionல இன்னும் கொஞ்சம் பிரிச்சிருக்கான், low level introspection, intermediate and high level introspection. But the same thing, you have the properties, methods, இதெல்லாம் the persistence, events. Okay. And how to create a bean எப்படி create பண்றது and என்னென்ன property, simple property, index property, bound property. See the examples. Index na எப்படி இருக்கும், simple na எப்படி இருக்கும், bound na எப்படி இருக்கும் and constraint property na எப்படி இருக்கும். And so இது வரைக்கும் அதே தான் கொடுத்திருப்பாங்க. Introduction about the beans கொடுத்திருப்பாங்க. Okay. And next come to that EJB. So what is the difference between Java Beans and EJB? So ரெண்டுமே பாத்தீங்கன்னா both they are component models. Both they are software component models. But EJB it's an enterprise specific problems. That is full and full, it's a completely business oriented applications. So you have some business logics. So அப்ப நிறைய business logics depends upon the business oriented applications காக நீங்க என்ன பண்ண போறீங்க, you're going to create some components, you're going to create some component models. So அதனால it's specifically we can call it as enterprise Java Beans. So அப்ப இந்த bean பாத்தீங்கன்னா it's mainly used for distributed applications. It's mainly for what? It's a distributed applications. அப்ப distributed applications னு போயிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், அப்ப இதுக்கு என்ன வந்துரும், ஒரு client இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு server இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம போன ப்ரோக்ராம்ல கிளையண்ட் சர்வர் அந்த கான்செப்டுக்குள்ளேயே நம்ம வரல.
அது ஒரு ஜாவா பீன் அவ்வளவுதான். பட் அதே ஜாவா பீனை இப்ப நம்ம என்ன அப்ளிகேஷனுக்காக அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், ஒரு கிளைண்ட் சர்வர் பர்பஸ்க்காக we are going to create some beans. ஸோ அதனால தான் மெயின்லி EJB இட்ஸ் மெயின்லி ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டட் ஜாவா அப்ளிகேஷன்ஸ். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் ஜாவா அப்ளிகேஷன்ஸ்னும் போது அப்போ இட் சப்போர்ட்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஃபீச்சர்ஸ், மல்டி டயர்ஸ் எல்லாமே இதுல. அப்ப டேட்டா பேஸும் கனெக்ட் பண்ணிக்கலாம். பீனுக்குள்ள நீங்க அப்ப என்னவும் பண்ண போறீங்க, ஒரு டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டியும் எழுதலாம் நீங்க. அப்ப பீனுக்குள்ள நம்ம ஒரு சர்வரையும் கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூட் அப்ளிகேஷன் என்விரான்மெண்ட்ல நம்ம இங்க கிரியேட் பண்ண போறோம் ஒரு பீனை. ஓகே, ஸோ அதுதான் மெயின் திங். தட் இஸ் அ மெயின் டிஃபரன்ஸ் பீனுக்கும் EJBக்கும். ஸோ இட் இஸ் அன் எக்ஸ்டெண்டட் ஜாவா பீனோட எக்ஸ்டெண்டட் தான் EJB. And it is used for distributed applications and it is a server side component model. என்ன component model create பண்ண போறீங்க, it's a server side component model நம்ம create பண்ண போறோம். And as it is, EJB is write once run anywhere. It's a write once run anywhere and it's a high level approach. It's a high level approach for building distributed systems. It's a high level approach for building distributed systems, right? And you have some business logics and அதாவது business logicsனா என்ன, இப்போ ஒரு அப்ளிகேஷன் ஒரு சார்ட் ஒரு 5 years அனாலிசிஸ்க்காக ஒரு சார்ட் போட்டிருக்கீங்க. அப்ப அதே 5 year அனாலிசிஸை நீங்க வேற ஏதாவது இன்வென்ட்ரிக்கும் இன்வாய்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஒரு சேல்ஸ்க்கு கொண்டு போய் அதை போடணும் அப்படின்னாலும் சேல்ஸ்க்கும் நீங்க காமிச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி தான் யூ கேன் யூஸ் திஸ் அப்ளிகேஷன் எனிவேர். ஸோ it's a business logic applications and you can plumbing this code in anywhere, any enterprise application. Okay, any enterprise application, and it includes transactions, security, connection, networking, threading, ellame it will be inbuilt in this bean. எல்லா காம்போனன்ட்ஸையும் நீங்க இதுக்குள்ள யூஸ் பண்ணலாம். அதான் இங்க. Okay, so this is a difference between beans and EJB. Okay, beans and EJB oda difference adha. And come to the architecture. And what is the EJB architecture? Eppadi irukum architect program eppadi eluduveenga? So this is a simple architecture here. Same thing, you have to create a server side. Ena the server side component engadhunala server side, and it's a scalable, transactional, multi-user, security, and you have all the components in this EJB. எல்லாமே இதுல சப்போர்ட் பண்ண போகுது. ஒரு சர்வர் சைட் காம்போனன்ட்டா இருக்க போது you can have a extendability. Scalability means extendability component, and multi-user, it will support the multi-user security level. So you have everything in this EJB, right? It will support all the features. ஸோ அப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வெப் அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணலாம், ஒரு டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி, அப்ளிகேஷன் சர்வர், ஸோ எல்லா இடத்துலையுமே நீங்க இந்த பீன்ஸை யூஸ் பண்ணலாம். அதான் இது. இட் ஆக்ட் லைக் அண்ட் வெப் அப்ளிகேஷனா இருக்க போது, இல்ல ஒரு டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியா இருக்க போது, எல்லாமே இதுல இருக்கும். எல்லாமே நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க சர்வ்லெட்ல பார்த்து அத்தனையும் இதுக்குள்ள நீங்க கொண்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் இது. ஸோ திஸ் இஸ் ஆர்கிடெக்சர் ஆஃப் EJB. ஸோ திஸ் ஆர்கிடெக்சர் கன்சிஸ்ட் ஆஃப் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு பாருங்க. கிளைண்ட் சைடுக்கு ஒரு ப்ரோக்ராம், இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் எழுதணும். கிளைண்ட் சைடு EJB கிளைண்ட் சைடு ஒரு ப்ரோக்ராம் எழுதணும். அண்ட் இன்டர்ஃபேசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டப்னு ஒன்று இருக்கும், ஸ்கெலிட்டன்ஸ் ஒன்று இருக்கும். See here you have the two different kinds of interfaces. Stubs ஒரு இன்டர்ஃபேஸ், skeleton ஒரு இன்டர்ஃபேஸ். அண்ட் this interfaces, stub வந்து remote interfaces, home interfaces ஒன்று இருக்கு, remote interfaces ஒன்று இருக்கு. ஓகே, அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இந்த மாதிரி அப்போ இதே பேஸ் தான் RMI-யும். நெக்ஸ்ட் சண்டே நடத்துவோம் இல்லையா RMI-லையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்டப், ஸ்கெலிட்டன், இன்டர்ஃபேசஸ் இதெல்லாமே வரும். ஸோ இப்போ இதில் என்னன்னா இப்போ இது ஒன்னொன்னும் ஒவ்வொரு ப்ரோக்ராம். இது கிளைண்ட் ஒரு ப்ரோக்ராம், ஏன்னா இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் அப்ளிகேஷன் சொல்லியாச்சு. டிஸ்ட்ரிபியூட்டட் அப்ளிகேஷன்னா எப்படி இருக்கும், ஒரு கிளைண்ட் இருக்கும், ஒரு சர்வர் இருக்கும், ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லாம் ஆர்கிடெக்சர் இருக்கும்.
அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க தனித்தனியா இப்ப எப்படி நம்ம HTML வந்து ஒரு கிளைண்டா எழுதணும், சர்வரை வந்து ஒரு சர்வ்லெட்டா எழுதணும், அதுல டேட்டாபேஸ் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு JDBC ப்ரோக்ராம் எழுதுறோம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எழுதுற மாதிரி இங்கேயும் நீங்க என்ன பண்ணணும், கிளைண்ட்டுக்கு ஒன்று யூ ஹாவ் டு ரைட் ஒன் ப்ரோக்ராம் ஃபார் கிளைண்ட். அண்ட் ஸ்டப் எப்படின்னா இந்த கிளைண்ட் ஒரு சர்வரோட கனெக்ட் பண்றதுக்கான இன்டர்ஃபேஸ் அது. ஸோ ஸ்டப் வந்து இட்ஸ் இன் கிளைண்ட் சைட் வந்துடும். இட்ஸ் அன் இன்டர்ஃபேஸ். ஸோ ஒரு இன்டர்ஃபேஸ் எழுதணும், அந்த இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதணும். அடுத்தது அண்டு ஸ்கெலிட்டன் என்ன, சர்வர் சைட். இப்போ சர்வர் சைட்ல ஒரு கம்யூனிகேஷனுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வேணும், அப்போ அந்த சைட்ல ஒரு ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ இந்த மாதிரி யூ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர்ஸ், 5 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கு இந்த ஆர்கிடெக்சர்ல. கிளைண்ட்ஸ், இன்டர்ஃபேஸஸ், EJB ரிமோட் இன்டர்ஃபேஸஸ், இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் EJB இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ நீங்க இதை இங்க பாக்குறதை விட நான் ஆர்எம்ஐல காமிக்கும்போது ஆர்எம்ஐல ப்ரோக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்ப இன்னும் இட் வில் பி பெட்டர் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். இங்க நீ அதான் நான் சொன்னேன், இது கொஞ்சம் தியரட்டிக்கலா இருக்கும். நான் யூஸ்வலா ஆர்எம்ஐ எடுத்துட்டு வந்துதான் EJB எடுப்பேன், அப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் உங்களுக்கு. பட் இப்போ இதோட கண்டினியூஷனா நடத்திட்டு இருந்தேன். அப்ப ஆர்எம்ஐல நம்ம அந்த ப்ரோக்ராமே எழுதும், ஸ்கெலிட்டன் தனியா, ஸ்டப் தனியா, இன்டர்ஃபேஸ் தனியான்னு எல்லாம் எழுதும்போது அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால தியரி பார்ட் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க இதை. Okay, and so what are the advantages of EJBs? See here, it gives architectural independence and நான் சொன்ன மாதிரி ORA, write once run anywhere, அதான் ORAன்றது write once run anywhere. And it has several roles for application development, transaction management and distributed transaction support, portability, scalability and CORBA, Common Object Request Browser Architecture Protocol. இந்த ப்ரோட்டோகாலுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் vendor specific enhancements. So it's a business logics இருக்கிறதுனால you can have a vendor specific enhancements. So you have a lot of advantages of using this EJB. Okay, and now come to the basic example here. See here, இப்போ இது ஹோம் இன்டர்ஃபேஸ். இதுல என்னென்ன இருக்கு பாருங்க. ஹோம் இன்டர்ஃபேஸ் ஒன்று, இது ரிமோட் இன்டர்ஃபேஸ் ஒன்று, அப்புறம் பீன் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இதில் பீன் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் EJB கிளைண்ட், இந்த மாதிரி 4 ப்ரோக்ராம் இருக்கு பாருங்க. இதில் ஆக்சுவலாக இது ஒரு ப்ரோக்ராம் தான். இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து 4 டிவைட் பண்ணியிருக்காங்க. இன்டர்ஃபேஸ் ஒன்று, ரிமோட் இன்டர்ஃபேஸ், ஓகே, தென் bean implementation and then last one is client. Okay, so first client ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். இப்போ நான் ரெக்வெஸ்ட் கேட்க போறேன். என்ன ரெக்வெஸ்ட் கேட்க போறேன்னா, சர்வர் கிட்ட நான் சம் ரெக்வெஸ்ட் ஐம் ஆஸ்கிங். இப்போ சர்வர் என்ன பண்ண போகுதுன்னா, சர்வருங்கிறது இங்க வேற ஒன்றும் இல்லை, உங்க பீன் தான் உங்க சர்வர். அதுதான் என்டர்பிரைஸ் ஜாவா பீன்ஸ். ஓகே, இப்போ கிளைண்ட் ஏதோ ரெக்வெஸ்ட் பண்ணுது, அதுக்கு யூஸ்வலா உங்க சர்வர் ரெஸ்பான்ஸ் பண்ணும். இப்படிதான் நம்ம கம்யூனிகேஷன் பார்த்துருக்கோம். பட் இங்க உங்க சர்வர் என்னன்னா, இட்ஸ் நத்திங் பட் யுவர் பீன். உங்க பீன் தான் உங்க சர்வர். ஓகே, அப்ப அந்த பீனுக்குள்ள நான் ஏதோ சம் ப்ராப்பர்ட்டிஸ் செட் பண்ணியிருக்கேன், சம் மெத்தட்ஸ் வச்சிருக்கேன். ஸோ தட் இஸ் அ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ப்ரோக்ராம் ஹியர். See here, first client என்ன, இப்போ இந்த கிளைண்ட்டும் இந்த சர்வரும் கம்யூனிகேட் பண்ண போகுது அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸஸ் வேணும். அதாவது கிளைண்ட் சைடும் ஒரு இன்டர்ஃபேஸஸ் வேணும், சர்வர் சைடும் ஒரு இன்டர்ஃபேஸஸ் வேணும். ஸோ கிளைண்ட் சைடுக்கான இன்டர்ஃபேஸஸ் அதான் இந்த ஆர்கிடெக்சர்ல பார்த்தோம் இல்லையா, ஸ்டப். கிளைண்ட் சைடுக்கான இன்டர்ஃபேஸஸ் வந்து ஸ்டப், சர்வர் சைடுக்கான இன்டர்ஃபேஸஸ் வந்து ஸ்கெலிட்டன்ஸ். ஓகே, இப்போ நவ் see here, public class hello client இருக்கு. and now it will look the server வந்து என்ன பண்ணுது, சர்ச் பண்ணுது, எங்க இருக்குன்னு அந்த சர்ச் பண்ணுது. எந்த சர்வர் நேம் என்ன உங்களுக்கு, ஹலோ வேர்ல்டு தான் உங்க சர்வர். ஸோ சர்வரை வந்து செக் பண்ணுது. செக் பண்ணிட்டு என்ன பண்றோம், தென் இட் வில் see the message. ஸோ இப்போ ஒரு மெசேஜை நம்ம பாஸ் பண்றோம், இந்த சர்வருக்கு என்ன பண்றோம், இட் வில் மெசேஜை பாஸ் பண்றோம். ஓகே, ஸோ அப்போ அந்த சர்வர் என்ன பண்ணுது, சம்திங் இட்ஸ் கோயிங் டு சென்ட்.
அந்த மெசேஜ் அனுப்புற மெசேஜை நம்ம இங்க பிரிண்ட் பண்றோம். ஜஸ்ட் ஒரு மெசேஜ் தான். இந்த ஒரு மெசேஜுக்கு நம்ம 4 ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம் இங்க. இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கம் டு த இன்டர்ஃபேஸ். இப்போ நான் ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இன்டர்ஃபேஸ் ஆக்சுவலாக எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க? ஜாவால இன்டர்ஃபேஸஸ் பார்த்துருப்பீங்க. எதுக்காக? எனி ஐடியா? ஜாவால இன்டர்ஃபேஸ்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. நிறைய இடத்துல நம்ம இன்டர்ஃபேஸ்ங்கிறோம். இன்டர்ஃபேஸ் எப்படி வரும்? இம்ப்ளிமெண்ட்டுக்கு பக்கத்தில் இன்டர்ஃபேஸ் வரும். இம்ப்ளிமெண்ட்டுங்கிற வார்த்தை வந்துன்னா அது பக்கத்தில் இன்டர்ஃபேஸ் சொல்றது தான் இன்டர்ஃபேஸ். எதுக்காக ஆக்சுவலா அது? Please, anyone response? What is the use of interfaces? Ma'am, we can create object for the class or the derived Yes. class. Actually, Java ஒரு main drawback இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். It does not support what inheritance. Multiple inheritance. Java வந்து எந்த inheritance சப்போர்ட் பண்ணாது? multiple inheritance. Multiple inheritance means more than one base class derive பண்ணாது. அதாவது extend. ஜாவால எப்போதுமே எக்ஸ்டென்ஸ் இங்க கொடுத்துருக்கீங்க பாருங்க. எக்ஸ்டென்ஸ் அதாவது 2 வார்த்தை கொடுப்பாங்க. எக்ஸ்டென்ஸ் ஒன்று, இம்ப்ளிமெண்ட்ஸ் ஒன்று. எக்ஸ்டென்ஸ்க்கு பக்கத்துல வர்றது பேஸ் கிளாஸஸ். ஸோ இந்த பக்கத்துல பேஸ் கிளாஸ் வந்து ஒரே ஒரு கிளாஸ் தான் நீங்க கொடுக்க முடியும். ஏன்னா ஜாவா டஸ் நாட் சப்போர்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். 2 பேஸ் கிளாஸும் மோர் தென் 1 பேஸ் கிளாஸ் சப்போர்ட் பண்ணாது. எக்ஸ்டென்ஸ்க்கு பக்கத்துல ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கும், ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்கும். பட் எக்ஸ்டென்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட்ஸ், எக்ஸ்டென்ஸ் போட்டு சில பேர் இம்ப்ளிமெண்ட்ஸ் பக்கத்துல வரும். இம்ப்ளிமெண்ட்ஸ் பக்கத்துல வந்ததுன்னா சீக்கிரம் இதுலயே வரும் பாருங்க. இங்க பாருங்க, இப்ப இம்ப்ளிமெண்ட்ஸ்க்கு பக்கத்துல வர்றது இன்டர்ஃபேஸஸ். அப்போ இன்டர்ஃபேஸ்க்குள்ள என்ன இருக்குன்னா, இன்டர்ஃபேஸ்க்குள்ள சம் மெத்தட்ஸ், அதாவது அந்த பேஸ் கிளாஸ்ல யூஸ் பண்ற எல்லா மெத்தட்ஸையும் நம்ம இன்டர்ஃபேஸ்க்குள்ள பண்றோம். ஸோ அதாவது டைரக்டா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை சப்போர்ட் பண்ணாது ஜாவா, ஆனா இன்டைரக்டா பண்ண வைக்கலாம். எப்படின்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸஸை வச்சு நம்ம இன்டைரக்டா ஜாவால மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை சப்போர்ட் பண்ண வைக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் தான் இன்டர்ஃபேஸஸ். ஸோ இன்டர்ஃபேஸஸ் போது இட் ஆக்ட்ஸ் லைக் அ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது மோர் தென் 1 பேஸ் கிளாஸ் நான் யூஸ் பண்ணியே தான் ஆகணும். ஏன்னா ஜாவாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய பேஸ் கிளாஸஸ் தேவைப்படும். இப்போ மவுஸே எடுத்துக்கோங்க, ஈவென்ட்ஸ்க்கு ஒரு மவுஸ் கிளாஸ் வேணும், இல்லை எனக்கு பட்டனும் வேணும். அந்த டைம்ல நான் மவுஸை மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு பட்டனும் சேர்ந்து கீ லிசனரும் வேணும். அப்போ நான் எக்ஸ்டென்ஸ்க்கு பக்கத்துல ஒன்றை தான் போட முடியும், நான் ஏதாவது ஒரு கிளாஸை தான் போட முடியும். இப்போ எய்தர் மவுஸ் ஆர் பட்டன் தான் போட முடியும். ரெண்டுமே அட் ஸ்ட்ரெச்ல போட முடியாது என் ப்ரோக்ராம்ல. ஆனா என்னோட ஆப்லெட்டுக்கு மவுஸும் வேணும், பட்டனும் வேணும். அப்போ நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்? அதுக்காக தான் அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் லிசனர் ஆட் பண்றோம். இம்ப்ளிமெண்ட்ஸ்க்கு பக்கத்துல நீ எத்தனை வேணாலும் போடலாம். அதாவது டைரக்டா யூஸ் பண்ண முடியாது, ஆனா இன்டைரக்டா நான் யூஸ் பண்ண வைப்பேன். அதுக்கான மெத்தட் தான் இன்டர்ஃபேஸஸ். ஸோ ஆனால் இன்டர்ஃபேஸஸ்க்குள்ள என்ன இருக்குன்னா மெத்தட்ஸ் இருக்கும், ஆப்ஜெக்ட் வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ் இருக்கும், அவ்வளோதான். வெறும் என்னென்ன மெத்தட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஆனால் அந்த மெத்தடுக்கான ஸ்டேட்மெண்ட்டை ஒரு கிளாஸ்ல கொடுப்போம் நம்ம. ஓகே, ஸோ அதுதான் பர்பஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ். ஸோ இங்கே நம்ம இப்போ சர்வர்ல யூஸ் பண்ற இன்டர்ஃபேஸ் என்னன்னா, இப்போ இங்கே பாருங்க, இஜேபி ஆப்ஜெக்ட். அதில் நான் ஒரே ஒரு மெத்தட் ஒன்று யூஸ் பண்றேன், சே ஹலோ. இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள வாட் இஸ் த இன்டர்ஃபேஸ் நேம்? ஹலோ ஆப்ஜெக்ட். இந்த ஹலோ ஆப்ஜெக்ட்குள்ள நான் ஒரே ஒரு ஸ்ட்ரிங் யூஸ் மெத்தட் ஒன்று, சே ஹலோன்னு ஒரு மெத்தட். இதுதான் இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள இருக்கு. ஓகே, தென் ரிமோட் இன்டர்ஃபேஸ். ரிமோட் இன்டர்ஃபேஸ் வந்து சர்வர்ல இருக்கிற இன்டர்ஃபேஸ். ஸோ இப்போ இதுல என்ன இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்றோம்? ஹலோ ஹோம். இதுக்குள்ள என்ன மெத்தட் இருக்கு? ஹலோ ஆப்ஜெக்ட். கிரியேட் மெத்தட் இருக்கு. இதுக்குள்ள என்ன மெத்தட் இருக்கு? கிரியேட் மெத்தட் இருக்கு. அதாவது 2 இன்டர்ஃபேஸஸ். ஒன்று வந்து ஹோம் இன்டர்ஃபேஸ். ஹோம் இன்டர்ஃபேஸ்னா கிளைண்ட் சைட் இருக்கிற இன்டர்ஃபேஸ். அண்ட் ரிமோட் இன்டர்ஃபேஸ். ரிமோட் இன்டர்ஃபேஸ்னா சர்வர்ல இருக்கிற இன்டர்ஃபேஸ். அங்க என்ன இன்டர்ஃபேஸ் கிரியேட் இருக்கு? கிரியேட் ஒன்று இருக்கு. ஸோ 2 இன்டர்ஃபேஸஸ். ஓகே,
இப்போ நம்ம இஜேபி இதுதான் பாருங்க பீன் ஒன்று கிரியேட் பண்றோம். இந்த பீன் எங்க ஆக்சுவலா இது சர்வர். பீன் என்னாலே எங்க தான் உங்களுக்கு இட்ஸ் a சர்வர் காம்போனன்ட். இப்போ இந்த பீன்ல என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய இஜேபி கிரியேட், ரிமூவ், ஆக்டிவேட், பாசிவேட், இதெல்லாம் நான் என்னன்னு சொல்றேன் பின்னாடி தான் இதெல்லாம் பத்தி டீடைல்டா வரும். ஸோ இந்த மாதிரி 4 மெத்தட்ஸ். ஸோ இப்போ இதுல இந்த ஸ்டேட்மெண்ட் பப்ளிக் ஸ்ட்ரிங் சே ஹலோ. ஸோ இந்த சே ஹலோல நம்ம என்ன ஆன்சர் கொடுக்குறோம், ஜஸ்ட் ஒரே ஒரு வேர்ட், ரிட்டர்ன் ஹலோ வேர்ல்ட், ரிட்டர்ன் ஹலோ வேர்ல்டுன்னு ஒரே ஒரு மெசேஜ், அவ்வளவுதான். இதுதான் இந்த பீன்ல இருக்கு. ஸோ இந்த பீன்ல என்ன இருக்கு உங்களுக்கு, have only one message, it will print the word hello world. hello worldங்கிற ஒரு மெசேஜ் மட்டும்தான். இப்ப பாருங்க, இது கிளைண்ட் சைட் ப்ரோக்ராம். இப்போ நான் இந்த கிளைண்ட் சைட் ப்ரோக்ராம்ல now I'm calling the two functions. See here, home.create, home.create ஒன்னு, and my hello world dot say hello, my hello world dot say hello. ஸோ அப்ப நான் சர்வரோட ஃபங்க்ஷனையும் ஆக்சஸ் பண்றோம், பிளஸ் இதோட லோக்கல் ஃபங்க்ஷனையும் நம்ம ஆக்சஸ் பண்றோம். ரெண்டையுமே ஆக்சஸ் பண்றோம், ரெண்டு ஃபங்க்ஷனையும் நம்ம கால் பண்றோம். ஓகே, ஸோ அப்போ அது என்ன ஆகுது, இட் கம்யூனிகேட் வித் சர்வர், அவ்வளோதான். இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சது பாருங்க ஒரு கம்யூனிகேஷன். ஸோ இதுக்கான கனெக்டிவிட்டி ஸ்டெப் தான் இது, நம்ம சர்வரோட கனெக்ட் பண்றதுக்கான ஸ்டெப் தான் இது. ஹலோ வேர்ல்ட், ஹலோ வேர்ல்டுங்கிறது தான் இங்கே பாருங்க, நீங்க இங்க கொடுத்துருப்பீங்க உங்க சர்வர் பீனை. ஹலோ ஆப்ஜெக்ட், ஹலோ ஹோம், டெப்ளாய் பண்ணிட்டீங்க, ஜார் ஃபைல்ல டெப்ளாய் பண்ணியிருக்கேன். பாதி பாதியா கொடுத்துருக்காமா, அதனால தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம். ஓகே, ஸோ நவ் see that you are accessing that interfaces. ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆர்எம்ஐல காமிக்கும் போது டீட்டெயிலாக காமிக்கிறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும். அதில் என்ன கம்ப்ளீட் ப்ரோக்ராம் இருக்கும், அதனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ திஸ் கம்யூனிகேஷன் இட்ஸ் கோயிங் டு பி இன் இஜேபி. அதாவது ஒரு கிளைண்ட் ஒரு சர்வர், அந்த சர்வர் வந்து ஒரு பீனா ஆக்டிவேட் ஆகுது, அதுக்கான ப்ரோக்ராம் தான் இது. Okay, and now come to the EJB types. So what are the different types of EJBs here? Confuse பண்ணிக்காதீங்க, நான் உங்களுக்கு திரும்ப நான் ஆர்எம்ஐல காமிக்கிறேன். இது கம்ப்ளீட் ப்ரோக்ராமா இல்ல, அதனால again I'll show in ஆர்எம்ஐ. அப்போ ஆர்எம்ஐல பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியும். Okay, so come to the types of EJBs. So here you have a 3 different categories of beans. One is session bean, and now another one is entity beans, and third one is message driven beans. This how you are going to categorize based on the roles, based on the roles. If idu vandu it's a kind of abstraction nu solluvaanga. So did you know that what is abstraction? Abstraction na enadhu ungalku, adu or oops features da. Abstraction na enadhu, any idea? Abstraction na வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் டேட்டா ஹைடிங் மாதிரி இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்களே ஒரு எண்ட் யூசரா இருக்கீங்க, அதான் நம்ம லோ லெவல், ஹை லெவல் இப்படிலாம் சொல்லுவோம். லாஜிக்கல் லெவல், சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்க, லாஜிக்கல் லெவல், பிசிக்கல் லெவல்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுதான் இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் ஊப்ஸ். டேட்டா ஹைட் பண்றது. ஹைட் பண்றதுன்னா என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு எண்ட் யூசரா இருக்கேன். எண்ட் யூசர்னா நீங்க பேங்க்ல இப்போ நீங்க ஒரு யுவர் ஒன் அக்கௌண்ட் ஹோல்டர், ரைட்? அப்போ உங்களுக்கான ரைட்ஸ் மட்டும் தான் அதுல இருக்கும். இப்போ நீங்க அதுல என்ன பண்ணலாம், யூ கேன் கிரெடிட் ஆர் டெபிட். ஸோ போத் ஆப்ரேஷன்ஸ் ஒன்லி யூ கேன் டூ. அதை தவிர நீங்க அதுல போய் வேற ஏதாவது இன்டெப்தா நீங்க சேஞ்ச் பண்ண முடியுமா? கிடையாது. பிகாஸ் உங்களுக்கு உங்க யூசருக்கான ரெஸ்ட்ரிக்ஷன், நீங்க இந்த டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஒண்ணு நீங்க அதுல டெபிட் பண்ணலாம், இல்ல கிரெடிட் பண்ணலாம். இந்த 2 ஆப்ஷன்ஸ் தான் நீங்க பண்ண முடியும். ஏன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இல்ல இப்ப நவ் யூ ஆர் எ பேங்க் எம்ப்ளாயி. இப்ப பேங்க் எம்ப்ளாயியா இருந்தா
அவங்களுக்கு என்ன ரோலோ அந்த ரோலுக்கு தகுந்தாப்புல தான் அவங்க தே கேன் ஆக்சஸ் த டேட்டா, ரைட்? ஸோ அவங்களுக்கும் சில பெர்மிஷன்ஸ் எங்கேயாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப அவங்கள விட என்ன பண்ணுவாங்க நெக்ஸ்ட் ஹை லெவல் அட்மின் லெவல்ல இருக்கிறவங்க லைக் மேனேஜர் சம்திங்னா அவங்களுக்கு தே ஹாவ் சம் எக்ஸ்ட்ரா ரோல்ஸ். ஸோ டிபெண்டிங் அப்பான் த ரோல்ஸ் யூ ஆர் கோயிங் டு ஹைட் த இன்ஃபர்மேஷன். அதுதான் டேட்டா ஹைடிங்னு சொல்லுவாங்க. ஹைடிங் இட்ஸ் மீன்ஸ் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே நம்ம என்ன பண்ண போறோம், யூ ஆர் கோயிங் டு கேட்டகரைஸ் த பீன்ஸ் டிபெண்டிங் அப்பான் த ரோல்ஸ். டிபெண்டிங் அப்பான் த ரோல்ஸ்க்கு தகுந்தாப்புல we are going to hide the information. அதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். இப்ப நீங்க தான் அட்மின்னா அப்போ யூ ஹாவ் ஆல் ரைட்ஸ் டு ஆக்சஸ் த டேட்டா ஆர் டு சேஞ்ச் த டேட்டா. என்ன வேணாலும் நீங்க அந்த டேட்டாவை பண்ணலாம், அதை மாடிஃபை பண்ணலாம், ஆட் பண்ணலாம், நியூ பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், வாட் எவர் யூ கேன் டூ பிகாஸ் யூ ஆர் இன் அ லாஜிக்கல் லெவல். தட் இஸ் லோ எண்ட். லோ எண்ட்னா லாஸ்ட் வரைக்கும் நீங்க தான் இருக்கீங்க. அப்போ உங்களால எல்லாமே, யார் லோ எண்ட்ல இருக்காங்களோ அவங்க எல்லாமே பண்ண முடியும் அந்த டேட்டா. அப்ப லோ எண்ட்ல யார் இருக்கா, லோ லெவல்ல ஒன்லி த அட்மின் பீப்புள். ஹை எண்ட்னா யாரு, நம்ம எண்ட் யூசர்ஸ்ல இருக்கிறவங்க தான் ஹை எண்ட். அவங்க தே ஹாவ் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ டிபெண்டிங் அப்பான் த ரோல்ஸ்க்கு தகுந்தாப்புல நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை தகுந்தாப்புல நம்ம இங்க பீன்ஸ் டெவலப் பண்றாங்க. ஸோ அதுதான் based on that partitioning EJB into roles, you are going to classify into a types. So அதை பேஸ் பண்ணி நம்ம இங்க கேட்டகரைஸ் பண்றோம். செஷன் பீன், என்டைட்டி பீன்ஸ், மெசேஜ் ட்ரிவன் பீன்ஸ். ஓகே, இப்போ செஷன் பீன்ஸ்ல பாத்தீங்கன்னா யூ ஹாவ் த ஸ்டேட்லெஸ் செஷன் பீன் அண்ட் ஸ்டேட்ஃபுல் செஷன் பீன்ஸ். இப்போ செஷன் பீன்னால என்னது, வாட் இஸ் செஷன் பீன்? இட் இஸ் a non-persistent-னா there is no storage. இப்போ கிளைண்ட்டும் இஜேபியும், அதாவது இப்போ சர்வரும் கம்யூனிகேட் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த டைம் மட்டும் தான் இந்த பீன் ஆக்டிவேட் ஆகும். அதுக்கு மேல நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நீங்க இப்போ அந்த இஜேபி காம்போனண்ட்டை கிரியேட் பண்ணணும், அந்த பீனை ஆக்சஸ் பண்ணணும்னா அப்பதான் அது கிரியேட் பண்ண முடியும், அப்பதான் நீங்க அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்குள்ளேயே அந்த செஷனுக்குள்ளேயே அந்த பீனும் என்ன முடிஞ்சிடும், அதோட லைஃப் டைமும் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் டைம் தான் அந்த பீன் வந்து ஆக்டிவேட்டா இருக்கும். அதுக்கு மேல எல்லாமே கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிடும். ஸோ அதுதான் செஷன் பீன்ஸ்ங்கிறது. இட் இஸ் அ நான்-பர்சிஸ்டன்ஸ் மீன்ஸ் தெர் இஸ் நோ ஸ்டோரேஜ். ஸோ லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டியூரேஷன் ஆஃப் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த கிளைண்ட் அண்ட் த இஜேபி. அந்த இன்ட்ராக்ஷன் டைம்ல மட்டும்தான் இந்த பீன் ஆக்டிவேட்ல இருக்கும். அதுக்கு மேல இந்த பீன் ஆக்டிவேட்டா இருக்காது. ஸோ அதை பேஸ் பண்ணி யூ ஆர் கோயிங் டு கேட்டகரைஸ் ஸ்டேட்லெஸ் அண்ட் ஸ்டேட்ஃபுல். ஓகே, இப்போ ஸ்டேட்லெஸ் மீன்ஸ் சப்போஸ் இப்போ அதுலயே ரெண்டு கேட்டகரைஸ் பண்றாங்க, ஸ்டேட்லெஸ் அண்ட் ஸ்டேட்ஃபுல். ஸ்டேட்லெஸ்ல என்னன்னா சப்போஸ் தட் இஜேபி இஸ் ஷேர்டு பை மெனி கிளைண்ட்ஸ். நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய கிளைண்ட்ஸ் அந்த பர்டிகுலர் இஜேபியை இப்போ ஷேர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இட் டஸ் நாட் மெயின்டைன் எனி கான்வர்சேஷனல் ஸ்டேட். அதாவது ஒருத்தருக்கும் எந்த ஒரு கான்வர்சேஷனும் ஷேர் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். there is no exchange of informations. தனித்தனியா தான் ஆக்சஸ் ஆகும், பட் you have the multiple clients. But stateful means you can have the multiple transactions within the clients. ஒரு ஷேர் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கேட்டகரி தான் two different kinds of beans, stateless and stateful session beans. Now see that the architecture here. இப்போ இது இதுதான் உங்க பீன் வச்சுக்கோங்க, இது உங்க சர்வர். இப்போ கிளைண்ட் ரெக்வெஸ்ட் பண்ணும்போது இப்போ இதுல டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்கு. முதல்ல இந்த ரெக்வெஸ்ட்னா என்ன, இப்போ அந்த இஜேபி வந்து ஒரு காம்போனண்ட்டை கிரியேட் பண்ணணும். அந்த காம்போனண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு முதல்ல இட் இஸ் ரெடி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு நோ வெதர் இட் இஸ் ரெடி டு கிரியேட். ஏன்னா இப்போ இதுக்காக ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணணும். அந்த சர்வருங்கிறது என்னது, ஒரு இஜேபி. அப்போ அதுக்காக ஒரு காம்போனன்ட் கிரியேட் ஆகணும். ஸோ ரெடியா இருக்கான்னு செக் பண்றோம். ரெடியா இருந்தா கிரியேட் பண்றோம். கிரியேட் பண்ணிட்டு என்னென்ன கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் ரெண்டு பேரும் பண்ணணுமோ பண்ணிட்டு ஃபைனலி யூ ஆர் கோயிங் டு ரிமூவ். ஸோ இந்த இடத்துல நம்ம சர்வர் வந்து எதை ஆக்டிவேட் ஆகுது, ஒரு பீனை ஆக்டிவேட் ஆகுது. இப்போ ஒவ்வொரு கிளைண்டோட ஆக்சஸ் பண்ணும் போதும் ஒவ்வொரு காம்போனன்ட்ஸா உங்களுக்கு கிரியேட் ஆகும். இப்போ 10 கிளைண்ட் இருக்காங்கன்னா 10 காம்போனன்ட் அங்க கிரியேட் ஆகும், 10 இஜேபி காம்போனன்ட் கிரியேட் ஆகும். ஸோ அதுதான் டெக்னிக் இங்க.
அதனால தான் இட்ஸ் கிளைண்ட் சர்வர்னு சொல்றோம். ஸோ சர்வர் வந்து இங்க ஒரு காம்போனண்டா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது. அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ வாட் ஆர் த மெத்தட்ஸ்? ஃபர்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு செக் வெதர் இட் இஸ் ரெடி டு கிரியேட் அ காம்போனன்ட். ரெடியா இருந்ததுன்னா இட் வில் கிரியேட் அண்ட் இட் வில் யூஸ். நீங்க என்னென்னலாம் அதுட்டு பண்ண முடியுமோ எல்லா ஸ்டேட்டும் ஸோ கிரியேட் பண்ணி ரெடி ஸ்டேட்டுக்கு மாறிடும். ரெடி ஸ்டேட் மாதிரி எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணுங்க. ஆஃப்டர் தட் ஃபைனலி இட் வில் ரிமூவ் த இஜேபி காம்போனன்ட். நீங்க அந்த செஷன் க்ளோஸ் பண்றீங்க, அதோட காம்போனன்ட் க்ளோஸ் ஆயிடும். அண்ட் see here statefulனா என்ன அர்த்தம்? அதே டயக்ராம் தான், அதே ரெடி, பட் சம்திங் யூ ஆர் கோயிங் டு ஷேர். அப்ப ஷேர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு ஸ்டோர். அந்த செஷன் நடக்கும் போதே நம்ம என்ன பண்றோம்? யூ ஆர் கோயிங் டு ஸ்டோர் சம்திங். எதையாவது ஒன்று ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஹேவ் தட். அதுதான் தட் கைண்ட் ஆஃப் பீன் வி கேன் கால் இட் அஸ் ஸ்டேட்ஃபுல் செஷன் பீன். ஸோ அப்போ என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு? ரெடி மெத்தட், ஃபர்ஸ்ட் கிரியேட் மெத்தட், தென் ரெடி மெத்தட், ரிமூவ் மெத்தட். இது மூணும் ஸ்டேட்லெஸ். ஸ்டேட்ஃபுல்லா இருந்ததுன்னா கிரியேட் பண்றோம், ரெடியா இருக்கும்போது ஏதாவது சம்திங் யூ வாண்ட் டு பாசிவேட் ஆர் ஆக்டிவேட் சம்திங் நீங்க ஸ்டோர் பண்ணணும் இல்லை எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா you can have a passivate methods and activate method, and finally you are going to remove the data. So இதுதான் stateful session beans, right? So இதான் different beans. அதாவது என்னென்ன ஸ்டேட் எதுக்காகன்னு கொடுத்துருப்பாங்க. EJB remove எதுக்கு, activate எதுக்கு, passivate என்ன அப்படின்னு. ஓகே. And entity beans, second category வந்து entity beans. Entity beanல என்ன இருக்குன்னா you have some persistence, storage. ஸோ ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ அதுதான் என்டைட்டி பீன்ஸ். இப்போ இதோட டயக்ராம் பாருங்க. கிரியேட் மெத்தட், ஆக்டிவேட் மெத்தட் எல்லாம் இருக்கு. ஸோ சம் பூல்டுனா என்ன இருக்கும்? சம் இன்ஃபர்மேஷன் யூ ஆர் கோயிங் டு ஸ்டோர். மற்ற எல்லாம் அதே தான். சம் ஸ்டோரேஜ் இஸ் ஹியர். ஸோ அதுதான் வந்து பூல்டுங்கிறது. இது வந்து நெக்ஸ்ட் செகண்ட் கேட்டகரி. And message driven na, the third one is you can send and receive messages between n number of clients. So n number of clients la நம்ம வந்து messages send பண்ணலாம், receive பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி இந்த மூணு கேட்டகரி இருக்கு. இது நெக்ஸ்ட் கிளாஸ்ல இது கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு we go for RML. Okay, any doubt? I'll stop here. No. Please put your register number and name in the chat box. Chat box la podunga. போட்டுட்டு நீங்க லீவ் ஆயிடுங்க மீட்டிங் விட்டு. Thank you. Next Sunday 2 to 5. Sunday na 29th. 29th you have the class. 29th 2 to 5. Hello? Thank you, ma'am. Thank you. Thank you all. So attendance போட்டாச்சுன்னா please you can leave the meeting.